ரீசெண்டாக நம்ம சேனலில் க்ளோன் வார்ஸ் கம்ப்ளீட் சீசன் ஒட்டுக்காக பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம ரெபல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த ரெபல் சீரிஸ் பாருங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இது எந்த டைம்லைனில் பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக டைம்லைன் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருப்போம். அதையுமே செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்மளோட மெயின் சேனல் ஸ்கிரிப்ட் அண்ட் செட்டில் ஆண்டோர் சீசன் 2 போட்டிருப்போம். லிட்ரலி இதில் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடும் ஆண்டோர் சீசன் 2ல் இருக்கக்கூடிய தேர்ட் ஆர்க்குமே வந்துட்டு பேரலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் மறக்காமல் ரெண்டுத்தையுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக ரெபல்ஸை பார்த்துடலாம். ஸோ 4 சீசன் ஒரே வீடியோல ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ கதை ஆரம்பிக்கிறது க்ளோன் வார்ஸ் முடிஞ்சு 14 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ ரிபப்ளிக் தோத்துருச்சு. கேலாக்டிக் எம்பையர் வந்துட்டு தொடர்ந்து எழுச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. அதனால எம்பரர் வந்துட்டு என்ன பண்றாருன்னா, புதுசா நம்மளுக்கு யாரும் வந்துட்டு எதிரிகள் வந்துடக்கூடாது, ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால ஆற்றல் இருக்கிற, அதாவது ஃபோர்ஸ் இருக்கிற சில்ட்ரன், த சில்ட்ரன் ஆஃப் த ஃபோர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், அவங்கள தேடி எல்லாத்தையுமே அழிக்கணும், இல்லைன்னா அவங்க கூட சேர்த்திக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஒருவேளை அவங்க உயிரோடு இருந்து ஏதாவது ஒரு ஜடாய் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாம உயிரோடு இருந்து அந்த குழந்தைகளை வந்துட்டு அவங்க எடுத்து வளர்த்தி ஒரு ஜடாயா ட்ரெயின் பண்ணி நம்மளுக்கு எதிரியா வந்துட்டு எகைன் உருவாக்கி கூடாது, அதனால அவங்களை தேடி கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு எம்பரர் வராரு. சோ அந்த விஷயத்தை நம்ம டார்த் வேடர் கிராண்ட் இன்குவிசிட்டர் கிட்ட வந்துட்டு அந்த ஒரு வேலையை வந்துட்டு ஒப்படைக்கிறாருங்க. குழந்தைகளையும் கண்டுபிடிங்க, குழந்தைய வந்துட்டு ஒரு வேலை ஏதாவது ஒரு ஜெடாய் ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தானா அவனையும் தேடி கண்டுபிடிச்சு கொள்ளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கட் பண்ணி நம்மளுக்கு எஸ்ரா பிரிட்ஜரை காட்டுறாங்க. எஸ்ரா பிரிட்ஜர் ஒரு அனாதை. அவர் வந்துட்டு லோதல் அப்படிங்கிற ஒரு பிளானட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சோ அவர் வந்துட்டு லோதல் சிட்டிக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வித்தியாசமா இருக்கேன்னு சொல்லி பாக்குறாரு. அவருக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு உணர்வு வந்துட்டு வருதுங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல நம்ம கேனன் ஜாரஸ் இருக்கு. அப்படி சோ யாரா அவங்க ஏதோ பண்ண ட்ரை பண்றாங்களா இருக்கே அப்படி மாதிரி அவரை பார்த்துட்டு இருக்கும்போது கூட வந்து நம்ம ஜெப், அப்புறம் நம்ம சபின் ஃப்ரெண்ட். சோ அவங்க வந்துட்டு ஒரு மேன்லோரியன் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை திருடுறாங்க. வேற எதுவும் கிடையாதுங்க, ஒரு இம்பீரியல் கிரேட்ஸ் வந்துட்டு திருடுறாங்க. சோ அப்படி அவங்க திருட நம்ம எஸ்ரா என்ன பண்றாருன்னா, இவங்க கிட்ட இருந்து அதுல ஒரு பொட்டியை தூக்கிடுறாரு. சோ இவங்க கிட்ட இருந்து அவர் தூக்கிட்டு தப்பிச்சாலுமே பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. அப்படி துரத்துறது மூலமா வந்துட்டு லோத்தல்ல இப்படி ஒரு இஷ்யூ ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இம்பீரியலுக்கு தெரிய வர சோ இம்பீரியல் ஆர்மியுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிறாங்க. பட் ஆனா கடைசியில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம எஸ்ரா பிரிட்ஜர் வேற வழி இல்லாம கேனன் ஜாரஸ் கூட சேர்ந்து அவங்க டீமோட தப்பிக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. அந்த கிரேட்ஸ் என்ன இருக்குன்னா, முழுக்க கன்ஸ், ஓகேங்களா, ஆர் சம் வெப்பன் மெஷினரி எல்லாமே இருக்கும். சரி ஓகே, அப்படியே தப்பிச்சிடுறாங்க. கூட வந்துட்டு யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹேரா சுனிலா, அப்புறம் நம்ம சாப்பர் இருக்கு. அப்படி இவங்க எல்லாத்தையுமே கோஸ்ட் க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, அங்கிருந்து திருடப்பட்ட அந்த வெப்பன்ஸ் கொண்டு போயிட்டு விற்கிறது மட்டும் இல்லாம அது விற்கிறதன் மூலமா வந்துட்டு ஒருத்தர் கிட்ட இருந்து உணவுகள் வந்து வாங்குறாங்க. சோ உணவுகள் யாருக்குன்னா, சாப்பாடு கிடைக்காத மக்களுக்காக. சாப்பாடு சப்ளை அவங்க கிட்ட இருந்து வாங்குறது மட்டும் இல்லாம எம்பையர் வந்துட்டு இந்த மாதிரி வூக்கிஸ் கொஞ்சம் பேர்த்த பிடிச்சி வச்சிருக்காங்க, அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட லொகேஷனுமே வந்து கேட்டு வாங்கிக்கிறாங்க. கேட்டு வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எஸ்ராவும் நம்ம கோஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு ஊக்கிஸை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு நம்ம எஸ்ரா என்ன பண்ணுவார்னா, நம்ம கேனன் ஜாரஸோட ரூமுக்குள்ள போயிட்டு ஹாலோகிரானையும் அதே சமயம் லைட் சேவரையும் பார்த்துருவாரு. பட் ஆனா அவருக்கு அது என்னன்னு தெரியாது, லைட் சேவர் மட்டும் தெரியுங்க. அண்ட் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஹாலோகிரான் வந்து திருடிடுறாரு. திருடி அவர் மறைச்சு வச்சுக்கிறாருங்க. அப்படி வச்சிருக்கிற பட்சத்துக்கு அவர் தொடர்ந்து அவங்க வந்துட்டு ஊக்கிஸை வந்துட்டு வச்சிருக்கிற, அதாவது அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற ஒரு ஷிப்பை வந்துட்டு பார்க்கறது மட்டும் இல்லாம அங்க போய் போர்ட் பண்ணி ஊக்கிஸை காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு போனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது வந்துட்டு முழுக்க டிராமா. இந்த ரிபல்ஸ் வந்துட்டு மாட்டு வைக்கிறதுக்கான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அதனால முடிஞ்ச வரைக்கும் கேனன் ஜெப் எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. பட் ஆனா நம்ம எஸ்ரா வந்துட்டு சரி ஓகே நான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு கடைசியில் பார்த்தா அவரு அந்த ஒரு இம்பீரியல் ஷிப்ல மாட்டிக்குவாரு. பட் ஆனா இவங்க எல்லாரும் தப்பிச்சிருவாங்க. ஜெப் வந்துட்டு ஓகே விடு, அந்த பையனை என்ன பண்ண முடியும் அப்படிமா சொல்லிட்டு அந்த பையனை காப்பாத்தாம விட்டுருவாருங்க ஒரு கட்டத்துல. அது தொடர்ந்து எபிசோட் 2ல ஐஎஸ்பி ஏஜென்ட் கேலஸ் மூலமா தான் நம்ம எஸ்ரா வந்து பிடிபட்டிருப்பாரு. சோ அந்த சமயத்துல அந்த மாட்டி ஒரு உட்கார்ந்து இருக்கும்போது ரொம்பவே அமைதியா இருப்பாரு. அவருக்கே தெரியாம வந்துட்டு அந்த ஹாலோகிரானை வந்துட்டு ஓபன் பண்ணிடுவாருங்க. ஏன்னா இவருக்குள்ள ஃபோர்ஸ் இருக்கு. அந்த ஃபோர்ஸ் தான் கேனன் ஜாரஸுமே வந்துட்டு அடையாளம் காட்டியிருக்கும் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆகணும். என்ன நீங்க கேட்டீங்கன்னா, எப்படி கேனன் ஜாரஸை பார்த்தோன்னா அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு வந்து அவர் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த பிரசன்ஸ் வந்து தெரிஞ்சதோ, அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார் வார்ஸ் கேனன் காமிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு பேக்டா டேங்க் உள்ள தீபா பெலாபாவை பார்க்கும்போது நம்ம கேனனுக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் சென்ஸ் வந்திருக்கும். ஏன் இவங்க எனக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வு வருது அப்படிங்கிற மாதிரி கூட அவர் சொல்லியிருப்பாரு. நான் அந்த காமிக்ல அந்த விஷயத்தை சொல்லாம விட்டுட்டேன். பட் ஆனா இந்த இடத்துல நான் அதை சொல்லிடுறேன். சோ அந்த ஹோலோகிரான் திறந்ததுக்கு அப்புறம் ஓபியான் கெனபியோட மெசேஜ் வந்து அதுல இருக்கு. சோ அதை பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு சரி ஊக்கிஸ் வந்துட்டு நிஜமாலுமே எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு அவர் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதே சமயத்துல இன்னொரு பக்கம் நம்ம கோஸ்ட் க்ரூமே அந்த பையனை விட்டு கூடாது, அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேனனை காப்பாற்ற வந்திருப்பாங்க. பட் ஆனா எப்படியோ ஐஎஸ்பி கிட்ட அவங்க எல்லாருமே தப்பிச்சு ஊக்கிஸை எங்க வச்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஊக்கிஸை காப்பாற்றுவாங்க. பட் ஆனா அப்படி காப்பாற்றும் போது தான் ஒரு ஜடாய் அப்படிங்கறத வந்துட்டு அவர் ரிவீல் பண்ணுவாரு. சோ ரிவீல் பண்ணி காப்பாற்றுறது மட்டும் இல்லாம அந்த எபிசோட முடிவில் வந்துட்டு தன்னோட அப்ரண்டிஸா எஸ்ரா வந்துட்டு அவர் எடுத்துக்குவாருங்க. ஏன்னா எஸ்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஹோலோகிரானை திருடி இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சுப்பாரு. அதே சமயம் நம்ம ஹேரா வந்துட்டு சொல்லுவாங்க அவன் அதை ஓபன் பண்ணிட்டான், சோ அவன் டெஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டான் அப்படிங்கிற சொல்லவும் இவருக்கும் புரிஞ்சிருது. சோ அது வந்து எபிசோட் 3ல வந்துட்டு C3PO R2D2 காட்டுவாங்க.
சொல்லுவாங்க. அவங்க 2 பேருமே இம்பீரியலோட சர்வீஸ்ல இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சர்வீஸ்ல இருக்கிற ஒருத்தர் கிட்ட இருக்கிற ஒரு வெப்பன் ஷிப்மெண்ட் வந்துட்டு எகைன் நம்ம ரெபல்ஸ் வந்துட்டு திருடணும் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்படி திருடும் போது பாத்தீங்கன்னா C-3PO மூலமோ R2-D2 மூலமாவோ சில டிரான்ஸ்மிஷன் வச்சு நம்ம கேலஸ் வந்துட்டு ரெபல்ஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிரும். அப்படி சாரி கோஸ்ட் க்ரூ வந்துட்டு கண்டுபிடிச்சிரும். அப்படி சோ கண்டுபிடிக்கும் அந்த இடத்துல கேலஸ்க்கும் ஜெப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை வரும். ஏன்னா அவரோட இனத்தை சேர்ந்தவங்களுக்கு அந்த ஒரு ரைஃபிளை பார்க்கும்போது வந்துட்டு பயமாமா. அதை வச்சு அவர் கொஞ்சம் டீஸ் பண்ணும்போது நம்ம ஜெப்பு காண்டாயிரும். அந்த இடத்துல 2 பேருக்கு சண்டை. பட் ஆனா சண்டையோட முடிவுல வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ஜெப் வந்துட்டு சாகர தருவாயில இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துரும். பட் ஆனா எப்படியோ நம்ம எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் புஷ் பண்ணி எப்படி ஜெப்பை காப்பாத்திறாரு. அதுக்கப்புறம் இவங்களுமே அங்க இருக்கிற ஷிப்மெண்ட் தூக்கிட்டு தப்பிச்சிருவாங்க. அப்படி தப்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம C-3POவையும் R2-D2வையும் கொண்டு போயிட்டு நேரா நம்ம பெயில் ஆர்கனா கிட்ட கொடுத்துருவாங்க. சோ எபிசோட் 4 வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜெப்பையும் எஸ்ராயும் வந்துட்டு ஒரு சில சப்ளைஸ் போய் லோதர்ல போய் எட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம வீலோரன் அப்படிங்கிற ஒரு பழத்தையுமே எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேருமே ஓர சண்டை போட்டுருப்பாங்க. இவங்க 2 பேருமே ஒன்னாக்கணும் அப்படிங்கறக்காக ஹேரா வந்து கோச்சிட்டு துரத்தி விட்டுருவாங்க. ஆனா அப்படி லோதர்க்குள்ள போகும்போது பாத்தீங்கன்னா அந்த மீலோரன் அப்படிங்கிற ஒரு பழத்தை எடுக்கும்போது ஒரு சம்பவத்தை வந்து இவர் பார்த்தாரு. என்னன்னா எஸ்ரா வந்துட்டு சின்ன வயசுல இருந்து அனாதை அப்படிங்கும்போது அவர் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் அப்பா அம்மா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் அனாதையா இருந்திருப்பாரு. அந்த சமயத்துல எஸ்ரா வளர்த்தன ஒரு குடும்பம் இருக்கணும் இல்லையா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்துட்டு இம்பீரியல் வந்துட்டு அரெஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம அவங்க நிலத்தையுமே அபகரிச்சிருது. பட் ஆனா நம்ம எஸ்ராவும் ஜெப்பும் சேர்ந்து போய் காப்பாத்துறது மட்டும் இல்லாம அதுக்கு அவங்க பயன்படுத்தின ஒரு வண்டி என்னன்னா TIE ஃபைட்டர். அந்த ஃபைட்டர் எடுத்துட்டு தப்பிச்சிருப்பாங்க. எதனால அந்த ஃபைட்டர் இவங்க கைக்கு வந்துச்சுன்னா அந்த மீலோரன் பழத்தை எடுக்கும்போது ட்ரூப்பர்ஸ் வந்து பாத்துறாங்க. ட்ரூப்பர்ஸ் பார்த்தனால வந்துட்டு அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக என்ன பண்றது தெரியாம அந்த TIE ஃபைட்டர் எடுத்துப்பாங்க. எப்படியாவது எடுத்துட்டு போய் இவங்க வளர்ப்பாவையும் காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் அந்த மீலோரன் அப்படிங்கிற அந்த பழத்தை எடுத்து வந்து கொடுத்துறாங்க. ஆனா என்ன சப்ளைஸ் மட்டும் கரெக்டா எடுத்து வர முடியல. பட் அந்த TIE ஃபைட்டரை வந்துட்டு நீங்க அழிச்சிட்டீங்களா அப்படி மாதிரி கேட்கும்போது அழிச்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி மட்டும் நம்ம எஸ்ராவும் ஜெப்பு சொல்லுவாங்க. சோ அதோட எபிசோட் 5 வந்துட்டு நம்ம கேனனுக்கு வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் கிடைக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு மாஸ்டர் லூமினாரா உண்டியூலி வந்துட்டு உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன். அதனால கேனனும் எஸ்ரா வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சரி அவங்கள போய் பார்க்கலாம், அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு போய் காப்பாத்துறதுக்காக போவாங்க. பட் ஆனா அப்பதான் தெரிய வருது அது உண்மை கிடையாது. அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு விஷுவல் ஹோலோகிராம் மாதிரி தான். அந்த ஹோலோகிராம் எந்திரிச்சு போய் நேரா ஒரு பொட்டிக்குள்ள போக அந்த இடத்துல லூமினாரா உண்டியூலி வந்துட்டு இறந்து போய் மக்கி போன நிலைமையில் இருப்பாங்க. அப்பவே தெரியாது இது இந்த 2 ஜெடாய்களை வர வைக்கிறதுக்கான ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி நம்ம கிராண்ட் இன்குவிசிட்டர் இருக்காரு. சும்மா வெறித்தனமா இருக்காருங்க. உண்மையிலுமே எனக்கு இப்பதான் ஓபியான் கெனபி பார்க்கும்போது அட இந்த அளவுக்கு வெறித்தனமானவரையாடா அதில் அப்படி காமிச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுங்க. என்னதான் ஒரு சண்டை போட்டாலும் இவங்க 2 பேரும் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிருவாங்க. எபிசோட் 6ல நம்ம எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருப்பாரு. என்னன்னா க்ளோன் கேடட்ஸ் மாதிரி இருப்பாங்களே அந்த மாதிரி ஸ்டார்ம் கேடட்ஸ் மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன பசங்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்தே. சோ அதுல ஒரு பர்சனா வந்துட்டு நம்ம எஸ்ரா போயிருப்பாரு. எதுக்காக போயிருக்காருன்னா சோ கைவர் கிறிஸ்டலோட ஒரு ஷிப்மெண்ட் வந்துட்டு இருக்கு. சோ அதை வந்துட்டு எடுக்கணும் அப்படிங்கறக்காக. ஆனா அந்த ட்ரைனிங் நடக்குது இல்லையா, அதுல நம்ம எஸ்ரா மேல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அட்டென்ஷன் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா அவர் வந்துட்டு உண்மையாலுமே எந்தூசியாஸ்டிக்கா இருக்காரு. காரணம் அவருக்குள்ள இருக்கிற ஃபோர்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பண்றாரு அப்படிங்கறதால அந்த ஒரு கவனம் நேரா நம்ம கிராண்ட் இன்குவிசிட்டர் கிட்ட போகுது. சோ அதனால வந்து கிராண்ட் இன்குவிசிட்டர் என்ன சொல்றா, சரி ஓகே அவன் மேல டவுட்டா இருக்குது, எதுக்கு அவனை வந்துட்டு கஸ்டடியில் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்படி ஆனா நம்ம எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ராங்கிற பேர்ல போயிருக்க மாட்டாரு, வேற ஒரு நேம்ல போயிருப்பாரு. ஆனா அந்த ட்ரைனிங் அப்ப வந்து பாத்தீங்கன்னா கூட 2 பேர் வந்துட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருப்பாருங்க. ஓகேங்களா, சோ அவங்க 3 பேருமே சேர்ந்து இவர் எதுக்காக வந்தாரோ அந்த மிஷனையும் முடிச்சிடறாரு. அதே சமயம் அவங்க உதவியோட இவர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடறாரு. சோ அதோட எபிசோட் 7 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேரா சிண்டிலாவும் செபின் வந்து பாத்தீங்கன்னா பழைய ரிபப்ளிக் பேஸ்க்கு வந்துட்டு போறாங்க. ஓகேங்களா, சோ அங்க வந்துட்டு ரகசியமான ஒரு ரெபலோட ஒரு இன்ஃபார்மன்ட் ஃபல்க்ரம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு அங்க சப்ளைஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறா. அப்படி பட் ஆனா ஃபல்க்ரம் வந்துட்டு காட்டவே மாட்டாங்க. பட் ஆனா சபீனுக்கு வந்துட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருக்கு. பட் ஆனா ஃபல்க்ரம் பத்தி ஃபர்தரா டீடைல்ஸ் வந்துட்டு சொல்லவே மாட்டாங்க. இதனால சபீனுக்கு கொஞ்சம் கடுப்பாகும். ஏன்னா நான் இம்பீரியல் கீழே வேலை செய்யும் போது இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, சொல்ற வேலையை மட்டும் செய்யுங்க, வேற எதுவும் கேட்க கூடாது, அதே மாதிரி தான் நீங்க பண்றீங்க, உங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒரு கட்டத்தில் கோமா கேட்பாங்க. ஆனாலும் ஓகே அது சண்டையெல்லாம் போகாது, நார்மலா ஒரு குட்டி சண்டை மாதிரி இருக்கும். அது தொடர்ந்து அவங்க 2 பேருமே அவங்க சொன்ன அந்த லொகேஷனுக்கு வந்து போறாங்க. அதாவது ஃபல்க்ரம் சொன்ன லொகேஷனுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அந்த பேஸ்ல ஒரு பயங்கரமான சில விலங்குகள் இருக்குங்க. ஓகேங்களா, பட் ஆனா அந்த விலங்குகளுக்கு சூரிய வெளிச்சத்தை பார்த்தா பயம். அதனால சூரிய வெளிச்சத்தை தன்னோட உடல் படாத மாதிரி வச்சிருப்பாங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடுவாங்க. பட் ஆனா கடைசி நிமிஷத்துல எப்படியோ டிரான்ஸ்மிஷன் வந்து கிடைச்சு நம்ம கோஸ்ட் க்ரூ மீதி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. சோ அதை தொடர்ந்து எபிசோட் 8ல எஸ்ராக்கும் டீமுக்கும் ஒரு மிஷன் வந்து வருது. என்னன்னா ஒரு ரோடியனை வந்துட்டு காப்பாற்றணும். அந்த ரோடியன் யாருன்னு கேட்டீங்கன்னா சைபு அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட். யாரோட ஃப்ரெண்டுன்னு கேட்டீங்கன்னா எஸ்ராவோட அப்பா அம்மாக்கு ஒரு ஃப்ரெண்டுங்க. அவர் வந்துட்டு இம்பீரியல் கடத்தி வச்சிருக்கு. சோ அவரை காப்பாற்றுற மிஷனுக்காக போறாங்க. ஆக்சுவலி அதுக்காக போக கிடையாது இனிஷியலா. ஏன்னா அவங்க வந்துட்டு எம்பையரோட வந்துட்டு தொழில்நுட்பங்கள் பத்தின ஒரு ரகசியம் வந்துட்டு இதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு எடுக்கிறதுக்காக தான் போவாங்க. பட் ஆனா ரோடியனை பாதுகாக்கிறனால இவர் தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு தெரிய வருது இவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மொத்த டேட்டாஸ் இருக்கு எம்பையரை பத்தியும் இம்பீரியல் பத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அப்போ நம்ம எஸ்ராவோட பெத்தவங்களை பத்தியுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுமே அவரும் நினைக்கிறாரு. சோ எப்படியே காப்பாத்திடுறாங்க. சோ என்னதான் வந்துட்டு ரோடியனை வந்துட்டு இவங்க காப்பாத்திட்டாலும் அந்த ரோடியன் கிட்ட இருந்து கரெக்டா இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஏன்னா அவரோட மைண்ட் வந்து பிளாக் ஆன மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா, ஏன்னா அவர் தலையை சுத்தி ஒரு டிவைஸ் இருக்கு. அதுக்குள்ள வந்துட்டு எப்பவுமே அவர் மொத்தமா இருக்கிற டெக்னாலஜி பத்தி மட்டும் தான் பேசிட்டு பாரு தவிர்த்து பர்சனலா எதுவுமே பேசினதில்ல. பட் ஆனா இவங்க என்னதான் இப்படி கூப்பிட்டு தப்பிச்சாலுமே பின்னாடி நம்ம இன்குவிசிட்டர் வந்துட்டு துரத்தி வந்துட்டு இருக்காரு. ஹைப்பர் ஸ்பேஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு டிவைஸை வச்சு அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம கேனனும் எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் போடுவாங்க. என்னன்னா நீங்க வந்துட்டு நம்ம கோஸ்ட் வந்துட்டு தூக்கிட்டு தனியா போங்க, நாங்க வந்துட்டு அவனோட
அந்த ஒரு ட்ராக்கிங் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிற நம்ம ஷிப்பில் தான் இருக்குது, அதை எடுத்துட்டு நானும் எஸ்ராவும் தனியாக போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஹைப்பர் ஸ்பேஸ்லேருந்து டக்குன்னு வெளியில் வந்துருவாங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் க்ரூ தப்பிச்சிரும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்குவிசிட்டர் வந்துட்டு நேராக எஸ்ராவையும் கேனனையும் ஃபாலோ பண்ணி போவார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க எங்கே போயிருப்பாங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹேராவும் சபீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குகள் கூட சண்டை போட்டுருப்பாங்களா அதே இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. அப்படி அவங்க உள்ளே போகும்போது என்ன ஆகுனா இந்த மாதிரி நம்ம கேனன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எஸ்ராவை நீ பயப்படாத இவங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸோட லெசன் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருப்பாருங்க. பட் ஆனால் அவர் ரொம்பவே பயப்படுவார். பட் இருந்தாலும் உன்னோட பயம் என்னங்கிறத கண்டுபிடி, அதுலேருந்து வெளியில் வர பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்ல டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பயத்துலேருந்து வெளியில் வந்துடுவார். அப்போ கரெக்டாக அந்த விலங்குகள் எல்லாமே இவங்களுக்கு கட்டுப்பட்டு இவங்களை தாக்காம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பவ்யமாக நின்றுட்டு இருக்குங்க. ஸோ அந்த சமயத்தில் கரெக்டாக கிராண்ட் இன்குவிசிட்டர் வருவார். உள்ள வந்து பார்த்தா விலங்குகள் எல்லாம் ரெடியாக இருக்கும். சும்மா தாறுமாறான சீனு. மாஸ்டர் அண்ட் பேடவான் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா வெறித்தனமா சண்டை நடக்கும். பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் வந்துட்டு இன்குவிசிட்டர் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் அடிச்சு போடுவார். அதே சமயம் அந்த விலங்குகளே அடிச்சு நொறுக்கிடுவாருங்க. அப்போ வந்துட்டு கடைசியாக சரி ஓகே இவனை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி உன்னை போட்டு தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்ராவை கொள்ளலான்னு வருவாரு. ஆனா அந்த சமயத்தில் வந்துட்டு கேனன் வேற மயக்கம் போட்டுருப்பாரா, நம்ம எஸ்ராக்கு என்ன பண்ண தெரியல. பட் ஆனால் அவரோட கோவமும் பயமும் சேர்ந்து என்ன பண்ணுனா பின்னாடி இந்த விலங்குகளோட ஒரு ராஜா ராணி அப்படி கூட வச்சுக்கலாம், அது பெருசா இருக்கும், அதை வந்துட்டு எழுப்பி விட்டுருவாருங்க. ஸோ அதை எழுப்பும் போது அந்த விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்குவிசிட்டர் தாக்கும் போது கேனன் இதை பார்த்துருவாரு. எஸ்ரா வேணாம் அப்படின்னு சொல்லவே அவர் வந்துட்டு ஏவி விட்டுருவாருங்க இன்குவிசிட்டர் மேல. ஸோ முழுக்க டார்க் எனர்ஜி அதாவது டார்க் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு இந்த இடத்துல அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அதை யூஸ் பண்ணோடனே வந்துட்டு அவர் மயக்கம் போட்டு வந்துடுறாருங்க. அதனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல. அதனால கேனன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ராவை தூக்கிட்டு அந்த இடத்துல தப்பிச்சிருவாரு. அதே சமயம் இந்த எபிசோட் அவருக்கு இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்னன்னா சீபோ கிட்ட இருந்து அவங்க அப்பா அம்மா பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக கிடைச்சிருக்காதுங்க. பட் ஆனால் சீபோ வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹேரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஹேரா வந்துட்டு எங்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சம்பவம்லாம் முடிச்சுட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட்டுக்கு திரும்பி வரும்போது ஹேரா வந்துட்டு அதை பத்தி சொல்ல வருவாங்க. பட் ஆனால் வேணாம் அவனை தனியா விடு அப்படிங்கிற மாதிரி கேனன் சொல்ல அந்த விஷயம் என்னன்னே தெரியாம நான் போயிருது. அதை தொடர்ந்து எபிசோட் 10ங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் அப்படின்னு கூட சொல்லலாம். எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணி ஃபோர்ஸ் வந்துட்டு உன்னை எங்கே கூப்பிடுதுன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அதாவது இந்த இடத்துல ஒரு டெம்பிள் இருக்கு லோத்தல்ல, அந்த டெம்பிள் எங்க இருக்கு அப்படிங்கும்போது அது வந்துட்டு ஒரு பேடவான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எஸ்ரா கண்டுபிடிச்சிருவாரு. அப்படி கண்டுபிடிச்சு போகும்போது மாஸ்டரும் பேடவானும் சேர்ந்து தான் வந்துட்டு அந்த ஒரு கோயிலை திறக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துட்டு அந்த கோயிலை வந்து திறப்பாங்க அவங்களோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி. பட் அதை தொடர்ந்து உள்ள போனதுக்கு அப்புறம் எஸ்ரா நான் இதுக்கு மேலே வரமாட்டேன், உனக்கான பாதையை நீ கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம எந்த பாதை கண்டுபிடிக்கணும் அந்த பாதையில போய் நான் என்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தெரியாது அது நீயே கண்டுபிடி அப்படின்னா ஏன் சொன்னாதானே கண்டுபிடிக்க முடியும், எதுவுமே சொல்லாம என்னத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்கும் போதே ஒரு கதவு மூடிடும். கதவுக்கு இந்த பக்கம் கேனனும் அந்த பக்கம் எஸ்ராவும் போயிருவாங்க. நான் சொல்ல முடியாது எஸ்ரா ஏன்னா ஏன் மாஸ்டர் எனக்கு இதை தான் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இறந்து போன சில ஜெடாய் நைட்ஸ்கோட சடலங்கள் இருக்கும், அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் எஸ்ரா போவா. அப்படி எஸ்ரா போகும்போது சில விஷன்ஸ் வந்து வரும். அது எல்லாமே அவரோட பயத்தை பத்தினதா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேனன் சாகிற மாதிரியும் இன்குவிசிட்டர் வந்துட்டு இவரை கொல்ற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் வரும். பட் ஆனால் ஒரு கட்டத்தில் தன்னோட ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமே வரும். அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புரியும், இது எல்லாமே இல்யூஷன் தான், இது எதுவுமே உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இல்யூஷன்ல இருந்து அவர் வெளியில் வரும்போது தான் மாஸ்டர் யோடாவோட குரல் கேட்டு அவரோட கைடன்ஸ் மூலமா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட தேடல் என்ன, அவர் கண்டுபிடிக்க போறது என்ன அப்படிங்கறத வந்துட்டு கண்டுபிடிப்பாரு. அது வேற ஒன்றும் கிடையாதுங்க, கைபர் கிறிஸ்டல். ஸோ அவரோட லைட் சேபருக்கான ஒரு கைபர் கிறிஸ்டலை தான் வந்துட்டு அவர் அந்த டெம்பிள்குள்ள கண்டுபிடிப்பாரு. ஏன் நம்ம க்ளோன் வார்ஸ்லேயே பார்த்துருப்போம், அசோகா சில யங்லிங்ஸை கூட்டு போயிட்டு கைபர் கிறிஸ்டல் எடுக்க வைக்கிறதுக்காக ஒரு மிஷன் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அவங்களோட பயத்தை எதிர்கொண்டு தான் அவங்க வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் சிமிலராக இந்த இடத்துல நடக்குது. பட் ஆனால் க்ளோன் வார்ஸ் விட இந்த ரெபல்ஸ்ல பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. இது ஒரு நல்ல ஒரு டச் ஒரு ஃபீல் கிடைச்சது. ஸ்டார்ட் எபிசோட் 11 வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர், சபாக்ல சும்மா பூந்து விளையாடுற கேரக்டர் வேற யாரும் கிடையாது, ஏமாத்தி ஜெயிக்கிற நம்ம லேண்டோ தான். ஸோ லேண்டோவும் ஜெப் வந்து பார்த்தீங்கன்னா சபாக் ஆடும்போது வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோ கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால வந்துட்டு ஜெப் வந்து தோத்துறாரு. ஆனால் அவர் பந்தயமா வச்சது என்னன்னா சாப்பரை. ஸோ இதனால அந்த கோஸ்ட் க்ரூ வந்துட்டு தோத்ததுனால வந்துட்டு லேண்டோட ஸ்மக்லிங் வந்துட்டு அவங்கள உதவி பண்ண சொல்ற அப்படி. ஸோ என்னோட மிஷன்ல உதவி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு சாப்பர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம கோஸ்ட் க்ரூவும் ஒத்துக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா லேண்டோ யார்கிட்ட பிசினஸ் பேசுவார்னா மோர்கன் அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட, அவர்கிட்ட இருந்து ஒரு பொட்டி வாங்கிட்டு வந்துருவாரு. ஸோ இதுக்கு பதிலாக நீ எதை தர அப்படிங்கிற கேட்கும்போது ஹேரா ஸ்விண்ட்லாக கொடுத்துட்டு வந்துடும் அப்படி. பட் ஆனால் எதுக்காக ஹேரா விட்டுட்டு வந்தா அப்படி மாதிரி சொல்லி எல்லாரும் கோச்சுக்குவாங்க. பட் ஆனால் ஹேரா கிட்ட தப்பிக்கிறக்கான பிளான் சொல்லிட்டு அவ தப்பிச்சிருவா அப்படி மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம அதுக்கேற்ற மாதிரி ஹேராவும் தப்பிக்கிறது மட்டும் இல்லாம எகே நம்ம கோஸ்ட் க்ரூவோட வந்து சேர்ந்துருவாங்க. பட் ஆனால் அப்படி சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா அந்த பொட்டி என்ன இருக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு மிருகம் இருக்கும். அந்த மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தா டக்குன்னு சைஸ் வந்துட்டு ஊதிருங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம ஜெப் வந்து பயம் காட்டுவோம், அது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசாயிரும். பட் இருந்தாலும் மோர்கன் வந்துட்டு எகைன் ஃபாலோ பண்ணிட்டு வர. பட் இருந்தாலும் அவங்கள அடிச்சு போட்டு எகைன் நம்ம பார்த்தீங்கன்னா லேண்டோட ஷிப்புக்கு ஃபியூலை கொடுத்து அமுச்சுட்ருவாங்க. ஸோ இந்த மிருகம் எதுக்காக நம்ம லேண்டோக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்துட்டு மோப்ப சக்தி கொஞ்சம் அதிகமாமாங்க, அதனால வந்துட்டு அவர் வச்சிருக்காரு. சரி ஓகே. அது தொடர்ந்து எபிசோட் 12ல எஸ்ராக்கு வந்துட்டு ஒரு விஷன், ஃபர்ஸ்ட் விஷன் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். அதுல வந்துட்டு அவருக்கு ஒரு இம்பீரியல் செனட்டர் இருக்கார்ல கால் கிரேவஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு எஸ்ராவோட அப்பா அம்மாவோட இன்ஃபர்மேஷன் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு விஷன் வந்துட்டு இவருக்கு தெரிய வரும். அதனால அவர் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு வருவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் வரும். அந்த டிரான்ஸ்மிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு போகும். அது மட்டும்
மட்டும் இல்லாமல் இவரோட விஷனை வந்துட்டு முழுசா நம்புவாரு. பட் ஆனால் கேனன் சொல்லுவாரு, உன் விஷனை முழுசா நம்பாத, அதை முழுசா பார்த்துட்டு அது எந்த மாதிரி விஷயம் பாரு, அரைகுறையா பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பாசிட்டிவா நினைச்சுக்காத அப்படி மாதிரி கேனன் சொல்றாரு. பட் இருந்தாலும் நான் பார்த்தது எனக்கு தான் தெரியும் அப்படி மாதிரி சொல்லிட்டு அவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அடம் பிடிப்பாருங்க. எல்லாம் ஓகே. கடைசி நிமிஷத்தில் நம்ம அந்த கால் டிராவிஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் மீட் பண்ணுவாங்க. மீட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பார்த்துரும். அதனால வந்துட்டு சரி இம்பீரியல் கிட்ட இருந்து இவரை காப்பாற்றணும் அப்படி சொல்லிட்டு காப்பாற்றுறக்கா பார்ப்பாங்க. அப்படி காப்பாற்றி போயிட்டு இருக்கும்போது தெரிய வருது இவனுமே இம்பீரியல் கூட சேர்ந்து தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான், இவன் வந்துட்டு கெட்டவன் தான் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அப்பா அம்மாவோட பேரையே கெடுக்கிறதுக்கு நீ பிறந்திருக்கடா, அவங்க அப்பா அம்மா கிட்ட அன்னைக்கே சொன்ன எங்க கூட சேர்ந்துருக்கேன், அவங்க சேர மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் அவங்க செத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எஸ்ராவோட அப்பா அம்மா வந்துட்டு செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. பட் ஆனால் ஹேரா வந்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது என்ன எப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாத பட்சத்துக்கு இருக்க, இவன் நல்லா கிடையாது கெட்டவன், ரெபல்ஸை பிடிக்கிறக்காக வந்துட்டு இவனை வர வச்சிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சு போற பட்சத்துக்கு எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் அடிச்சு போட்டு ட்ரூப்பர்ஸ் கிட்ட இருந்தும் நம்ம ஆளுக்கு வந்து தப்பிச்சிடுறாங்க. ஸோ அதை தொடர்ந்து எபிசோடு 13 வந்துட்டு நம்ம டார்கின் வராருங்க. அவர் வரது மட்டும் இல்லாமல் அவருக்கு செம்ம கான்ல வராரு. ஏன்னா கேலஸும் சரி கிராண்ட் இன்க்விசிட்டரும் சரி ரெபல்ஸ் விஷயத்திலையும் அந்த ஜெடாய் விஷயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு வாண்டடா வந்துட்டு ரெபல்ஸ் வர வைக்கிறக்காக ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்கள வந்துட்டு ஒரு ஆன்டி இம்பீரியல் ப்ராட்காஸ்ட் வந்து பண்றதுக்காக அலோ பண்ற மாதிரி நம்ம ரெபல்ஸை வர வச்சு அவங்கள அந்த இடத்துல பிடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பிடிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் என்ன ஆகுனா கேனன் வந்துட்டு மாட்டிக்குவாரு, மற்றவங்க எல்லாருமே தப்பிக்க வச்சிருவாங்க. பட் ஆனால் உள்ள இருக்கிற எஸ்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனசு ஒப்பாது, எப்படியாவது நம்ம கேனனை காப்பாற்றணும்னு இருக்கும். பட் ஆனால் இன்னொரு பக்கம் கேனன் வந்துட்டு அவங்க யாரும் காப்பாற்றுறதுக்கு வர வேணாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாரு. ஸோ அப்படி கரெக்டாக நம்ம கேனனை பிடிச்சதுக்கப்புறம் எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி இம்பீரியல் ப்ராட்காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாரு. ஸோ அவரோட குரலை வச்சு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எதிராக திருப்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடுவாருங்க. அப்போ வந்துட்டு எஸ்ராக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும், நான் பேசின யாருக்கா கேட்டிருக்குமா, நிஜமாலுமே என்ன ஃபாலோ பண்ணுவாங்களா, கண்டிப்பாக கேட்டிருக்கும் நம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிற ஹேரா சிண்டிலாவும் மற்றவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. பட் கேனனோட அட்வைஸ் பிரகாரம் வந்துட்டு கோஸ்க்ரூ வந்துட்டு திரும்பி போயிடணும், கேனனை காப்பாற்றுறதுக்காக வரக்கூடாது அப்படின்னு. பட் ஆனால் எஸ்ராக்கு அது மனசு ஒப்பதுனால அவர் ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பார். பட் ஆனால் ஃபோல்க்ரம் வந்து என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி நீங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்க போயிருங்க, கேனனை காப்பாதாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். அப்படி அந்த ஃபோல்க்ரம் யாரும் நம்ம கிட்ட காட்டலிங்க இப்போ வரைக்கும். சரி ஓகே, என்னதான் வந்துட்டு அந்த ஆன்டி இம்பீரியல் ப்ராட்காஸ்ட் பண்ணாலும் அதை பண்ண அந்த டவர் வந்துட்டு நம்ம இம்பீரியல் ஆர்மி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தகர்த்தெறிஞ்சிடும். இதனால என்ன ஆகுனா அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, ஸோ அப்படி கம்யூனிகேட் பண்ற ஒரு டிவைஸ் இருந்தால் தான் அதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸ் எடுத்து கேனன் வந்துட்டு எந்த இடத்துல வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எதை வச்சு கம்யூனிகேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்மக்லர் கிட்ட போய் கேட்கறாங்க. அப்படி ஸ்மக்லர் கிட்ட கேட்கும்போது தான் ஒரு ஜெடாய்ங்கிறத ரிவீல் பண்ணிடுறாரு எஸ்ரா. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நான் உனக்கு உதவி பண்றேன், பட் ஆனால் நீ எனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்றதுக்கு அவர் எஸ்ராவும் சரின்னு சொல்லிடுறாப்ல. சரின்னு சொல்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு டிராய்டை வச்சு தான் வந்துட்டு அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிராய்டை வந்து நீங்க தூக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. சரி ஓகே நீ கொடுத்துட்டு உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்கும்போது தேவைப்படும் போது கேட்கற அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு அந்த ஸ்மக்லர். இந்த ஆள் எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், அனைவரும் ஏதாவது சம்பவம் பண்ணுவோம் போல. சரி ஓகே, பட் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ஹேரா கிட்ட சொல்லும்போது ஹேராக்கு காண்டாகுது. சரி ஓகே எல்லாம் ஓகே, நம்ம எப்படி போய் கண்டுபிடிக்க போறோம், அவங்களோட இடத்துக்குள்ள போறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இவங்களோட அந்த பழைய ஷிப்புங்க, அந்த டை ஃபைட்டர் இருக்குல்ல, டிஐ ஃபைட்டர், அந்த ஃபைட்டர் வந்துட்டு அழிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா ஆரம்பத்தில் நம்ம ஜெப்பும் எஸ்ராவும் போனது, அதை அழிக்காம பத்திரமா வச்சிருப்பாங்க. அந்த பத்திரமா வச்சதுக்கு வேற நம்ம சபீன் வந்துட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தாலே தெரியும் மாட்டிக்கும் அப்படிங்கிற மாதிரி வேற வழி இல்லாம அந்த டிஐ ஃபைட்டர் எடுத்துட்டு தான் வந்துட்டு அவங்க போற சுச்சுவேஷன் இருக்கும். அதனால அதை ஒரு சேஃப் கேட்கறது மட்டும் இல்லாம கேனன் வந்துட்டு டார்கினோட ஷிப்ல தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். ஷிப்னா சாதாரண ஷிப் இல்ல, ஸ்டார் டிஸ்ட்ராயர்ல. ஸோ அந்த ஷிப்ல எதுக்காக வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கேனனை கொல்றதுக்காக முஸ்தஃபார் சிஸ்டத்துக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு. ஸோ முஸ்தஃபார் யாரோட கோட்டை, நம்ம வேடரோட கோட்டைங்க. ஸோ இந்த வேட்டையன் அரண்மனை, வேட்டையன் நல்லா இருக்கே, பேசாம வேடரோட காமிக்ஸ்க்கு வேட்டையன் டைட்டில் வச்சிருவோமா? சரி உங்களுக்கு ஓகேனா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நம்ம வேட்டையன் அரண்மனைக்கு தான் கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டேட்டா கிடைக்கும். அந்த டை ஃபைட்டர் எடுத்துட்டு அவங்க வந்துட்டு ஷிப்புக்கு போறாங்க. ஸோ எபிசோட் 15 தான் அந்த சம்பவமே பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டார் டஸ்டர் எங்க இருக்குன்னா முஸ்தஃபார் கிட்ட தான் இருக்கும். பட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டார்கினோட ஷிப்பை வந்துட்டு டிசேபிள் பண்ணிட்டு உள்ள இருக்கிற கேனனையுமே காப்பாற்றுற அளவுக்கு வந்துருவாங்க. அப்படி காப்பாற்றினதுக்கு அப்புறம் ஒரு ஃபைட் யார் கூடனா இன்க்விசிட்டர் கூட, நம்ம கிராண்ட் இன்க்விசிட்டர் கூட. இந்த இடத்துல ஒன்று சொல்ல முட்டாங்க என்னன்னா அந்த கைபிகஸ்டர் எடுத்துன அவருக்குன்னு ஒரு லைட் சேபர் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஹோல்டரோட இருக்கும். ஜஸ்ட் ஒரு கத்தி மாதிரி மட்டும் இருக்காது, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்டா டெக்னிக்கலா பயவுல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருப்பாப்ல. ஆனால் அதை அப்படி பண்ணலாங்கிறது வந்துட்டு கேனன் வந்துட்டு அந்த லைட் சேபர் வாங்கி சண்டை போடும்போது தான் நம்ம எஸ்ராக்கே தெரியும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ரா வந்துட்டு கீழே தள்ளி விட்டுருவாரு. அதனால வந்துட்டு எஸ்ராக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு நினைச்சு அந்த கோவத்தில் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணி சண்டை போடுவாரு. ஆனால் கடைசியில் கிராண்ட் இன்க்விசிட்டர் வந்துட்டு ஷிப் வந்துட்டு வெடிக்கிற இடத்துல தள்ளி விட்டுருவாருங்க. தள்ளி விட்டாலும் எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா பொழச்சிருவா. அப்படி அந்த எஸ்ராவும் கேனன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. அண்ட் நம்ம டார்கினோட ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். பட் இந்த இடத்துல நம்ம கேனன் வந்துட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணுவாங்க. பட் ஆனால் அவர் எதுக்குமே சொல்ல மாட்டாரு. பட் இருந்தாலும் அவர் கொஞ்சம் கோவப்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நீ மாஸ்டரை வந்துட்டு காப்பாற்ற முடியாம ஓடிட்டேங்கிறது யாருக்கா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நடுவில் இந்த எப்பெல்லாம் வந்துட்டு கேனனும் கிராண்ட் இன்க்விசிட்டர் மீட் பண்ணும்போது இன்க்விசிட்டர் வந்து முழுக்க டார்க் சைடுக்கு வர வைக்கிறதுக்காக கோவப்படுத்த ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் நம்ம கேனன் மாற மாட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க முடிஞ்ச வரைக்கும் தப்பிப்பாங்க. சின்ன ஃபைட்டர் வச்சுட்டு சண்டை போட்டே இருப்பாங்க. என்ன பண்றது தெரியாம இருக்கிற பட்சத்துக்கு திடீர்னு எங்கிருந்த உதவிகள், யார் அந்த உதவி பண்றா அப்படி மாதிரி கேட்கும்போது இவங்க ஷிப்புக்குள்ள போறாங்க. இவங்க ஷிப்புமே ஓடிட்டு இருக்கு. யார் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா வேற யார் இல்லைங்க, நம்ம அசோகா டேனோ. அவங்க தான் வந்துட்டு
அந்த ஃபோல்க்ரம். ஸோ ஒரு பக்கம் என்னதான் வந்துட்டு ரிபல்ஸுக்கு உதவி கிடைச்சாலும் இன்னொரு பக்கம் ஒருத்தர் காண்டில் இருக்காரு, வேற யாரும் இல்லை, வேட்டைய. நம்ம டார்த் வேடர் வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் க்ரூவால வந்துட்டு செம்ம காண்டில் இருக்கா அப்படி. ஸோ அதனால உங்களால நம்பி பிரயோஜனம் கிடையாது, கடைசியில் நானே இறங்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டு ரெபல்ஸ் எதுக்கலான்னு முடிவு பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் சீசன் 1 முடியுது. ஸோ சீசன் 2 எபிசோட் 1 ரெபல்ஸ்ல கதை எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு கூட இருக்கிற ரிபல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேட்டில் இருந்து காப்பாற்றி அப்படியே எப்படியோ தப்பிச்சிடுறாங்கங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் த எஸ்கேப் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, மினிஸ்டர் டுவாவ் அப்படிங்கிற ஒருத்தங்க சியாவ் ஸோ வாட் எவர் ப்ரொனன்சியேஷன் தப்பாக தான் மன்னிச்சுக்கோங்க, ஏஜென்ட் கேலஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிபல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எல்லாமே பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல டார்த் வேற டக்குனு வந்துடுறாரு. ஸோ என்னதான் அவங்க ஆரம்பம் கரெக்டாக இருந்தாலும் ஃபினிஷிங் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க கொஞ்சம் அப்செட்டாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மினிஸ்டர். அப்போ அவங்க வேடர் கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அவங்க மேலே மரியாதை வச்சிருக்கேன் தான், அதே சமயம் வந்துட்டு நீங்கள் 2 பேருமே அதாவது டார்க்கினும் நீங்களும் எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது நான் சிறப்பாக பண்ணணும்னு ஆசைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வேடர் ஒட்டுக்கா சிம்பிளாக முடிச்சிருவாரு. அவங்க தப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களை பிடிக்கணும் அப்படின்னா அவங்களை எப்படி வர வைக்கணும் அப்படிங்கிறக்காக வழியை பார்க்கணும், அதை விட்டு போட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இவங்களை பற்றி ஏதாவது வந்துட்டு ஒரு விஷயத்த கொளுத்தி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பக்கம் ரிபல்ஸை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க இருக்க, இன்னொரு பக்கம் ரிபல் ஃப்ளீட் வந்துட்டு ஸோ நம்ம ஜூன் சாட்டோ வந்துட்டு அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிபல் ஃப்ளீட்டோட ஒரு கமாண்டர் அப்படின்னு சொல்லலாம். கோஸ்ட் க்ரூ வந்துட்டு பாராட்டுறது மட்டும் இல்லாமல் அப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே அந்த மினிஸ்டர் டுவாவ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து உதவி கேட்குற மாதிரி ஒரு மெசேஜ் வருதுங்க சாப்பர் கிட்ட. ஸோ வந்துட்டு நடிக்கிறா அப்படின்னு தான் நினைப்பாங்க. இங்கே பாருங்க, நான் இம்பீரியலோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்ன வந்துட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு போயிருங்க, ஏன்னா லோத்தல்ல இருக்கிற அப்பாவி ரிபல்லியன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, இது வந்துட்டு கெட்டது, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தண்டனை தான் கொடுக்க போறாங்க. ஸோ பெட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்கும் டவுட் இருந்தாலும் நம்ம எஸ்ரா இருக்கார்ல, அவருக்கு வந்துட்டு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறத உணர்றது மட்டும் இல்லாமல் அவங்க வாய்ஸ்லேயே அது தெரியுது. ஸோ நம்ம அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துறாங்க. ஆனால் நம்ம மினிஸ்டர் டுவாக் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஏஜென்ட் கேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மேலே வந்துட்டு ஏதோ கொஞ்சம் சந்தேகத்தோட தான் இருக்கிறாரு. ஸோ எகைன் வந்துட்டு லோத்தலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க தான், அசோகா எல்லாருமே இருக்காங்க. பட் ஓகே நீங்களாம் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்ட் க்ரூ மட்டும் தனியாக லோத்தலுக்கு போகிறாங்க. பட் லோத்தலுக்கு போகிறதுக்கு கேனனுக்கு இஷ்டம் இல்லை தான், ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்றும் ஹீரோயிசம் பண்ணுறக்காக நம்ம வாழ்றது கிடையாது, நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அப்படி மாதிரி சொன்னாலும் ஹேரா ஸ்டுடியோவில் வந்துட்டு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி வர வச்சிருவாங்க. ஸோ ஒரு பக்கம் எஸ்ரோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் 2 ரீசனுக்காக தான் காப்பாற்றணும். ஒன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு தன்னை தானே காப்பாற்ற முடியாத மக்களை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிறதும், இவங்களோட இன்ஃபோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களை காப்பாற்றும் அப்படிங்கிறது, இந்த 2த்துக்காகவே வந்துட்டு நம்ம லோத்தலுக்கு போகணும் அப்படி மாதிரி சொல்ல அவங்க லோத்தலுக்கு போகிறாங்க. போகவும் கேனன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாம் ட்ரூப்பர் அடிச்சு போட்டு ஒரு ஸ்டாம் ட்ரூப்பர் மாதிரி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வேடத்தை அணிஞ்சிட்டு போயிடுறாரு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டரையும் பார்த்துறாங்க. மினிஸ்டர் பார்க்கும்போது அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா கேலஸ் இருக்காரு. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிற பட்சத்துக்கு இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க தான். ஆனால் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கும் சரி மினிஸ்டர் நீங்கள் வந்துட்டு எங்கள் ஷிப்பில் போய் ஏறிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு அப்பதான் அவங்களுக்கு புரிய வருது அது ஒரு ட்ராப் அப்படின்னு. ஏன்னா அந்த மினிஸ்டர் உள்ள ஏறணுன்னே அந்த ஷிப் வந்து வெடிச்சிருது. பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லாண்ட் போகும்போதே அது வெடிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் இறக்க நேரிடுதுங்க. ஸோ இதை வந்துட்டு தூரத்துல வந்து வேடர் பார்த்துட்டு இருப்பாரு. அப்பயே நம்மளுக்கு வந்துட்டு புரிஞ்சிடும், ஓகே மினிஸ்டர் வச்சு இவங்க கேம் ஆடி மினிஸ்டர் ரிபல்ஸ் கொண்ட மாதிரி அந்த லோத்தலுக்குள்ள அதாவது அவங்களோட சொந்த ஊருக்குள்ளேயே வந்துட்டு பரப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட அபிப்பிராயம் வந்துடும்ல. அப்போ வந்துட்டு இவங்களுக்கு எங்கேயுமே ஓடி ஒளியருக்கு இடம் எல்லாம் போயிடும். ஸோ ஈஸியாக வந்து நம்ம கிட்ட மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ இப்போ மொத்த லோத்தலையுமே இந்த ஒரு பிரச்சனைனால வேடரும் கேலஸ் எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி மினிஸ்டரையும் கொண்டுட்டு அந்த பழியை தூக்கி ரிபல்ஸ் மேல போட்டுட்டு ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளிகளை ஆக்கிடுறாங்க. அந்த லோத்தலுக்குள்ளேயுமே அதை பரப்பி விட்டுறாங்க. சரி இப்போ நம்ம லோத்தல் தாண்டி எங்கேயுமே போக முடியாது, எப்படி போறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இம்பீரியலோட ஸ்பேஸ் போட்டை யூஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க. ஏன்னா இம்பீரியல் காம்ப்ளெக்ஸ் கூட நம்ம யாரும் தேட மாட்டாங்க, மற்ற எல்லா இடத்துலையும் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வருது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க உள்ள போறாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன சொல்றதுங்க, நம்ம எஸ்ராக்கும் சரி கேனனுக்கும் சரி ஒரு மாதிரி குளிரா ஃபீல் ஆகும். ஆக்சுவலி இதே குளிர வந்துட்டு லோத்தலுக்குள்ள வரதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ராக்கு ஃபீல் ஆயிருக்கும். இந்த டைமும் அது ஃபீல் ஆகுது. அது ஏன்னு பார்த்தா இந்த பின்னாடி நிக்கிறாரு பாருங்க, வேற யாரு நம்ம வேடர் தான். அவர் அங்க நின்று இருக்கிற பட்சத்துக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தாலுமே 2 பேர் சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் சண்டை போடுவாங்க. அப்போ வந்துட்டு வேடரோட கைதான் ஓங்கி இருக்கும். பாசிபிள் அப்படிதான் இருக்கும். எஸ்ராவை கிட்டத்தட்ட வந்துட்டு தன்னோட சேபர் வச்சு எஸ்ராவை கொல்லாம் சொல்லி போகும்போது கேனன் வந்து எப்படியே காப்பாத்திடுவாரு. காப்பாத்தினதுக்கு அப்புறம் மிகப்பெரிய 80 DP வந்துட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு வேடர் மேல தள்ளி விட்டுருவாங்க தான். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சான் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல வந்துட்டு வேடர் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டு அப்படியே நிப்பாரு பாருங்க. டெரிஃபிக்கான சீன். அப்போ வந்துட்டு எப்படியா இவ்வளவு பெருசா உளுந்தா வந்துட்டு உயிரோட இருக்கான் அப்படின்னு எஸ்ரா கேட்கும்போது அவன் இருப்பான், நம்மளால முடியாது வாடாடே அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. நம்ம இன்குவிஸ்டர்ஸ் எத்தனையோ பேர் கூட சண்டை போட்டுருக்கோம், ஆனா இது யாரு புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எஸ்ரா குழப்பமா இருக்கும். இல்ல நம்ம இன்குவிஸ்டர்ஸ் கிட்ட சண்டை போட்டது எல்லாத்தையும் விட இது ரொம்ப பெரிய ஆளு, இவன் ஒரு சித் லார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் தான் ஜெடாயோட ஏன்ஷியன்ட் எனிமி அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் எப்படி நம்ம தோக்கடிக்கிறதா நம்ம பொழைச்சு வந்ததே பெருசு, இதுல தோக்க வேற அடிக்கணுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேனன் பேசுவார். அப்படி கேனன் அப்படி சொல்லும்போது அந்த ஒரு பயம் இருக்கும் வேடர் மேல, அப்படி ஒரு பயம். சரி எப்படியோ தப்பிச்சிட்டாங்க, ஆனா இவங்களுக்கு எப்படியாவது இங்கிருந்து வெளியில போகணும், என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லேண்டோ கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. லேண்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லீகலா இவங்களை வந்துட்டு எப்படியாவது கூட்டிட்டு போகணும், அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு மாற்று ஏதாவது கொடுத்தா மட்டும் தான் வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அதனால நேரா டார்கின் டவுனுக்கு போறாங்க. அங்க டார்கின் டவுனுக்கு போகும்போது அங்க நிறைய பேரோட இடத்த வந்து அழிச்சிருப்பாங்க. இதை போய்
எஸ்ராவும் கேனன் பார்க்கும்போது கஷ்டமாயிருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நம்மளா அப்படி மாதிரி கேட்கும்போது இங்க பாரு, நம்ம எது பண்ணாலுமே அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு ரியாக்ஷன் கண்டிப்பா இருக்கும். அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அது வந்துட்டு விதி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளை வந்துட்டு காயப்படுத்தணும், நம்மளை வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படிங்கிறக்காக நம்மளை சார்ந்தவங்க எல்லாத்தையுமே அவங்க காயப்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் அவங்க அப்படிங்கிற சொல்லும்போது தீய சக்தி இந்த அளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ எஸ்ராக்கே புரியும். ஸோ லேண்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்க மாட்டாரு. அதனால லேண்டோவோட டிராய்டு கிட்ட தான் ஹெல்ப் கொடுத்துருப்பாங்க. லேண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பேரம் பேசியிருப்பாரு, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கிற மிலிட்ரி கிரேட் ஷீல்ட் ஜென்ரேட்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஹேரா ஸ்டுடியோவில் சொல்லியிருப்பாங்க என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாதிக்கு பாதி வச்சுக்கலாம்னு சொல்லி பேரம் பேசி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அவங்க அங்கிருந்து தப்பிச்சு ஹைப்பர் ஸ்பேஸில் மற்ற ரிபல் ஃப்ளீட் கூட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ இந்த விஷயத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேடர் கிட்ட சொல்லும்போது என் ஷிப்பை தயார் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேலஸ் வந்துட்டு இன்னொரு ஆஃபீஸர் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டையும் அப்படியே சொல்லிடுவாரு, இங்கே பாரு அந்த ஷிப்பில் ரகசியமாக நாங்கள் வந்துட்டு ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்கோம். ஸோ நீ ஷிப்பை தயார் பண்ணி நம்ம போய் தாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே எல்லாரும் ஷிப்பை தயார் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அசோகோட அந்த ஒரு ரிபல் ஃப்ளீட்டோட மெயின் ஷிப்பில் போய் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சாப்பர் சொல்லி இந்த மாதிரி நம்ம கிட்ட ட்ராக்கிங் டிவைஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால செம்ம ஷாக் ஆயிரும். ஷாக் ஆன கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேடர் உள்ள இறங்கிடுவாருங்க அவரோட TIE ஃபைட்டர் எடுத்துட்டு. ஸோ இந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். யார் இவன் இப்படி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சீன் நம்மளுக்கு டக்குன்னு எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஸ்டேட் பிளேலிஸ்ட் தேடணும் அப்படி நேஷனல் பிளேலிஸ்ட்ல தேடணும்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த நட்பே துணை படத்தில். அந்த மாதிரி வேடர் யாரு முன்னாடி ஒரு பாட் ரேஸ் சாம்பியனுங்க, பின்ன அப்படி ஓட்டாமல் இருப்பாரா அப்படி மாதிரி சொல்ல சரி ஓகே ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அவன் யாருன்னு சொல்லி இது பண்ணலாம், அவங்க கிட்ட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அசோகாவும் கேனனும் ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எஸ்ராவும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனால் அந்த இடத்துல தான் அசோகாவுக்கு செம ட்விஸ்ட், அது ஆனகின் தான் சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த சமயத்தில் என்னன்னா வேடருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும், என் அப்ரண்டிஸ்னும் உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சீனுங்க. உண்மையாலுமே நான் ரிபல்ஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே இந்த சீன் பார்க்கும்போது அப்படியே புல்லரிப்பாவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரிபல்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க தான். வேடருமே வந்துட்டு எனக்கு ரிபல்ஸ் உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க யாரையுமே கொல்லக்கூடாது அப்படிங்கிற முடியல வைப்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேலஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ல இருந்து அமுச்சுட்டு போட்டு அவரு ஒருத்தர் கிட்ட பேசுவாரு. வேற யாரும் இல்லை, நம்ம டாட் சீரியஸ் கிட்ட தான். என்ன வேடர் ரிபல்ஸ் விஷயம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்கள நான் கிட்டத்தட்ட உடச்சிட்டு தான் இருக்கேன், அதாவது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள தாக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்னமோ ஆனக்கினோட அப்ரண்டிஸ் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி தோணுது, அவளை நான் ஃபீல் பண்ணேன், அவ உயிரோட இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போவுமே வந்துட்டு சீரியஸ் சொல்லுவாரு, நீ ஏதோ மிகப்பெரிய வெற்றியை சீக்கிரமே அடைய போறேன்னு நினைக்கிறேன், ஐ கேன் சென்ஸ் தட் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ இந்த இடத்துல அசோகா உயிரோட வேணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் ரிபல்ஸ் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. மேபி கெனபி அவங்கள ஒருத்தனா கூட இருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு அவருக்கு. வாட் எவர் தமிழ் ஆனால் கொஞ்சம் டப்பிங் சொதப்பி இருக்காங்க. டிஸ்னி பிளஸ்ல பார்த்தேன், எனக்கு என்னமோ ஆனகின் ஸ்கைவாக்கர் அவங்களோட இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டப்பிங் பண்ணியிருந்தாங்க. எப்படி அதை பண்ணாங்க தெரியல. பட் கீழே சப்டைட்டில் வந்துட்டு ஆனகின் ஸ்கைவாக்கரோட அப்ரண்டிஸ் வந்துட்டு அவங்க கூட தான் இருக்கா அப்படின்னு தான் வரும். பட் தமிழ் அவ்வளோ மட்டமாக டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு சின்ன விஷயம் தான். அப்போ புதுசாக ஸ்டார் வார்ஸ் யாருன்னே தெரியாதுன்னு பார்க்குறவங்களுக்கு இதில் யாரா ஆனகின் பேரை பார்க்க பையன் மாதிரி இருக்குது ஆனால் பொண்ணை காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பம் இருக்காதா? யார் ஆனகினா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாராவது நோட் பண்ணீங்களா தமிழ் டப்பிங்ல? நோட் பண்ணா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா அதோட உடல இன்னும் நிறைய இன்குவிசிட்டர்ஸ் வந்துட்டு அவங்கள வேட்டையாட அனுப்பு அப்படின்னு சொல்லி வேடர் கிட்ட சொல்ல நம்மளுக்கே ஆச்சரியம். ஆல்ரெடி நம்ம சீரிஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியாது. பட் ரிபல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இனிஷியலா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு ஓ நிறைய இன்குவிசிட்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் இருக்கும். அதை தொடர்ந்து நம்ம அசோகா வந்து கோஸ்ட் குரூ கிட்ட இந்த மாதிரி கேப்டன் ரெக்ஸோட லொகேஷனை கொடுத்து அவரை போய் சந்திக்க சொல்றாங்க. எதுக்காகனா ஒரு உதவிக்காக. ஸோ ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கமாண்டர் உல்ஃப் இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா எம்பையர் கிட்ட சொல்லிட்டாரு இந்த மாதிரி ஜெடாய்கள் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இனிஷியலாவே கேனனுக்கு வந்துட்டு க்ளோன்ஸ் தான் இவங்க அப்படி சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ தேபா பெலாபாவை வந்துட்டு கண்ணு முன்னாடியே க்ளோன்ஸ் தான் கொண்டாங்க. ஸோ அந்த இதுல இருந்தே வந்துட்டு கண்டிப்பாக அவருக்கு நம்பிக்கை இருக்காதுன்னு தெரியும். பட் இவங்கெல்லாம் யாருன்னே எஸ்ராக்கு தெரியாது. ஸோ இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற பட்சத்துக்கு ரெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அது நியாயம் தான், உங்களுக்கு நம்பிக்கை இல்லாதது கரெக்ட் தான். பட் ஆனால் நான் வந்துட்டு என்னோட கமாண்டருக்கு நியாயமாக தான் இருந்தேன், அவர் எனக்கு துரோகம் பண்ற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அசோகா தான் அமிச்சாங்க அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு ரெக்ஸ் எல்லாமே உதவி பண்ற தயாராக தான் இருக்காங்க. பட் ஆனால் ஜெடாய்கள் கூட வந்துட்டு இருந்தால் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உல்ஃப் வந்துட்டு எம்பையர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாப்ல. இந்த விஷயம் தெரிய வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா கேனனுக்கு கோவம் வருது. இதனால தான் க்ளோன்ஸை நம்ப வேணாம்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. வாட் எவர் மண்டக்குள்ள இருக்கிற அந்த சிப்புனால தான் வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் நடந்தாலுமே அது வந்துட்டு கேனனுக்கு புரிஞ்சாலுமே அவங்க மேல இன்னும் நம்பிக்கை வரல. பட் இந்த விஷயம் தெரிஞ்சு கோவமா பேசிட்டு இருந்தாலும் இங்க பாரு இவன் நம்ம எதிரிகள் கிடையாது நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ரெக்ஸ் புரிய வைக்க கரெக்ட் தான், நான் தெரியாம ஆரோக்குள்ள தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கமாண்டர் உல்ஃபுக்கு புரிஞ்சிருது. ஆனா இப்போ யார் வரப்போறான்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிற பட்சத்துக்கு என் பேர் வந்துடுறாங்க. வரவும் கிரகர் உல்ஃப் ரெக்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து சண்டை போடுவாங்க. ஸோ கேனனோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எங்க இருக்காங்கன்னு பார்த்து ஒரு மணல் புயலுக்குள்ள அந்த ஒரு சண்டை நடக்குங்க. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும் அந்த ஒரு சீக்வன்ஸ். ஸோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்துல தான் வந்துட்டு நம்ம கேனனுக்கு க்ளோன்ஸை விட்டு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். ஒரு பாயிண்ட்ல அவங்க வந்துட்டு தனியா கிளம்பி போயிருவாங்க. பட் இல்ல நம்ம அவங்களை விட்டுட்டு போக கூடாதுன்னு சொல்லி எஸ்ரா கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாரு. பட் கேனன் கன்வின்ஸ் ஆக மாட்டார் தான். பட் இருந்தாலும் ஓகே எனக்கு க்ளோன்ஸை பிடிக்காதான், பட் இவங்களை இழக்க வேணாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து க்ளோன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ அந்த ஏடிடி வாக்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு தகர்ச்செறிஞ்சிட்டு கூட ரெக்ஸையும் கூட்டிட்டு அசோகா கிட்ட போயிடுறாங்க. அசோகாவும் ரெக்ஸும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றதுல ரொம்பவே
ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அதனால அசோகா ரெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவை புரியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்ல க்ளோன் வார்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போட்டிருப்போம். அந்த க்ளோன் வார்ஸ் நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க, உண்மையாலுமே தாறுமாறா இருக்குங்க. ஸோ அதை வந்து கேப்டன் ரெக்ஸ் வந்துட்டு ஒரு லொகேஷன் கொடுப்பாரு. ஸோ ரிபப்ளிக்கோட பழைய மெடிக்கல் ஸ்டேஷனோட ஒரு லொகேஷன். அந்த லொகேஷனுக்கு ஜெப், சாப்பர், சபீன் அப்புறம் எஸ்ரா எல்லாருமே போவாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க ரிபல்ஸா இருக்கிற பட்சத்துக்கு நிறைய பேருக்கு மெடிக்கல் சப்ளைஸ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால பழைய மெடிக்கல் ஸ்டேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் ரெக்ஸ் கொடுத்த லொகேஷன் வச்சு அந்த இடத்துல போறாங்க. எப்படியும் உள்ள போயிடுறாங்க. பட் ஆனா உள்ள போனோன்னா எம்பையருக்கு அலர்ட் ஆயிருது, யாரோ அங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி ஆனா திருடனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. இல்ல ரிபல்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா ஃபிஃப்த் பிரதர். யாரா மொரட்டு ஆளா இருக்கான் அப்படின்னு சொல்லி இருக்கோம். நம்ம ஓபிவான் கெனோபில இந்த சீரிஸை பார்த்து நான் ரெக்ரெட் பண்றேன். அதுல ஏன் வந்துட்டு அவ்வளவு சப்பையா காமிச்சிருந்தாங்கன்னு எனக்கு தெரியலங்க. மொரட்டு ஆளா இருப்பாரு. ஸோ இவர் கிளம்பி போக, ஆனா அந்த இடத்துல போனா செவன்த் சிஸ்டருமே வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருங்க. இவங்க யாரு அப்படிங்கிற பட்சத்துக்கு சேவரை காமிச்சு நான் தாண்டா இன்குவிசிட்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்பாங்க. அந்த சீன் உண்மையாலுமே இவங்களுக்கே அதிர்ச்சியா இருக்கும். என்னோட புதுசா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அங்க வந்துட்டு செவன்த் சிஸ்டர் பிடிச்ச ரிபல்ஸ் வந்துட்டு நான் எடுத்துப்பனா அப்படிங்கிற மாதிரி ஆப்பத்திங்கிற ஒருத்தன் ஏப்பம் வருது இன்னொருத்தனா அப்படின்னு சொல்லிட்டு செவன்த் சிஸ்டருக்கும் ஃபிஃப்த் பிரதருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் தகராறு மாதிரி வந்துடும். அந்த கேப்ல இவங்க தப்பிப்பாங்க தான். பட் இருந்தாலும் எகெயின் வந்துட்டு எஸ்ராவை செவன்த் சிஸ்டர் பிடிக்க, இன்னொரு பக்கம் ஃபிஃப்த் பிரதர் வந்துட்டு சபீனை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஜெப் இறந்துட்டான்னு நினைப்பாங்க. பட் ஆனா ஜெப் வந்துட்டு உயிரோட தான் இருப்பாரு. சாப்பரை கூட்டிட்டு போயிட்டு அவங்க ஷிப் எடுத்துட்டு வரக்காக போயிடுவாரு. பட் எப்படி அவங்க பிளான் பண்ணி செவன்த் சிஸ்டர் கிட்ட இருந்தும் ஃபிஃப்த் பிரதர் கிட்ட இருந்தும் சபீனையும் எஸ்ராவையும் காப்பாத்தி நம்ம ஜெப் தான் கூட்டிட்டு போவாரு. அது முடிச்சிட்டு நேரா வந்துட்டு என்னால அவ்வளோக்கா சப்ளைஸ் கொண்டு வர முடியல. ஏன்னா இன்குவிசிட்டர்ஸ் எங்களை தாக்க வந்தாங்க. நீங்க ஏன் எங்கிட்ட சொல்லல, அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கிராண்ட் இன்குவிசிட்டர் மட்டும் தான் இருக்கான்னு சொல்லி நினைச்சோம். அவரை கொன்னதுக்கு அப்புறம் இத்தனை பேர் வராங்க எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா சொல்லும்போது கேனனுக்கே ஷாக்கா இருக்கும். அப்ப ரெக்ஸ் வந்து கேட்பாரு, உங்களுக்கு தெரியுமா முன்னாடி அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு தெரியாது. அசோகாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க. இன்குவிசிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எபிசோட் 6ல வந்துட்டு நம்ம எஸ்ரா வந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பாரு. ஜெடாயாவும் இருக்க வேணாம், சோல்ஜராவும் இருக்க வேணாம், எனக்கு நான் இஷ்டம் போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து எஸ்ராக்கும் சாப்பருக்கு வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரஸ் சிக்னல் கிடைக்குங்க. ஓகேங்களா, விசாகோ அப்படிங்கிற ஒருத்தர் கிட்ட இருந்து. அதனால அந்த சிக்னல் கிட்ட அவங்க வந்துட்டு போவாங்க. யார்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணாம போவாங்க. அங்க போய் பார்த்தா ஹாண்டோ ஒன்ஹாக்கா இருப்பாரு. அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். எப்ப யாரு பண்ணி அப்படி மாதிரி கேட்கும்போது நான் வந்துட்டு லேண்டோ கேல்ட்ரிசன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ரா போய் சொல்லிடுவாரு. இந்த மாதிரி விசாகா வந்துட்டு எங்கிட்ட சபாக்ல தோத்துட்டான், அதனால வந்துட்டு ஷிப் எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டிடுவாரு. இவரும் நம்பிடுவாருங்க. பட் ஓகே, கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்ரா எப்படியோ உண்மையெல்லாம் கண்டுபிடிக்க விசாகா கிட்ட இருந்து ஏமாத்தி தான் வாங்கியிருக்கான், அவன் ஒரு பைரேட் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். விசாகாவும் வந்துட்டு எஸ்ராவும் பிளானை போட்டு எப்படியோ விசாகோட ஷிப்பை விசாகோக்கே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாரு. பட் அந்த கேப்ல நடுவில் வந்துட்டு ஹாண்டோவும் நம்ம எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க தான். பட் இருந்தாலும் ஹாண்டோ வந்துட்டு என்னடா இது நம்ம கிட்டே திருப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் தப்பிச்சு போயிடுவாரு. தப்பிச்சு போனவர் எங்க போனாலும் தெரியாது. பட் ஆனா சாப்பருக்கு தெரியும் எங்க போயிருப்பாருன்னு பார்த்தா நம்ம கோஸ்ட் குரூ கிட்ட. அங்க போயிட்டு அவர் எஸ்ராவோட பெருமையெல்லாம் பேசிட்டு இருப்பாரு. பட் எஸ்ராவோட பெருமையெல்லாம் பேசிட்டு அண்ட் எஸ்ரா வந்துட்டு உண்மையிலுமே யாரு அப்படிங்கிறது ஹாண்டோக்கு தெரிஞ்சிடும். ஸோ எல்லாம் முடிச்சுட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்க கூடலாம் சேரல, உடனே எல்லாருக்கிட்டையும் அப்படி சொல்லிட்டு இருக்காது, நீ என்ன ஏமாத்திட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு வந்துருவாரு. பட் இருந்தாலும் ஹாண்டோ தனியா போனதுக்கு அப்புறம் எஸ்ரா போயிட்டு சாரி நான் போய் சொன்னதுக்கு அப்படிங்க சொல்லும்போது பரவாயில்ல நீ ஒரு ஜெடாய் நிரூபிச்சிட்ட, எனக்கு ஒன்று நினைச்சு பெருமையா தான் இருக்கு, எனக்கு நிறைய ஜெடாய்களை தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிடுவாருங்க. பட் எப்படியோங்க அவருக்கு தேவையான ஃப்ரீடமும் லைட்டாகவும் கிடைச்சது அண்ட் சில தனியாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் குரூக்கு தேவையான சில சப்ளைஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஹாண்டோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு விசாகோ ஷிப்ல இருந்து. அதனால வந்துட்டு எல்லாருமே பாராட்ட தான் செய்வாங்க நம்ம எஸ்ராவை, தனியாவே போயிட்டு சாகசம் பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தொடர்ந்து நம்ம கோஸ்ட் குரூவும் மற்ற ரிபல் ஃபிளீட் எல்லாருமே வந்து ஒரு பிளானட்டுக்கு போவாங்க. அங்கே வந்துட்டு நம்ம என் பேர் முற்றுகையிட்டு இருக்குதான். பட் இருந்தாலும் அதை தாண்டி போய் அந்த மக்களுக்கு வந்துட்டு சப்ளைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்துக்கு நம்ம கோஸ்ட் குரூனால வந்துட்டு போக முடியாது. ஏன்னா ஃபோனிக்ஸ் குரூ வந்துட்டு அனுப்புவாங்க, அதுல நிறைய பேர் இறக்க நேரிடும். அதனால வந்துட்டு பின் வாங்கிடுவாங்க. பட் அதுக்குள்ள பூந்து போற அளவுக்கு நம்ம கிட்ட ஆள் பலமும் ஆயுத பலமும் இல்லை அப்படிங்கறனால வந்துட்டு நம்ம ரெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளானட்டை சொல்லி அந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஷிப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அது வந்துட்டு என்ன ஷிப் அப்படின்னா ஒரு பி விங் ஸ்டார் ஃபைட்டர். ஓகேங்களா, சோ அந்த ஷிப் வந்துட்டு இருந்தா கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும், நம்ம தாண்டி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகே ஹேரா வந்துட்டு தைரியமான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹேராவையும் சபின் ஜெப் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுக்கா அனுப்பிச்சுட்டுருவாங்க. இன்னொரு பக்கம் இவங்க தனியா போறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேனன் இருப்பாரு. சோ அங்க போனா வந்துட்டு இது வரைக்கும் அந்த பிளானட்ல யாருமே லேண்ட் ஆயிருக்க மாட்டாங்க. பட் ஹேரா வந்துட்டு எப்படியோ லேண்ட் ஆயிருவாங்க. சோ அந்த நம்பிக்கையில தான் வந்துட்டு அவருமே அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா ஒரு நல்ல பைலட் அப்படிங்கறனால அங்க போனா ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்துட்டு ஷிப்பை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரு. ஏன்னா இந்த ஷிப்பை ஓட்டுறதுக்கு ஒரு தரமான பைலட் வேணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாரு. பட் ஆனா ஹேராவை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும்போது நீ அதுக்கு சரியானவளா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிய எப்படியோ அந்த ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் ரன் பண்ணி அதுல இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பார்த்து மிரட்டலா இருக்கும். அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஷிப் ரொம்ப பிடிச்சிரும். அதுக்கப்புறம் எப்படியும் அங்கிருந்து எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா அங்கிருந்து வெளியில வந்து இவங்க எந்த பிளானட்டுக்கு சப்ளைஸ் கொடுக்கணுமோ அந்த பிளானட்டுக்கு நேரா போக அங்க ஹேரா தான் வந்து பாத்தீங்கன்னா முன்னிறுத்தி அந்த புது பீவிங் ஸ்டார் ஃபைட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டார் டிஸ்ட்ராயரையே வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருவாங்க. அழிக்கவும் அவங்களுக்கு வழி கிடைச்சிரும். சோ வழி கிடைக்கவும் நம்ம கேனனும் மத்தவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய சப்ளைஸையும் கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்டார் ஃபைட்டர் நச்சுன்னு கிடைச்சிருக்கும். சோ எபிசோட் 8ல வந்துட்டு சபீன்
சபீனையும் எஸ்ராயும் வந்துட்டு ஒரு மிஷனுக்காக அனுப்புவாங்க. ஸோ ஆல்திரா வந்துட்டு இங்கிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னா அது வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும், அது உனக்கு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இவங்க ஒரு ஸ்பேஸ் போர்ட்டுக்கு போயிட்டு யாரா பார்த்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க, வேலையே செய்யாது. கடைசியில் பார்த்தா ஒரு தகரடப்பா மாதிரி ஒரு பொட்டி மேலே இருக்கும்னு சொல்லுவான், அது நகரும். அப்பதான் தெரியும் ஓ இவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு மெசேஜ் வந்துட்டு ஒரு டிராய்டு கிட்ட வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா அந்த டிராய்டுக்கு வந்துட்டு போட்டியா அது எடுக்கிறதுக்காக இன்னொரு பவுண்டி ஹண்டர் வந்திருக்காங்க. பட் அந்த பவுண்டி ஹண்டர் நம்ம சபீனுக்கு தெரிஞ்சவங்க. ஏன்னா ஒரு காலத்துல பவுண்டி ஹண்டரா நம்ம சபீன் இருந்திருக்காங்க. பட் அந்த சண்டை வரும் தான் ஸ்டார்ம் ட்ரூப்பர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எதிரி மாட்டிக்குவாங்க. பட் சபீனுக்கு வந்துட்டு அந்த டிராய்டு கிடைச்சிரும், தப்பிச்சிருவாங்க தான். பட் இருந்தாலும் அவங்க பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு அவங்களோட ஷிப்பை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா சபீன் தனியா மாட்டிக்குவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சர்டன் பாயிண்ட்ல வந்துட்டு அந்த டிராய்டு எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணும்போது சாப்பர் வெளியில வந்துடும். சாப்பர் வந்துட்டு வெளியில ஸ்பேஸ்ல போனாலுமே அவங்க ஆப்பனண்டா இருக்கிறவங்க வந்துட்டு நம்ம சபீனை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது நம்ம சாப்பர் வந்துட்டு பறந்து போயிட்டு அவங்களோட ஷிப்ல இருக்கிற அந்த ஒரு வெப்பன் சிஸ்டத்தை வந்து டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருங்க. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் ஓகே எம்பையர் வந்துருச்சு, எம்பையர் வந்துட்டு நீங்க வந்துட்டு திருட்டு ஷிப்ல வந்திருக்கீங்க, அந்த ஷிப்பை திருப்பி கொடுங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்போ வேற வழி இல்லை, இவங்க ரெண்டு பேர் டீம் போட்டு தான் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால எகைன் இவங்க ஒன்ஸ் அகைன் டீம் போட்டு ஒன்னா சேர்ந்து தப்பிப்பாங்க தான். பட் அப்போ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம சபீன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஓகே அந்த ஷிப் ஒரு ஷிப்லேயே மாட்டிக்குவாங்க. ஒரு ஷிப் வந்துட்டு ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கும், இன்னொரு ஷிப்ல தான் தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஷிப்லேயே மாட்டிக்குவாங்க. பட் இவங்க வந்துட்டு இல்ல நம்ம ஃப்ரெண்டா இருந்தவ அப்படின்னு சொல்லிட்டு போய் காப்பாத்தி கூட்டு வந்து ஓட்டுக்கா எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. ஸோ அப்போ கேட்பாங்க கடைசியா இந்த இன்ஃபர்மேஷன் கொண்டு போயிட்டு கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்ததுக்கு அப்புறம் R2D2 கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாங்க அந்த இன்ஃபர்மேஷனை. கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கேட்பாங்க நீ நினைச்சிருந்தா என்ன அப்படியே விட்டுட்டு என்ன சாக விட்டு நீ அதை டிராய்டை தூக்கிட்டு போயிருக்கலாம் ஏன் போல அப்படின்னு கேட்கும்போது ஒரு காலத்தில் நம்ம ரெண்டு பேர் இப்படி தான் இருந்தோம், உன்னால முடியாதப்போ உனக்கு நான் உதவி பண்ணேன், என்னால் முடியாதப்போ நீ உதவி பண்ண, ரெண்டு பேரும் சேர்ந்து உதவி பண்ணி தான் வாழ்ந்தோம், அதை எப்படி மறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. உனக்கு எப்போ வேணாலும் ரெபல்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி நான் அப்புறம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்புறம் எபிசோட் 9ல வந்துட்டு நம்ம ரெபல்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சது என்னன்னா இம்பீரியல் ஒரு இன்டர்டிக்டர் க்ரூசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்களால வந்துட்டு கிராவிட்டி புல் பண்ண முடியும். அதுவும் எங்க இருக்கும்போதுனா ஒருத்தங்க ஹைப்பர் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்கள புல் பண்ணி இழுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்படி அவங்க ரிபல்ஸோட குறிப்பிட்ட டீம் போய் மாட்டிக்கிட்டதுனால நம்ம ரெக்ஸும் கேனனும் ஒன்னா போய் வந்துட்டு அவங்களை காப்பாற்றுற சுச்சுவேஷன் இருக்கும். பட் கேனனுக்கு ஸ்டில் வந்துட்டு என்ன ஆனாலும் அவங்க கூட போக முடியாது அப்படின்னு தான் இருப்பாரு. பட் அந்த டைம்ல ஒரு அந்த கேனனுக்கு அவங்க மேல வர நம்பிக்கையை காட்டுற விதமாகவும் அது சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு சொல்லும் போதே புல்லரிக்குது, நல்லா இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ், நிஜமாலுமே நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு க்ளோனா நம்பிக்கை இல்லாம இருந்தப்போ நீங்க போங்க, நீங்க அப்போ அவங்களோட இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்ஸ் வந்து வயசானவர் தான் முடியாம இருக்கிற பட்சத்துக்கும் இறங்கி சண்டை போடுவாரு. அப்போ வந்துட்டு என் ஃப்ரெண்ட் என்னால விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி எஸ்ரா கிட்ட சொல்லிட்டு அவர் போற அந்த சீன் ஆகட்டும் அவ்வளோ அழகா எடுத்திருந்தாங்க. ஈவன் அனிமேஷனா இருந்தாலும் அந்த எமோஷன்ஸை கொடுத்தாங்க பாருங்க. ஸ்டார் வார்ஸ் அங்கே ஜெயிச்சிருவாங்க. முக்கியமா நடுவில் நிறைய சீன்ஸ்ல ஹோப் பிஜிஎம் வருங்க. ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் அதை ஃபீல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். அந்த ஹோப் பிஜிஎம் வரும்போது அப்படியே அந்த உடம்பெல்லாம் சிலுத்துச்சு பாருங்க. அதுக்கு ஈடுனையே கிடையாது. எவ்வளோ பிஜிஎம் வந்தாலும் அந்த ஹோப் பிஜிஎம் வரும்போது தாறுமாறா இருக்கும். பட் இந்த இதுல நம்ம ரெக்ஸ் மேல கேனனுக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு எபிசோடு சூப்பராக காட்டியிருப்பாங்க. அண்ட் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சண்டை போடாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறோம் அப்படிங்கிற மாதிரி அதை முடிச்சிருப்பாங்க. அழகா இருந்துச்சு. பட் பிளான் பண்ண மாதிரி எப்படியோ போயிட்டு மாட்டினவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு கூட்டு வந்துருவாங்க. ஆனா அதுல இன்னொரு கூத்து என்ன தெரியுமா, அந்த இன்டர்டிக்டர்ல வந்துட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொடி பையனை பிடிச்சிட்டேன் எஸ்ராவை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் கேலஸ் கிட்ட. அந்த பையன் கொஞ்சம் பார்த்துருங்க கொஞ்சம் பயங்கரமான அப்படின்னு சொல்லும்போது அவன் பொடியங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. பட் ஆனா அப்படியா சரி நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரேன், அது வரைக்கும் அவனை பிடிச்சவேன்னு சொல்லுவாரு. கேலஸ் கடைசியில வரும்போது அந்த ஷிப்பை ஃபுல்லா செதைச்சு ஓட்டச்சிட்டு போயிருப்பானுங்களா, என்னப்பா பொடி பையன் நல்லா வேலை காசிட்டா போல அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்களா. சீன் செமையா இருக்கும். அதுக்கு அந்த ஏஜென்ட்னால வந்துட்டு பேசவே முடியாது, அந்த அளவுக்கு ஆயிருமா. கடுகு சிறுத்தாலும் காரம் பெருசு தம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ எபிசோட் 10ல தான் வந்துட்டு எகைன் கிட்டத்தட்ட நம்ம க்ளோன் வார்ஸ்ல பார்த்த அந்த விஷயங்களே தான். ஸோ ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்கிற குழந்தைகளை இன்குவிசிட்டர்ஸ் போய் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. ஒரு பக்கம் ரெபல்ஸ் விட்டு போட்டு அதனால வந்துட்டு எதுக்காக இவங்க பண்றாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே மீட் எடுக்கிறதுக்காக நம்ம ரிபல்ஸ் போகுங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது இன்குவிசிட்டர்ஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க தான். யாரா காப்பாத்தோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது உள்ள வந்தா பவுருடா அக்கா யாரு அசோகா அப்படிங்கிற மாதிரி நம்ம அசோகா உள்ள இறங்கி இன்குவிசிட்டர்ஸ் கூட சண்டை போட்டு எப்படியோ காப்பாத்தி குழந்தைகளையும் காப்பாத்தி தப்பிச்சிருவாங்க. உண்மையான சீன் சூப்பரா இருந்துச்சு. ஸோ எபிசோட் 11 இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 2 பார்ட்டா நம்ம பிரிச்சு போட்டுடலாங்க. வீடியோ ஆரம்பிக்கும் போது 3 எபிசோடா போடலான்னு பிளான் பண்ணியிருப்பேன் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கடைசியில் பாருங்களா இதுதான் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாதுங்க. சொல்லுவார்ல நான் முட்டு நினைக்க தெய்வம் முட்டு நினைக்குன்னு சொல்லிட்டு இங்க நான் ஒன்று நினைக்க நானே வேற ஒன்று நினைச்சிட்டு இருப்பேன். ஆடியோ ஆரம்பிக்கும் போது 3 வீடியோ தான் பேசியிருப்பேன், முடிக்கும் போது பாருங்க 11 வீடியோ வரைக்கும் பேசியிருக்கேன். ஸோ இந்த எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எஸ்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷன் வரும். அதில் அவங்க அப்பா அம்மாவை பார்ப்பாரு. ஸோ அப்பா அம்மா உயிரோட தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஏன் இவங்க லோத்தலுக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவர் கொஞ்சம் கோவப்படுவார். கேனனும் ஹேரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்க. உங்க அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இல்ல அப்பா அம்மா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட தான் போவாரு. ஆனா அங்க போகும்போது ஒரு முன்னாள் லோத்தல் கவர்னரான ஒருத்தரை வந்துட்டு பார்ப்பாங்க. பட் இப்போ வந்துட்டு அவர் தலைமுறையாக வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ அவர் ஒரு இம்பீரியல் பிரிசனரா இருக்கிறதுனால. ஸோ அவர் பேர் வந்துட்டு ரைடர் அசாடி. ஸோ அவர் மூலியமா வந்துட்டு உங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்கிற விஷயம் வந்துட்டு நம்ம எஸ்ராக்கு தெரிய வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம உங்க அப்பா அம்மா வந்துட்டு நீ லோத்தல்ல கொடுத்த ஸ்பீச் சீசன் 1ல கொடுப்பார்ல நம்மளுக்காக நம்ம வரலைன்னா வேற யார் வருவா அப்படின்னு நீ சொன்ன ஒரு விஷயம் வந்துட்டு அப்பா அம்மாவும் கேட்டாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டும்
மட்டும் உத்வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு எங்கள் எல்லாத்தையுமே காப்பாற்றினாங்க. அப்படி காப்பாற்றுற இதில் வந்துட்டு கடைசியில் உங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க, என்ன எங்கனால அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவார். இதனால பையன் கொஞ்சம் உடஞ்சிரும். அப்போ சொல்லுவான், கேனன் கிட்ட போய் அழுவான், உண்மைதான், நம்மளுக்காக நம்ம வரல அப்படின்னா வேற யார் வருவா அப்படிங்கிற விஷயம் எங்கள் அப்பா அம்மா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த இடம் மாற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க அப்பா அம்மா கூட நின்று ஃபோர்ஸ் விஷனில் ஒரு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு உங்களுக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியல, எங்கள் அப்பா அம்மா நான் பக்கத்தில் வச்சு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நம்ம ஃபோர்ஸ் நம்ம ஜெடாயை பொறுத்த மட்டும் மரணம் அப்படிங்கிறது முடிவு கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸோட இணைஞ்சிருப்பாங்க, எப்பவுமே அவங்க உயிரோட தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் உண்மை, அதனால அவங்க கிட்ட உன்னால எப்போ வேணாலும் பேச முடியும், எப்போ வேணாலும் பார்க்க முடியும் அப்படிங்கிறது கேனன் சொல்லுவார். அந்த இடத்துல எமோஷனலாக அந்த எபிசோடு முடியுது. ஸோ நம்ம எஸ்ராக்கு ஸோ தன்னை பெற்றவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எபிசோட் 12ல் கேனன், எஸ்ரா, ரைடர் எல்லாருமே வந்துட்டு லோத்தலில் மறைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு அவங்க வெளியில் வரணும் அப்படின்னா இம்பீரியலை தாண்டி வரணும். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எஸ்கார்ட் வரப்போது அவங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு போக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த எஸ்கார்ட் யாருன்னு பார்த்தா நம்ம பிரின்சஸ் லேயா ஆர்கானா தான். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே லோத்தலில் சப்ளைஸ் கொடுக்குற மாதிரி வந்துட்டு அப்படியே நம்ம கேனனுக்கும் எஸ்ராக்கும் நம்ம ரெபல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வந்துட்டு லோத்தலேருந்து வெளியில் போகிறக்காக தான் வந்திருப்பாங்க. ஸோ பிரின்சஸ் லேயாவை காட்டும்போது உண்மையாலுமே ஒரு மனசுக்கு அப்படியே இப்போ தான் ஸ்டார் வார்ஸ்குள்ள இருக்கிற கேரக்டர் கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டக்குன்னு பார்க்கும்போது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு லேயாவோட கேரக்டர் வந்துட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறனால ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க ரெண்டு பேருமே ட்ரூப்பர்ஸ் மாதிரி வேஷம் போட்டு கிட்டத்தட்ட லேயாக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வந்திருக்காங்க. வரது மட்டும் இல்லாமல் பேசிட்டு ஸோ லேயாவோட ஷிப் எடுத்து தப்பிக்கலாம் அப்படின்னு தான் பிளான் போடுவாங்க, ஜஸ்ட் ஒரு திருடிட்டு போகிற மாதிரி. பட் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை, இம்பீரியல் வந்துட்டு அந்த ஷிப்பை லாக் பண்ணி வச்சிருவாங்க, நல்ல ஒரு செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படியோங்க சரி ஓகே திருடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 இம்பீரியல் ஷிப்பை வந்துட்டு இவங்க வந்துட்டு அடிச்சிருவாங்க. அதே சமயத்தில் லேயா வந்துட்டு கடத்திட்டு போகிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு லேயாவோட ஷிப்பையுமே திருடிட்டு போகிற மாதிரி பண்ணி எப்படியோ ரெபல்ஸ் வந்துட்டு பிரின்சஸ் லேயா வந்துட்டு அடிச்சு போட்டு இம்பீரியலோட ஷிப்பையும் பிரின்சஸ் லேயா ஆர்கானாவோட ஷிப்பையும் வந்துட்டு திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி அவங்க தப்பிச்சிருவாங்க. நடுவில் சில சீன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். லேயா வந்துட்டு எஸ்ரா கிட்ட பேசுவாங்க. ஸோ நீ வந்துட்டு லோத்தலில் ஃபர்ஸ்ட் டைம் பேசின அந்த ஸ்பீச்சை நானும் கேட்டேன், ஆமாம் எங்கள் அப்பா அம்மாவும் கேட்டாங்க அப்படின்னு ஒரு எமோஷனலாக டாக் போகும். அந்த சீன் ஆகட்டும் சொல்ல ஒரு எமோஷனலி பாண்டான மாதிரி இருக்குங்க, நல்லா இருக்கும் அதை பார்க்கவே. அதுக்கப்புறம் கடைசியில் வந்துட்டு இவங்க தப்பிக்கும் போது அசாடி இருக்கார்ல அவருமே வந்துட்டு ரெபல்ஸ் கூட சேர்ந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் ஓகே மேண்டரின்ஸ் கொஞ்சம் பேர் வந்துட்டு கண்கோட்டை நேரத்தில் இருக்காங்க, ஸோ அவங்கள வந்துட்டு நம்மளோட அலைஸா ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா இம்பீரியல் எதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு ஆள்படை வந்துட்டு அதிகமாக வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அதனால ஹேரா மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பேசலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அங்கே சபீன் இருப்பாங்க, ஓகே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், ஏன்னா அவங்களுமே இம்பீரியலுக்கு எதிராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ப்ரொடெக்டர்ஸ் வந்துட்டு இம்பீரியல் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு அவங்க தாக்கும்போது ஹேராக்கு பயங்கரமாக வந்துட்டு அடிபட்டுருங்க. ஸோ ஹேரா வந்துட்டு மெடிக்கல் பேல வைக்கிறது மட்டும் இல்லாமல் சபீனுக்கு இதனால கடுப்பாக இருக்கும். பிகாஸ் ஃபென் ராவ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு அந்த ப்ரொடெக்டர்ஸோட தலைவர். ஸோ மேண்டலோரியனோட ஒரு ஃபேக்ஷன் தான். ஸோ நம்ம ஈவன் வந்துட்டு நம்ம கேனன் இந்த லாஸ்ட் படம் காமிக்கில் வந்துட்டு இவரை காட்டியிருப்பாங்க. ஸோ மைகீட்டோ அப்படிங்கிற ஒரு பிளானட்ல வந்துட்டு டேபா பெலாபாவும் நம்ம கேனன் எல்லாரும் மற்ற க்ளோன்ஸ் எல்லாரும் வந்துட்டு மாட்டிருக்கும் போது அந்த சமயத்தில் இவரோட ஸ்குவாட்ரன் தான் வந்துட்டு அந்த இடத்துல இவங்களை காப்பாற்றிருப்பாங்க. அந்த சீனே வந்துட்டு வெறித்தனமாக இருக்கும். ட்ராய்ட் ஆர்மி கிட்ட இருந்து மொத்தமாகவே காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அவரை வந்துட்டு எதிர்க்கிற விதமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் கேனன் வந்துட்டு நம்ம ஓகே சமாதானப்படுத்தி உங்களை ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவார். ஏன்னா ஹேரா வந்துட்டு அதுதான் வந்துட்டு ஆசைப்பட்டா அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாரு. பட் சபீனுக்கு வந்துட்டு இவங்க கிட்ட சண்டை போட்டு இவனை தோக்கடிக்கணும், ஏன்னா ஹேராவை காயப்படுத்தினா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேருமே போவாங்க. ஸோ போய் ஒரு பக்கம் இவர் சமாதானம் பேச போனாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம சபீன் வந்துட்டு பாம் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ பாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சபீன் மாட்டிக்குவாங்க. இதனால வந்துட்டு ஃபென்ராவுக்கு கடுப்பாயிரும். ஸோ சபீனுக்கும் அவருக்கும் சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பந்தயம் வைப்பாங்க. உன்னை வந்துட்டு தோக்கடிக்கிறதுக்கு உங்களை கொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு டெட்டனேட்டர் எல்லாத்தையுமே ஆன் பண்ணி அந்த பாம்பை வெடிக்க வச்சிருவாங்க. ஸோ சுற்றி இருக்கிற மொத்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஃபென்ராவை மட்டுமே கடத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க, பிரிசனர் மாதிரி வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ மேண்டலோரியன் ஃபேக்ஷன்ல இருந்து கூப்பிடும்போது இல்ல ரெபல்ஸ் பத்தி இம்பீரியல் கிட்ட யாரும் சொல்லாதீங்க, இது ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவாரு. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஒருத்தவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னா அவங்கள தோக்கடிக்கணும் அப்படின்னு கிடையாது, அவங்களை இப்படியுமே வந்துட்டு அவங்க நம்மள கூட சேர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு ஒரு லெசன் லேர்ன் பண்ண மாதிரி சபீனுக்கு இருக்கும். ஒருத்தவங்களை கொன்னு பழி வாங்கி கிடையாது, நம்மளாலையும் பண்ண முடியும் ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத காட்டி ஃப்ரெண்ட் ஆக்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை ஜெடாய் கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹேரா கிட்ட போய் சொல்லுவாங்க. அப்போ கூட ஹேரா சொல்லுவாங்க, என்ன மேண்டலோரியன் மாதிரி பேசாம ஜெடாய் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்குங்க. இந்த எபிசோட ஆரம்பத்தில் ஜெடாயோட வழிமுறைகள் எல்லாமே வந்துட்டு மேண்டலோரியன்ஸ்க்குலாம் செட் ஆகாது, உலகத்துக்கும் செட் ஆகாது, ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் மாறுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேனன் சொல்லும்போது அவங்க இல்ல அதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அது செட் ஆகும், ஈவன் தே கேன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபீன் அக்செப்ட் பண்ணிட்டு அந்த ஃபைனலாக வந்துட்டு என் பண்ற விதம் நல்லா இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை வலுக்கட்டாயமாகவும் தன்னோட டீம்ல சேர்க்கலாம், இல்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தும் சேர்க்கலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த ஒரு எபிசோடோட ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஆனால் வலுக்கட்டாயமாக தான் சேர்த்து இருப்பாங்க. ஸோ எபிசோட் 14 வந்துட்டு ஸோ யாரோ கொஞ்சம் அகதிகளை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இம்பீரியல்ஸ், அவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிபல்ஸ் வந்துட்டு போவாங்க. அங்கே போய் பார்த்தா அவங்க நம்ம ஜெப்போட இனத்தை சேர்ந்தவங்க, ஸோ லசான்ஸ் ஓகேங்களா, அந்த இனத்தை சேர்ந்தவங்க. அவருக்குமே ஷாக்கா இருக்கும். அவங்க எல்லாருமே வந்துட்டு இவர் நம்மளோட கேப்டன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிப் சொல்லிட்டு இருப்பாரு. சரி காப்பாற்றினதுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்துருப்பாருன்னா ஹாண்டோ தான் கொடுத்துருப்பாப்ல, யார்கிட்டனா எஸ்ரா கிட்ட. பட் இருந்தாலும் எஸ்ரா வந்துட்டு பேமெண்ட் எது கொடுக்காம போயிடுவாரு. ஸோ பேமெண்ட்டும் கிடைக்கணும்,
இவங்களையும் மாட்டி விடணும், இவங்க அதே சமயம் தப்பிக்கவும் வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்பையர் கிட்ட போட்டுருவாரு. இருந்தாலும் எம்பையர் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவங்களையும் தப்பிக்கவும் வச்சு செம ஃபன் பண்ணுற ஹாண்டோட இந்த எபிசோட்ல செக்க ஃபன்னாக இருக்கும். அந்த சகுனி வேலை வேற லெவலில் பண்ணுவாருங்க, உண்மையாலுமே தாறுமாறா இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பிளான் அப்படின்னா அந்த லார்சன்ஸை கொண்டு போயிட்டு அவங்களோட ஹிடன் வேர்ல்டு ஒன்று இருக்கு லீராசான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம ஜெப்புக்கு வந்துட்டு அது ஒரு கட்டுக்கதை அப்படின்னு இருக்கும், நம்ப மாட்டாரு, அது உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவார். இல்லை அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில சடங்குகள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சடங்கு வர சீன் உண்மையாலுமே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட இது ஃபோர்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா சொல்லும்போது ஃபோர்ஸுக்கு நிறைய பேர் இருக்கு எஸ்ரா அப்படின்னு சொல்லிட்டு கேனனுமே சொல்லுவாரு. அவங்க பண்ற ஒரு விஷயம் வந்துட்டு அப்படிதாங்க இருக்கும். அந்த சடங்கு வந்துட்டு உண்மையிலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டா இருக்கும் அந்த சடங்கை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் நம்ம ஜெப் வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவருமே வந்து அந்த லீராசான் அப்படிங்கிற அந்த ஒரு பிளானட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா அந்த லார்சன்ஸோட மகன், அந்த இனத்தை சேர்ந்த ஒரு மகன் தான் வந்துட்டு வழிகாட்டும் அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபஸி இருக்குமாமா. அந்த ப்ராஃபஸி தான் இவர் கரெக்டாக இங்கே கொண்டு வந்திருக்கும். இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய அந்த சிங்கோலெல்லாம் வச்சு என்னமோ பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி வழிகாட்டும். அந்த இடமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் ஃபீல்டில் நிறைய வார்ம் ஹோல்மா இருக்கு, இதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடியே வந்துட்டு இம்பீரியல் ஸ்டார்ஷிப் துரத்திட்டு தான் வந்துட்டு இருக்கும். பட் இருந்தாலும் எகெயின் அவருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போ மாதிரி வச்சிருப்பாரு. லார்சன்ஸ் இனத்தோட வம்சாவளியில் வந்து ஒரு போ இருக்கும். அதில் வந்துட்டு அந்த ஃபோர்ஸ் மாதிரி இருக்கிற எனர்ஜி வந்துட்டு சக் பண்ணிக்கிட்டு அவங்க சிஸ்டத்தில் வந்துட்டு அதை வந்துட்டு செலுத்தவும் அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ரூட் ஆகி அந்த பிளானட் கிட்ட போகுங்க. அந்த சீன் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சமயத்தில் இம்பீரியல்ஸ் எல்லாம் சுடுவாங்க, சுடும்போது அந்த ஒரு பிளாஸ்டர்ஸ் எல்லாமே டிஃப்ளெக்ட் ஆகி போகும், அந்த ஷிப்பு மேலேயே படாது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்கன்னு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருமே உள்ள போவார். அந்த லீராசான் அப்படின்னு அந்த இடத்துக்கு போகும்போது அவருக்கு ஷாக்கிங்காக இருக்கும், இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க மக்களை கொண்டு போய் விட்டுட்டு வரும்போது நம்ம எஸ்ராவும் கேனனும் கேட்பாங்க, ரெண்டு பேர் தனியாக என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே அவங்க தனியாக இல்லை, நாங்கள் வந்துட்டு இங்கிருந்தா வந்திருப்போம் போல, எங்களோட உலகம் அழியல, இதுதான் எங்களோட உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சு போகிற அந்த இடத்துல. ஸோ அங்கே நிறைய பேரை பார்த்தேன் அப்படிங்கிற விதமாக சொல்லியிருப்பாரு. சரி ஓகே, நம்மளுக்கு இது வந்துட்டு ஒரு ஹிடன் பிளேஸாக இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஹேரா சொல்லுவாங்க, ஆமாம் நம்மளோட கோஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு போயிருச்சு, ஸோ அப்படின்னா வந்துட்டு லொக்கேஷன் வந்து சேவ் ஆயிருக்கும், ஸோ பிரச்சனை இல்லை, நம்ம எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எபிசோட் 15ல் கேனனும் எஸ்ராவும் ஃபியூயலை வந்துட்டு திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் இவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ஃபீல் கிடைக்கும். என்னன்னு பார்த்தா பேர்கிள், ஸோ பறக்கும் திமிங்கல மாதிரி இருக்குங்க அந்த விலங்கு. ஸோ அதை வந்துட்டு காட்டுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. ஈவன் அசோகால கூட காட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்துட்டு பிரேக் டவுன்லாம் போட்டிருப்போம். ஸோ அங்கே வந்துட்டு அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம எஸ்ரா மூலியமாக வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர் உணர்வார் அந்த பேர்கிள்ஸ் கிட்ட. அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூயல் தேவைப்படுது, அதே சமயம் அவங்களுக்கும் விடுதலை தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு எஸ்ரா புரிஞ்சுக்குவாரு. ஸோ அந்த சர்டன் பாயிண்ட்ல அந்த ஃபியூயல் வந்துட்டு அந்த விலங்குகளையுமே வந்து காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே சரியா இருப்பாரு. ஏன்னா அந்த ஃபியூயல் ஸ்டேஷனே வந்துட்டு வெடிக்கலாம்னு சொல்லி பார்ப்பாங்க, ஆனால் அப்படி வெடிக்க வச்சா அந்த பேர்கிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக அதோட நலனையுமே பார்ப்பாரு. அப்போ ஒரு கட்டத்தில் ஃபியூயல் எல்லாம் எடுத்துட்டு தப்பிக்கலாம், அதாவது இவங்க ஷிப்புக்கெல்லாம் ஏற்றிட்டு தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது எஸ்ரா கீழே விழுந்துருவாருங்க. ஸோ விழுகும்போது ஒரு பேர்கிள் மேலே போய் விழுந்திருப்பாரு. அப்போ இவங்க ஃபோர்ஸால இன்டர் கனெக்ட் ஆகிட்டு பேர்கிள் ஹெல்ப்போட நிறைய பேர்கிள்ஸ் அப்படியே கூட்டிட்டு வந்து அங்கே இம்பீரியல் எதிர்த்து சண்டை போடுவாங்க. அந்த சீன் உண்மையாலுமே வேற லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எபிசோட் எப்படி முடியும்னா அந்த பேர்கிள்ஸ்க்கும் ஃபியூல் கிடைச்சிடும், இவங்களுக்கும் ஃபியூல் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்போ முடியும் அப்படின்னா ஹேரா சொல்லுவாங்க, எனக்கு பேர்கிள்ஸை பிடிக்காது, ஏன்னா அதனால தான் வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸில் ஒரு நாள் வந்துட்டு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பழைய ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த சமயத்தில் அவங்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறது என்னன்னா அந்த பேர்கிள்ஸ்னால ஹைப்பர் ஸ்பேஸில் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி சரி ஓகே நம்மளும் அவங்கள ஃபாலோ பண்ணியே போயிடலாம்னு சொல்லிட்டு இவங்களுமே ஹைப்பர் ஸ்பேஸில் ஜம்ப் பண்ணி போகிற மாதிரி அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இனிஷியலாக இந்த எபிசோட் வந்துட்டு பேர்கிள்ஸை ஃபாலோ பண்ணி போக வேணாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் இந்த வாட்டி நம்ம ஃபாலோ பண்ணி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹேரா போவாங்க. ஸோ நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடுங்க. ஒரு அனிமல், அதாவது ஒரு உயிரினம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டீப் ஸ்பேஸில் ஹைப்பர் ஸ்பேஸில் அதனால் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்குமே ஆச்சரியமா இருக்கும், அவங்களுக்கு அது இனிஷியலாக பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருந்திருக்கும். ஸோ எபிசோட் 16ல் கோஸ்ட் குரூக்கு ஒரு இம்பீரியல் க்ரூசர் தேவை. அது எங்க இருக்கு அப்படின்னா ரைலாத்துக்கு மேலே வந்துட்டு பறந்துட்டு இருக்கு. அப்போ வந்துட்டு வேற வழி இல்லை, அவங்க வந்துட்டு ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டாங்கன்னு வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹேரா சிண்டிலாவோட அப்பா சாம் சிண்டிலா கிட்ட தான். பட் ஆனால் இதில் ஹேராக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்னா இவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது எதனால அப்படின்னா சுதந்திர போராட்டத்தில் வந்துட்டு தன்னோட அம்மா இறந்துருப்பாங்க, ஆனால் அதை விட வந்துட்டு அவர் பெருசாக நினைச்சது வந்துட்டு தன்னோட மக்களுக்கு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால வந்துட்டு அப்பாவுக்கு அவளுக்கு ஃபேமிலி மேலே அட்டாச்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மேலே வெறுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதனாலே பல நாள் பேசாமல் இருந்திருப்பாங்க. ஸோ பிடிக்காம ஹெல்ப் கேட்டு போவாங்க. அங்கே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் ஆனால் மற்றவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சாம் சிண்டிலாவை பிடிக்கும் தான். பட் இருந்தாலும் ஹேராக்கு வந்துட்டு அது பெருசாக மனசுக்கு ஒப்பாது. பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே அப்படிங்கிற பட்சத்துக்கு அவங்க அப்பாவோட ஹெல்ப்போடையும் நம்ம கோஸ்ட்டும் சேர்ந்து எப்படியோ வந்துட்டு அந்த இம்பீரியல் க்ரூசரை வந்துட்டு எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கப்புறம் உண்மையாலுமே ஒரு லீடரா நீ எப்படி இருக்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டேன், உண்மையாலுமே உன்னை பார்க்கும்போது பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லும்போது உங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துருவாங்க. ஸோ அது வந்து எபிசோட் 17ல் வந்துட்டு நம்ம ஜெப்பும் கேலஸும் ஜீனோசிஸ்ல இருக்கிற ஒரு ஐசி மூன்ல போய் மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் அவங்க ரெண்டு பேரும். ஸோ அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஸோ ஒரு இம்பீரியல் ஃபைட்டரும் ஒரு ரெபல் ஃபைட்டரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சர்வைவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இது பண்ணும்போது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அவங்க சர்வை பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு நம்ம ஜெப்பை காப்பாத்துறதுக்காக வருவாங்க. பட் ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு ஏஜென்ட் கேலஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூட இருக்காரு அப்படிங்கிற ஜெப்பு காட்டிக்க மாட்டாரு. ஜெப்புடியாகவும் ஒரு லைட் வந்துட்டு நம்ம கேல் கிட்ட இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு ஒளிஞ்சுக்குவாரு. இன்னொரு பக்கம் ஜெப் வந்துட்டு கோஸ்ட் க்ரூ கூட்டிட்டு போயிடும். அதுக்கு
அதுக்கப்புறம் இம்பீரியல் ஆர்மி வந்துட்டு நம்ம கேலஸ் வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் அவர் போய் நொந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு. உட்காரும்போது கண்டிப்பா யோசிப்பார்ல, என்னதான் எதிரியா இருந்தாலும் நம்மள அப்படி பாத்துக்கிட்டானே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பா யோசிப்பாரு. மேபி ஒரு நாள் ஏதோ ட்விஸ்ட் வருமோ. நான் ஃபர்தரான எபிசோட்ஸ் பார்க்கல, ஏன்னா நான் வந்து அப்படியே பார்க்க அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஸோ ஒரு நாள் ஏதாவது சேஞ்சஸ் வருமா இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ டெஃபரெண்டா மேபி திங்க் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம மாறலாமா இருக்கலாமா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்க எம்பையரோட வழிமுறைகளை பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்துட்டு என்ன பண்ணாலும் அடிமட்ட லெவல் அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அவங்க ட்ரீட் பண்ற விதமும் அதே தான் இருக்கும். பட் ரிபல்ஸ் அப்படி கிடையாது. ஈவன் ஜெடை எல்லாருமே அவங்க அப்படி கிடையாது. ஒருத்தங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க ரீகன்சிடர் பண்ணி அவங்க சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. பட் இம்பீரியல் அந்த வாய்ப்பே கொடுக்காது. அதை தொடர்ந்து எபிசோட் 18ல எஸ்ரா, கேனன், அசோகா 3 பேருமே வந்துட்டு லோத்தல்ல இருக்கிற ஒரு ஜெடை டெம்பிளுக்கு போவாங்க. ஸோ எதனாலனா நம்ம என்னதான் பண்றது, இன்குவிசிட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தனை கொன்னா 2 பேர் வராங்க, இப்போ திரும்ப அவங்களே கொண்டோம்னா நிறைய பேர் வரக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவங்கள வந்துட்டு தோக்கடிக்கணும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு நாலேஜுக்காக வந்துட்டு போவாங்க. சரி மாஸ்டர் யோடா கிட்ட கேட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அசோகா, கேனன் அண்ட் எஸ்ரா 3 பேருமே ஆல்ரெடி ப்ரீவியஸா போன அதே ஜெடை டெம்பிளுக்கு போவாங்க. சீசன் 1ல நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா இந்த வாட்டி புதுசா ஒரு ரூம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் இந்த டெம்பிள் ஹைட்டா போன மாதிரி இருக்கும். ஸோ உள்ள போவாங்க, 3 பேருமே தியானம் பண்ணுவாங்க. பட் ஆனா 3 பேருக்குமே தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத் போகும். ஃபர்ஸ்ட் கேனன் ஒரு பக்கமா போவாரு. அங்க போகும்போது கிராண்ட் இன்குவிசிட்டர் வந்துட்டு ஒரு டெம்பிள் காடா, ஜெடை டெம்பிளோட காடா இருக்கும் போது எப்படி இருந்தாரோ அப்படி இருக்கிற ஒரு அவதாரோட சண்டை போற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம யோடா கிட்ட பேசுறக்கா போவாரு. அதுவும் முக்கியமா எங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து தான் பேசுவாங்க. இன்னொரு பக்கம் அசோகா வந்துட்டு ஆனக்கினை நினைச்சு கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க, நீ என் கூட இருந்திருக்கணும் அசோகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. பட் ஆனா எண்ட் ஆஃப் இதுல வந்துட்டு கேனனுக்கு ஒரு லெசன் என்ன அப்படின்னா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, சம்டைம்ஸ் ரியாலிட்டியை வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நம்ம பாடு பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு புரிஞ்சிடும். அண்ட் நம்மளால எல்லாத்தையுமே மாற்ற முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சிடும். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும் போது எந்திரி உன்னால வந்துட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிராண்ட் இன்குவிசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் கார்டா இருக்கிற பட்சத்துக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு கொடுப்பாரு. இன்னொரு பக்கம் அசோகா வந்து ஆனக்கின் வந்து தனியாக விட்டுக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கில்ட்டா வந்துட்டு உணர்ந்திருப்பாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எஸ்ராக்கு வந்துட்டு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா, மேலக்கோரை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி யோடா சொல்லிடுவாரு. ஆனா அதுல யோடாக்கு அவனுக்கு நடக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. யோடாவும் நான் பயந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே சமயம் எல்லாருக்குமே வந்துட்டு பயம் இருக்கும். ஆனா அந்த பயம் கோவம் ஆயிடக்கூடாது. அப்படி கோவமாச்சு அப்படின்னா தான் நம்ம வந்துட்டு வழி மாறி போயிடுவோம். அதாவது லைட் சைட்ல இருந்து டார்க் சைடுக்கு போயிடுவோம் அப்படிங்கறத அழகா சொல்லுவாரு. உண்மையிலே அந்த கான்வர்சேஷன் நல்லா இருக்கும். பட் ஆனா இவங்களோட அந்த ஒரு லெசன் வந்துட்டு அப்படியே முடியிற சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இன்குவிசிட்டர்ஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வரவும் பட் ஆனா வந்துட்டு நம்ம அந்த கிராண்ட் இன்குவிசிட்டரோட அந்த டெம்பிள் கார்டா இருக்கிற அந்த அவதாஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் மூலியமா இன்குவிசிட்டர்ஸை பாத்துக்குவாங்க. அந்த கேப்பை பயன்படுத்தி நம்மளுக்கு தப்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ மேலக்கோர் போகணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மேலக்கோரா அது யார் அவன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ரா கேட்பாரு. அது ஆள் இல்ல ஒரு இடம் அப்படின்னு அசோகா சொல்ல, அது தொடர்ந்து எபிசோட் 19ங்க. உண்மையாலுமே நச்சுன்னு ஒரு எபிசோடு. 2 டிராய்டுக்கு நடுவில் தான் அந்த எபிசோடு இருக்கும். சாப்பர் வந்து சக்க ஃபன் பண்ணியிருக்கோம். அந்த எபிசோட் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு குழந்தையா வந்து பார்க்கும்போது அது அவ்வளோ நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய பையனை பார்க்கும்போது அதை ரசிக்கிற விதமாக இருந்துச்சு. அப்போ குழந்தைங்களா பார்த்தா எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த எபிசோடு. ஸோ நம்ம சாப்பர் வந்துட்டு இம்பீரியல் க்ரூஸில் ஸ்டக் ஆகிறது மட்டும் இல்லாமல் அது எதுக்காக அவருக்கு ஒரு புதுசாக ஒரு கால் வேணும் அப்படிங்கிறக்காக. ஆனால் அதே சமயத்தில் வந்துட்டு இம்பீரியலோட ப்ரோட்டோகால் ரைடு கூட வந்துட்டு எப்படியோ நம்ம சாப்பர் வந்துட்டு ஃப்ரெண்ட் ஆயிருங்க. ஸோ AP5 அப்படிங்கிற ஒரு ரைடு. ஸோ அந்த ரைடு கூட ஃப்ரெண்ட் ஆகி இம்பீரியல் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி லெக்கோட இவங்க எல்லாருமே ரிபலோட பேஸ்க்கு திரும்பி வர மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சீன் நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு 2 டிராய்டு வந்து ஃப்ரெண்ட் ஆவாங்க. அதே சமயம் நம்ம ரிபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் கூட சண்டை போட்டுருப்பாங்க. முக்கியமாக வந்துட்டு யாஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரீஜனுக்கு போயிடலாம், அதுதான் வந்துட்டு ரிபல் பேஸ், புது ரிபல் பேஸ் வந்துட்டு உருவாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளான் போடுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த AP5 அப்படிங்கிற டிராய்டு தான் சொல்லும், இல்லைங்க வேணாம், அந்த இடம் வேணாம், அதில் இம்பீரியல் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு கேப்சர் பண்ணாங்க, நான் அது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு இடம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் டிரான்ஸ்மிட் பண்ணும்போது உள்ள இருக்கிற இம்பீரியல் ஆஃபீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிராய்டை சுற்றுவான். அந்த கன்ல வந்துட்டு நம்ம சாப்பர் அந்த அவனை போட்டு அடிச்சு போட்டு அந்த டிராய்டையுமே கூட்டிட்டு ரிபல் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் அந்த AP5 டிராய்டை வந்துட்டு நம்ம சபின் வந்துட்டு ரெடி பண்ணிடுவாங்க மொத்தமா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. அண்ட் முக்கியமாக இந்த டிராய்டு மட்டுமே இருக்கிற இந்த எபிசோட்ல எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு சீன் எது அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன்ல நீ ஒரு போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ப்ரோட்டோகால் ரைடு வந்துட்டு நம்ம சாப்பர் கிட்ட கேட்கும்போது சாப்பர் வந்துட்டு ஆமா அப்படின்னு சொல்லும்போது, நானும் போர்லாம் இருந்திருக்கேன், என்னை வந்துட்டு காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லும்போது, காப்பாத்தினாங்களா ஒரு டிராய்டை காப்பாத்தினாங்களா, டிராய்டெல்லாம் யாரும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இவ காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹேராவோட ஹோலோகிராம காட்டும்போது அந்த ஒரு மொமெண்ட் வந்து எமோஷனலா இருக்கும். ஸோ டிராய்ட்ஸுக்காக யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோட்டோகால் ரைடு நினைச்சிட்டு இருக்கும். பட் இவங்க வராங்கன்னு நினைக்கும் போது அந்த ப்ரோட்டோகால் ரைடுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். என்னோட மாஸ்டர்ஸ்ல அப்படி பண்ண மாட்டாங்க, என்ன மட்டம் தட்டிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, பட் நீ என் கூட வந்துரு, இவங்க உன்னை பாத்துக்குவாங்க அப்படி மாதிரி சொல்லுவோம். எப்படி என்ன பாத்துக்குவாங்க, நான் ஒரு இம்பீரியல் ரைடு ஆச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்ல நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறக்காகவே வந்துட்டு உன்னை பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷன் பாண்ட் வந்துட்டு சூப்பரா காட்டியிருப்பாங்க. ஈவன் அந்த டிராய்டு வந்துட்டு அடிபட்டு விழுந்திருக்கும் போது தேங்க்யூ மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது உழுகும்.
முழுகும் போது வந்துட்டு நம்ம சாப்பர் கையை பிடிச்சிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரோட அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் பார்க்கும்போது லைட்டாக கண் கலங்குற மாதிரி ஆயிட்டேன். அந்த டிராய்டுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் கூட ஸ்டார் வார்ஸ் அழகாக வெளிக்காட்டுவாங்க. அதுதாங்க ஸ்டார் வார்ஸ்ல எப்பவுமே பிடிச்சது. ஸ்டில் அந்த R2D2 C3POனா எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் நம்ம சாப்பர் வந்துட்டு பர்சனல் ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப கியூட்டான ஒரு டிராய்டு. இப்போ வந்துட்டு நம்ம ரிபல்ஸுக்கு ஒரு புதுசாக ஒரு பேஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அப்புறம் எபிசோட் 20 தான் வந்துட்டு அந்த கிடைச்ச இடத்துல அந்த பேஸை வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நேட்டிவ் ஸ்பீஷிஸாக கொஞ்சம் இருக்கும். அதுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாட்டிக்குவாங்க. அது மிகப்பெரிய சிலந்தி மாதிரி இருக்கும். அதோட ஸ்கின் வேற ரொம்ப டைட்டாக இருக்குமா, கண்ணில் தான் சுடுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நிறைய பேர்த்த பிடிச்சிட்டு போயிருங்க. ஸோ அதனால வந்துட்டு அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சி இருக்கிற இடத்த தாண்டி வந்துட்டு அதனால வர முடியல. ஸோ வந்துட்டு நம்ம பேஸை சுற்றி அந்த சிக்னல் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்பைடர்ஸ் எல்லாமே உள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு பேஸை சுற்றி அதை வச்சுக்கிட்டு இவங்க வந்துட்டு சேஃபாக இருந்துப்பாங்க. ஆனால் இந்த எபிசோடில் அது மட்டும் கிடையாது. இந்த எபிசோட் முடிச்சதுக்கப்புறம் மேலக்கோருக்கு நம்ம எஸ்ரா, கேனன், அசோகா 3 பேருமே போகிறாங்க. பட் ஆனால் போகிறத நினச்சி வந்துட்டு நம்ம சிண்டியூலாக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஜடா இல்லாமல் வந்துட்டு நம்ம சர்வை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. கொஞ்சம் எமோஷனலாக இருக்குங்க. சிண்டியூலாக் வந்துட்டு நம்ம கேனனை விட்டு போகிறக்கு பயமாக இருக்கும். ஒருவேளை கேனனுக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். பட் ஆனால் நான் வருவேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு எமோஷனலாக அந்த எபிசோடு முடியும். எபிசோட் 21 எஸ்ரா, கேனன், அசோகா 3 பேருமே மேலக்கோருக்கு போவாங்க. ஆனால் அங்கே போகும்போது ஆல்ரெடி ஒரு ஷிப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம சாப்பர் வந்துட்டு கண்டுபிடிக்கும். யாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பில்லர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த பில்லர்ஸை எதிர்பாராத தெரியுமா வந்துட்டு நம்ம அசோகா படிச்சுட்டு தான் இருப்பாங்க. அதில் இருக்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பழசாக இருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு பட்சத்துக்கு எஸ்ரா போய் தொற்றுவான். தொடவும் வந்துட்டு கீழே ஃப்ளோர் அடிச்சு அவங்க கீழே விழுந்துருவாங்க. விழுந்ததுக்கப்புறம் பார்த்தா மிகப்பெரிய ஒரு சித் டெம்பிள் இருக்கும். அந்த சித் டெம்பிள் பார்த்தோன்னா ஆச்சரியமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாலேஜுக்காக தான் வந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயம் புரிஞ்சு அவங்க போவாங்க. அப்போ கூட ஒரு விஷயம் வந்துட்டு எஸ்ரா கேட்பான், இந்த கோயிலே புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது புதிராக இருந்தால் அப்போ கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு சொல்லுவாங்க நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக ரிபல்ஸ் ஜெயிக்கிறதுக்காக ஒரு நாலேஜ் கிடைக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்ப்பாங்க. ஸோ அப்படி போகும்போது ஒரு இன்க்விசிட்டர் ஒருத்தர் வருவான். ஸோ இன்க்விசிட்டர் கூட சண்டை போடும்போது எஸ்ரா தனியாக கீழே விழுந்துருவாங்க. ஸோ இன்னொரு பக்கம் கேனனும் அசோகா வந்து இன்க்விசிட்டர் வந்து பிடிச்சிருவாங்க தான். பட் ஆனால் எஸ்ராக்கு வந்துட்டு நான் முதல்ல எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறேன், அப்புறமா நான் எங்கே தப்பிக்கிறேன் அப்படிமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வயசானவர் வந்துட்டு பேசுவார். அது வேற யாரும் கிடையாது, டார்த் மால் தான். நீ வந்துட்டு எதை தேடி வந்து அதை தான் தேடி நானும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தரலாம். அந்த இடத்துக்கு போறக்கு என்னால் மட்டும் முடியாது, எனக்கு ஒரு துணை வேணும் அப்படிமா சொல்லிட்டு கூப்பிட்டு போவாங்க. அப்போ தான் டார்த் மாலும் எஸ்ராவும் சேர்ந்து வந்து அந்த சித்தோட டெம்பிளுக்கான டோரை ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தனால ஓப்பன் பண்ண முடியாது. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கோவம் வேணும். ஸோ அந்த கோவத்தெல்லாம் இது பண்ணி அதை ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சித் ஹாலோகானை வந்துட்டு எடுப்பாங்கங்க. ஸோ அந்த சித் ஹாலோகானை எடுத்ததுக்கப்புறம் நேராக அவங்க வெளியில் வருவாங்க. வெளியில் வரும்போது என்ன ஆகுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்க்விசிட்டர்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. நம்ம கேனன் அசோகா வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இன்க்விசிட்டர்ஸ் கூட சண்டை போட்டுருப்பாங்க. சரி, அந்த சமயத்தில் வந்துட்டு டார்த் மால் இங்கே என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே செம ஷாக்காக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்க்விசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜடாயை தேடி வந்திருக்க மாட்டான், டார்த் மாலை தான் தேடி வந்திருப்பான். ஸோ இவன் ஏன் திரும்பி வந்தான் அப்படின்னு தெரியல. ஆனால் அவரோட நோக்கம் வந்துட்டு வேடரை எப்படியாவது அழிக்கணும். ஆனால் உண்மையான நோக்கம் என்னன்னா ஓபிவானை கொல்லணும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு வந்துட்டு அவனுக்கு சக்தி வேணும் அண்ட் அப்ரண்டிஸ்மே வேணும். சரி பரவாயில்ல. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து சண்டை போடுவாங்க. அதாவது நம்ம மால் வந்துட்டு ஜடாய்கள் கூட சேர்ந்து சண்டை போடுவார். அந்த சீன் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்க்விசிட்டர்ஸ் ஓடிடுவாங்க. ஸோ அப்படி ஓடினதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே சேர்ந்து தான் போவாங்க. உங்களுக்கான நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா, உங்களோட எதிரிகளை வந்துட்டு கொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை பண்ணி தான் ஆகணும், ஏன் பயந்து ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி மண்டைகளை வர வச்சுருவாரு. சும்மாவா சொன்னாங்க, சித்து வந்துட்டு மேனிபுலேஷனில் கிங்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக மேனிபுலேட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாரு. நம்ம எஸ்ராவும் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவான். அதுக்கப்புறம் வந்துட்டு மேலே போய் பிரிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வரும். அப்படி பிரிஞ்சு போகும்போதுட்டு சங்கட்டமே படாமங்க இன்க்விசிட்டர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே கொண்டுருவார் டார்த் மால். ஒரு சங்கட்டம் கூட பட மாட்டாப்ல. ஃபர்ஸ்ட் எஸ்ரா கூட இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டரை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 பிரதர்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுருவாரு. மனுஷனே தெரியுமா அப்படி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் எஸ்ரா வந்துட்டு தனியாக போக சொல்லிடுவாரு. நீ மேலே போ, அதுக்கு சென்டரில் சேம்பரில் போயிட்டு அந்த ஹாலோகிரானை வச்சிரு அப்படின்னு மட்டும் சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு துரோகம் பண்ணிடுவாருங்க வழக்கம் போல. எப்பவுமே அப்படிதான் அவங்க. ஸோ நம்ம கேனனோட கண்ணில் லைட் சேவர் வச்சு பார்த்தீங்கன்னா அறுத்து விட்டுருவாரு. பட் இருந்தாலும் அசோகா வந்துட்டு சண்டை போட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தடுத்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு கேனன் வந்து பக்கத்தில் வந்து ஒரு டெம்பிள் கார்டோட மாஸ்க்கை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகி நின்றுவார். ஸோ டார்த் மாலுக்கும் கேனனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும். ஸோ அவர் வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ஃபோர்ஸால் உணர்ந்து சண்டை போடுவார். கண்ணு சரியாக தெரியலனாலும். இன்னொரு பக்கம் அசோகா வந்துட்டு எஸ்ராவை பார்க்கறக்காக போயிட்டு இருப்பாங்க. எஸ்ரா ஹாலோகிரானை வச்சதுக்கப்புறம் நீ எதை தேடி வந்து அப்படிங்கிற அந்த ஹாலோகிரான் பேசும்போது வந்துட்டு நாலேஜ் அப்படிங்கும். நாலேஜ் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு மிகப்பெரிய ரே மேலே போக ஆரம்பிச்சிடும். நீ கேட்டது வந்துட்டு இந்த உலகத்தை அழிக்கணும் தானே, இந்த மக்கள் அழிக்கணும் தானே அப்படி மாதிரி கேட்கும்போது இல்லை நான் அதை கேட்கவே இல்லையே, ஆனால் நீ கேட்கல, உன் கூட இருந்தவங்க கேட்டுப்பாங்க போல அப்படின்னு சொல்லும்போது டார்த் மால் வந்துட்டு அப்படியே கேட்டான். ஐயோ நம்மளை துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்படியே அசோகா கிட்ட சொல்லலாம் சொல்லி போகும்போது மேல இருந்து ஒரு ஒளி யாரான்னு பார்த்தா நம்ம வேடர் TIE ஃபைட்டர்ல வருவாரு பாருங்க. செம்ம சீனு. அதாவது எஸ்ராவோட லுக் வந்துட்டு இந்த கார்னரில் இருக்கும். ஸ்க்ரீன் இப்படி மேலே கொண்டு போவாங்க, ஓகேங்களா, ஸ்லோவாக மேலே கொண்டு போவாங்க. அங்கேருந்து வேடர் வந்து அப்படி கீழே அப்படியே மெதுவாக இறங்குவார். அந்த ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஸோ இறங்கி வந்ததுக்கப்புறம் உன்னால் எப்படி தனியாக
பண்ண முடிஞ்சு சித்தோட ஹாலோகிரான் ஆக்டிவேட் பண்ண அப்படி மாதிரி கேட்கும்போது நீ தான் பயங்கர ஸ்மார்ட் ஆச்சு கண்டுபிடி அப்படி மாதிரி எஸ்ரா ஏத்தமா பேசுவாரு. பட் ஆனால் அடிச்சு தள்ளி விட்டுருவாப்ல. சரி ஓகே நீ ரொம்ப தைரியசாலி தான், அப்போ தைரியமாகவே சாகுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொள்ளலான்னு போகும்போது நம்ம அசோகா வந்துருவாங்க. ஸோ அசோகாவுக்கும் வேடருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கும். இன்னொரு பக்கம் அவர் ஹாலோகிரானை திருப்பி எடுக்கலாம்னு சொல்லி போவார். ஆனால் தனியாக எடுக்க முடியாது. கேனன் வேப்பா தான் வந்துட்டு சாப்பர் கூட்டிட்டு வரும். ஸோ கேனனும் எஸ்ராவும் சேர்ந்து அந்த ஹாலோகிரான் எடுத்துருவாங்க. ஆனால் ஹாலோகிரான் எடுத்தக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பில்டிங் எல்லாமே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் அசோகா சண்டை போட்டுருப்பாங்க. சரி கொலாப்ஸ் ஆனால் பரவாயில்ல அப்படியே ஷிப்பில் ஏறி தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு அசோகா அடிச்சு தள்ளி விட்டு போட்டு நம்ம வேடர் நேராக ஃபோர்ஸை யூஸ் பண்ணி அப்படியே எஸ்ரா இழுப்பாரு பாருங்க. அப்படியே ஹாலோகிரானை பிடிச்சி இழுக்கும்போது எஸ்ரா கூட சேர்ந்து வந்துட்டே இருப்பாப்ல. கேனனுக்கு வந்துருவாப்ல. பட் ஆனால் அசோகா பின்னாடி இருந்து எப்படி எந்திரிச்சு வந்து மாஸ்கை ஒட்டச்சிடுவாங்க. சரியான சீனு. ஸோ ஒரு பக்கம் இவங்க உள்ள போக அசோகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேடர் கூப்பிட ஆனகின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்க்க வா புல்லரிச்சிட்டு அந்த சீனே. அப்போ ஒரு வாட்டி உன்னை விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் திரும்ப நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நீ சாக தான் போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை நடக்கும். எஸ்ரா தடுக்க வரும்போது இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுருவாங்க. எஸ்ராக்கு ஒரு மாதிரி கவலையாயிரும். அதுக்கப்புறம் என்னாச்சு நல்லா தெரியலைங்க. பில்டிங் ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆயிரும். அந்த ரேஸ் மிர்சா போயிட்டு இருந்து மொத்தமாக வெடிச்சிடும். இவங்க மட்டும் தான் தப்பிப்பாங்க. ரிபல் பேஸுக்கு திரும்பி போகும்போது அசோகா மட்டும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது கேப்டன் ரெக்ஸுக்கு ரொம்ப அப்செட் ஆயிரும். அங்கே எமோஷனலாக அவங்க இருக்க. இன்னொரு பக்கம் மேலக்கோரில் வேடர் அப்படியே வெளியில் வந்துட்டு இருப்பாரு. அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்க்கும் அந்த சீன் பிரசன்ஸ்க்கும் செம்மையாக இருந்துச்சு. வேடர் வெளியில் இருப்பாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஆந்த மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு பறவை. அந்த பறவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக போகும். அந்த போகிற பக்கத்தில் நம்ம அசோகா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் எமோஷனலாக இருக்க கடைசியாக நம்ம எஸ்ரா சித் ஹாலோகிரானை வந்துட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சித்து ஆளை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். சித்தா இருக்கணும் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற கோவம் வெளியில் வரணும். ஸோ பயம் கோவமாக மாறாத வரைக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்ன யோடாவோட பேச்சை கேட்காம சித்தோட ஹாலோகிரானை வந்துட்டு ஒரு ஜெடாய் ஆக்டிவேட் பண்ணுறாரு. ஸோ நம்ம எஸ்ரா சித் ஹாலோகிரானை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி சீசன் 2 கம்ப்ளீட்டாக முடியுது. ஸோ இது வரைக்கும் நடந்துட்டு இந்த கதை வந்துட்டு 3 BBYல நடந்துட்டு இருந்துச்சு. சீசன் 2 எண்டிங் வந்துட்டு 3 BBY. ஸோ பேட்டில் ஆஃப் யாவினுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி. பட் ஆனால் இந்த இது ஆரம்பிக்கிறதே பேட்டில் ஆஃப் யாவினுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ ஃபர்ஸ்ட் 2 எபிசோடுமே எஸ்ரா வச்சு தான் நகருது. ஸோ கடைசியாக அவர் வந்துட்டு அந்த சித்தோட ஹாலோகிரானை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்படிங்கிறத இந்த கதையே. ஸோ பாசிபிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வளர்ந்துருப்பாரு நல்லாவே, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இவருக்கு ஆரம்பத்திலே ஒரு மிஷன். ஸோ வைவிங் ஃபைட்டர்ஸை வந்துட்டு போய் எடுத்துகிட்டு வரணும். ஸோ நம்ம இம்பீரியலோட பேஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு மிஷன் இருக்கும். ஸோ அந்த மிஷனோட லீடரே வந்துட்டு நம்ம எஸ்ராவா தான் இருப்பாரு. அவரு அந்த மிஷனை வந்துட்டு ஜெயிக்கிறதுக்காக வந்துட்டு அவர் யூஸ் பண்ற டாக்டிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த சித் ஹாலோகிரான்ல வந்துட்டு அவர் ஸ்டடி பண்ணது. இதெல்லாம் கேனன் வந்துட்டு எப்போ உனக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இது கேனன் சொல்லி தரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ அப்பயே நம்மளுக்கு புரிஞ்சிரும் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு அவர் சித் ஹாலோகிரான்ல இருந்து தான் வந்துட்டு லேர்ன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இம்பீரியல் வாக்கர்ல ஒருத்தரை வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவரை வந்துட்டு கூட இருக்கிற அவரோட கொலீக்ஸே வந்துட்டு சாகடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவரையுமே விழுக வைப்பாரு. அதெல்லாமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் இது வரைக்கும் இருந்த எஸ்ராக்கும் இந்த சீசன் 3 ஆரம்பிக்கும் போது இருக்கிற எஸ்ராக்கும் வந்துட்டு அழகாக வந்துட்டு இந்த சேஞ்ச் ஓவர் ஒரு எபிசோட்லேயே நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அவர் இது வரைக்கும் தான் தான் பெருசு அப்படிங்கிறது நினைச்சிருக்க மாட்டாரு. பட் ஆனால் இந்த டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆளுமை அவருக்கு வந்த ஃபீல் வந்துட்டு நம்மளுக்கே தெரியும். தான் சொல்லுவார்ல தளபதி, கிரீடம் எவ்வளவு கனமாக இருந்தாலும் அது தாங்குற தலை கனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த தலகணம் வந்துட்டு நம்ம எஸ்ராக்கு இதில் அதிகமாக இருக்கும். சரி ஓகே, ஒரு பக்கம் அவர் மிஷன் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் கேனன் வந்துட்டு அவங்கள புதுசா அந்த சாப்பர் ரிபல் பேஸ் இருக்கு இல்லையா, சோ அந்த ஒரு பிளானட்லயே தான் இருப்பாரு. தனியா இருப்பாரு, எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி தனியா இருப்பாரு. சோ அவர் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு குரல் கேட்கும். அந்த குரலை நோக்கி போவாரு. சோ அங்க இருக்கிற அந்த வேவ்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணக்கூடிய அந்த ஒரு மிஷினை எடுத்துட்டு தான் போவார், அந்த ஸ்கேனர்ஸ் எல்லாமே. ஏன்னா அந்த ஸ்பைடர்ஸ் வந்துட்டு அவர் அட்டாக் பண்ணக்கூடாதுல, அதுக்காக நம்ம சீசன் 2ல பார்த்திருப்போம். ஸோ அந்த குரல் நோக்கி அவர் போகும்போது அந்த குரல் யாரு தான் இருக்கும்னா பெண்டு அப்படிங்கிற ஒருத்தரோட தான் இருக்கும். அவருமே ஒரு ஃபோர்ஸ் சென்சிட்டிவ், ஒரு ஆடு மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மிருகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதோட ஸ்பீஷிஸ் வந்துட்டு நம்ம கிட்ட சொல்லப்படலை இது வரைக்கும். ஸோ இவருக்கு இருக்கிற ஒரே அப்ரண்டிஸ் வந்துட்டு கேனன் ஜாரஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விக்கிபீடியாலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இவர் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டருங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு டார்க் சைடும் கிடையாது, லைட் சைடும் கிடையாது, ரெண்டுத்துக்கு இடப்பட்ட ஒரு இடத்துல சமநிலையில் இருக்கிற ஒரு பேலன்ஸ்டா இருக்கிற ஒருத்தர் தான். ஏன்னா நம்ம கேனன் கிட்ட அந்த சித்தோட அந்த ஹாலோகிரான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒன்று எனக்கு இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசும்போது அந்த ஹாலோகிரானை வந்துட்டு ஈஸியா அவர் ஆக்டிவேட் பண்ணுவாரு. ஸோ சித்தோட ஹாலோகிரானை வந்துட்டு ஆக்டிவேட் பண்றதுக்கு டார்க் சைட் ஆஃப் த ஃபோர்ஸை யூஸ் பண்ணணும். அண்ட் இவர் லைட் சைடு வச்சிருக்க டார்க் சைடு ரெண்டுத்துக்கு இடப்பட்டவர் தானே. ஸோ அதை அசால்ட்டா ஆக்டிவேட் பண்ணிடுவாரு. அது நம்மளுக்கு ஈஸியாவே தெரியும். விஷுவலா வந்துட்டு அவர் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும், யார் சாமியவன் அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகே, அதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த இடத்துல அவர் ஏன் அவர் கூப்பிட்டார் அப்படின்னா, அவருக்கு பார்வை போயிருந்தாலுமே வந்துட்டு ஆற்றல் அந்த ஃபோர்ஸ் மூலமா வந்துட்டு எல்லாத்தையுமே பார்க்கறது எப்படி அப்படிங்கறது வந்துட்டு சொல்லி கொடுப்பாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் சில விஷயங்களை பார்க்கும்போது தான் எஸ்ராவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அதனால இங்கிருந்து
கிளம்பி நேரா ஹேராவை கூட்டிட்டு நம்ம எஸ்ராவோட அந்த மிஷனுக்கு போறாரு. அங்க வந்துட்டு சீரியஸாங்க எஸ்ரா வந்துட்டு உலட்டி விட்டுருப்பாரு. ஸோ நல்லா பர்ஃபெக்டாக தான் பண்ணிருப்பாரு. பட் ஆனால் அவரு சிக்கிடுவாரு. ஹாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்காக இருக்கிற ஷிப்பை தூக்கிட்டு ஹாண்டோ தப்பிச்சு போயிடுவாரு. ஸோ அதனால எஸ்ரா மட்டும் சிக்கிடுவாப்ல. கேனன் எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாருங்க. அண்ட் இதுக்கு நடுவில் ஒரு சீன் நடந்திருக்கும். சித் ஹாலோக்ரானை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே கேனன் கொஞ்சம் கோச்சுக்குவாரு. ஆமா எனக்கு சித் ஹாலோக்ரான் தேவையில்லை, ஏன்னா நீ எனக்கு எப்படி தேவையில்லையோ அதே மாதிரி தான் அதுவும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்தில் பேசிடுவாரு. பட் இந்த இடத்துல வந்துட்டு கேனன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயத்தில் கேட்பாரு. பட் ஆனால் கரெக்டாக கேனன் இப்போ ஹேராவோட வரது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்ராவை காப்பாற்றிடுவார். பட் ஆனால் இதுக்கு இடையில வந்துட்டு இம்பீரியல் கவர்னர் ஒருத்தங்க இருக்காங்க, பிரைஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க. அவங்க வந்துட்டு ரெபல்ஸ் கூட வந்துட்டு சண்டை போடுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு ஒரு ஃப்ளீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால எம்பரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7வது படை வந்துட்டு அனுப்பிச்சுட்ருப்பாரு. ஸோ அந்த 7வது படையோட கமாண்டிங் ஆஃபீஸர் யாருன்னு கேட்டிங்கன்னா த கிராண்ட் அட்மிரல் த்ரான். ஸோ இவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம். அசோக் வரதுக்குள்ள இவரை பற்றியும் போடணும் போல. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் இவரை பற்றி, யார் சமீவன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எபிசோட் 3 வந்துட்டு மால் என்ன பண்ணுவார் அப்படின்னா கோஸ்ட் க்ரூவை வந்துட்டு ஹாஸ்டேஜாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ என்னோட சித் ஹாலோக்ரான் எனக்கு வேணும், அப்புறம் உங்களோட ஜெடை ஹாலோக்ரான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேனன் வந்துட்டு பெண்டு கிட்ட கொடுத்து வச்சிருப்பாரு. அதை வாங்குவார். அதை வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டு சொல்லும். எதுக்காக அவன் 2 ஹாலோக்ரான் கேட்டான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனால் இந்த 2 ஹாலோக்ரானையும் ஒன்னா இணைக்கிறதுக்காக தான் அவன் கேட்டிருப்பான். அப்படி இணைச்சா உலகத்திலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அகிலத்திலேயே கிடைக்காத ஞானமும் கிடைக்கும், அதே சமயம் ஆபத்தும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. ஸோ ஆக்சுவலி வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அதை வந்துட்டு இணைப்பாங்க. அந்த இணைக்கிறதன் மூலமா வந்துட்டு இவங்களுக்கு 2 பேருமே கிடைச்ச ஒரு பதில் வந்துட்டு ட்வின் சன்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது 2 சூரியன்கள் தான். பட் ஆனால் அவங்களுக்கு முழுசா வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. அதுக்குள்ள வந்துட்டு அது அழிஞ்சிருக்கும். அந்த ஹாலோகிரான்ஸ் ரெண்டுமே மெர்ஜ் ஆகி ஒரு மாதிரி வெடிச்சிரும். பட் இவங்களுக்கு சரியா தெரியல. பட் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு அது டெட்டுவின் தான். டெட்டுவின்ல மட்டும்தான் அந்த 2 சன்ஸ் இருக்கும். ஸோ அங்கதான் நம்ம ஓபிவான் கெனோபி ஆகட்டும் லூக் ஸ்கைவாக்கர் ஆகட்டும் இருக்காங்க. அண்ணா என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புரியல அப்படின்னா மறக்காம ஸ்டார் வார்ஸோட மூவி ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பேன். அதை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நான் எதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். சரி ஓகே. அதுக்கப்புறம் எபிசோட் 4 வந்துட்டு புதுசா ஒரு ஏஜென்ட் ஃபோல்க்ரம். ஓகேங்களா, ஸோ இம்பீரியலோட குரூப்ல வந்துட்டு கொஞ்சம் டிஃபெக்டான கேடட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவங்கள வந்துட்டு நீங்க அகாடமிலேருந்து தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டிப்ஸ் வந்துட்டு நம்ம ரெபல்ஸுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யாருமே தெரியாத ஒரு ரெபல் யாராவது ஒருத்தவங்க போகணும், அப்பதான் வந்துட்டு இம்பீரியலுக்குள்ளேயே இருக்கிற அந்த ட்ரூப்பர்ஸ்ல இருக்கிற கேடட்ஸ் வந்துட்டு நம்ம கூட்டிட்டு வர முடியும் அப்படிங்கிறக்காக சபீனை வந்து அமுச்சு விடுவாங்க. ஸோ சபீன் வந்துட்டு அங்கே போறது மட்டும் இல்லாம அங்க ஒருத்தர் இருப்பான், வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு அவன் பேருன்னு நினைக்கிறேன். ஸோ அவரையும் இன்னொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஸோ அவங்க வந்துட்டு ரிபல் கூட சேர்க்கறதுக்காக தான் இது போயிருப்பாங்க. எப்படியோ பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த இடத்துல உதவியா இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம ஏஜென்ட் கேலஸ். எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெப் கிட்ட போய் சொல்லுங்க, இப்போ நானும் அவனும் ஈக்குவல் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ போன சீசன்ல வந்துட்டு ஜெப் வந்துட்டு காப்பாத்திருப்பார்ல, ஈவன் எதிரியா இருந்துமே ஒருத்தருக்கு வந்து உதவி பண்ணியிருப்பாங்க ஜியோனசிஸோட மூன்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் நன்றி கடன் செலுத்துறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். பட் அது மட்டும் கிடையாதுன்னு சொல்லி நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் எபிசோடு 5 நம்ம ஹேராக்கு வந்துட்டு செம்ம தைரியமா வந்துட்டு கிராண்ட் அட்மிரல் த்ரானோட ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ள வந்துட்டு உள்ள பூந்துருவாங்க. ஸோ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ரைலாத்தில். ஸோ நம்ம ஹேரா சிண்டிலாவோட நேட்டிவ் பிளானட்ல. ஸோ அவங்க எதுக்காக போயிருக்காங்கன்னா அவங்க குடும்பத்தோட ஒரு பாரம்பரிய ஒரு விஷயம். ஸோ கேலிகோர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கேலிகோரின்னு சொல்லுவாங்க. அது வம்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறது. பட் ஆனால் வந்துட்டு இது எடுக்கிற மாதிரி போவாங்க. கிராண்ட் அட்மிரல் த்ரான் கிட்ட சிக்கிடுவாங்க. சிக்கிறது மட்டும் இல்லாமல் கிராண்ட் அட்மிரல் த்ரான் வந்துட்டு அதை எடுத்து வச்சுக்குவாரு. பட் எப்படியோ வந்துட்டு ரெபல்ஸ் வந்துட்டு காப்பாற்றிடுவாங்க. ஸோ இந்த எபிசோடே வந்துட்டு ஃபில்லர் எபிசோட் மாதிரி வச்சுக்குவாங்க. பட் ஆனால் ஓகே நல்ல எபிசோடு தான். பட் அட்மிரல் த்ரான் வந்து விட்டுருவாரு, அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாரு. ரெபல்ஸை காப்பாற்றிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் எதுக்காக அந்த மிஷனுக்கு போனாங்களோ அது அவங்களுக்கு கிடைக்காமையே போயிடும். ஸோ எபிசோட் 6 வந்துட்டு நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு ஒரு பேட்டில் ரைடோட யூனிட் கிட்ட சிக்கிக்குவாங்க. ஸோ எப்படா அந்த பேட்டில் ரைட் எல்லாம் ஆக்டிவேட்டா இருக்குன்னே அவங்களுக்கு குழப்பமா தான் இருக்கும். அது வந்துட்டு யார் வந்துட்டு தலைமை தாங்குறாங்க அப்படின்னா ஸோ ஜெனரல் கெலானி அப்படிங்கிற ஒரு ரைடு தான். ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கல் ரைடு அண்ட் பிரில்லியன்டான ரைடு அப்படின்னு கூட சொல்லலாம். க்ளோன் வார்ஸ் டைம்ல வந்துட்டு செப்பரேட்டிஸ்ட்காக வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட் உண்மையுமே நல்லா இருக்குங்க. அதுக்கு ரீசனே எஸ்ராவா தான் இருப்பாரு. ஸோ வந்துட்டு ஓகே க்ளோன் வார்ஸ்னு முடியல, க்ளோன்ஸ் எல்லாம் இருக்கீங்க எங்க கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வந்துட்டு நம்ம எஸ்ராக்கு இருக்கும். க்ளோன்ஸும் ட்ராய்ட்ஸும் சண்டை போடுற மாதிரி. அப்பதான் வந்துட்டு எஸ்ரா நிறைய புரிஞ்சுக்குவாரு. ஏன் வந்துட்டு நம்ம ரெக்ஸ் இப்படி இருக்காரு, கிட்டத்தட்ட இந்த டிராய்டு கிட்ட என்ன சொல்லலாமோ அந்த டிராய்டு அப்படியே பண்ணும். அந்த மாதிரி தான் வந்துட்டு இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ மனுஷங்க மாதிரி அவங்க வாழலையே, டிராய்டு மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். அண்ட் அவங்களே சொல்லியிருப்பாங்க கிட்டத்தட்ட க்ளோன்ஸோட முன்னோர்கள் தான் டிராய்டா வந்துட்டு சித்தரிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல லென்த்தா முடியும் போது சரி யார் ஜெயிச்சிங்க, யாருக்காக ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது செப்பரேட்டிஸ்டா க்ளோன்ஸா இல்ல டிராய்ட்ஸா யார் ஜெயிச்சிங்க, யாருமே இல்லை எம்பையர் ஜெயிச்சிச்சு. அப்போ நீங்க யாருக்காக போராடிட்டு இருக்கீங்க, எதுக்காக போராடுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ எங்களுக்கு யார் எதிரினா ரிபப்ளிக் வந்துட்டு இப்போ எம்பையரா மாறிடுச்சு. அப்போ எம்பையர் வந்து நாங்கள் எதுக்கிற தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிராய்ட்ஸும் அண்ட் நம்ம கோஸ்ட் க்ரூவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் ஆர்மி வந்துடும். ஸோ அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போவாங்க. உண்மையிலுமே நல்லா இருக்கும், நல்ல ஒரு எபிசோட். எதுக்காக இந்த போர் எதுக்கு அப்படிங்கறத வந்துட்டு எதுக்காகவுமே இல்லை அப்படிங்கறது வந்துட்டு அந்த டிராய்டு கிட்டையுமே அண்ட் நம்ம ரெக்ஸ் கிட்டையுமே புரிய வச்சிருப்பாரு எஸ்ரா. உண்மையிலுமே நல்ல எபிசோட். ஸோ எபிசோட் 7 வந்துட்டு ஃபென்ரா, சபீன், எஸ்ரா, சாப்பர் இவங்க ஸோ திரும்ப ப்ரொடெக்டர்ஸ் கிட்ட போவாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து எந்த சிக்னல்ஸுமே வர மாட்டேங்குது அப்படிங்கிற போவாங்க. அங்க போய் பார்த்தா அந்த இடமே அழிஞ்சிருக்கும். யாருனாலும் பார்த்தா கார் சாக்சான் வந்துட்டு அழிச்சிருப்பாரு. ஸோ மேண்டேரும் சில பேர் வந்துட்டு இம்பீரியலுக்கு
வந்துட்டு கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களே சில துரோகிகள் மாதிரி வந்துட்டு சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்ட்ராவோட ஆட்கள் மொத்த பேர் அழைச்சிருப்பாங்க, ஃபென்ட்ரா மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருப்பாரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு கார் சாக்சன் ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிவீல் பண்ணுவார். என்னன்னா சபினோட ஃபேமிலி வந்துட்டு இம்பீரியலுக்கு அதாவது எம்பையருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாயலா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாரு. அண்ட் ஓகேங்க கார் சாக்சன் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிருவாங்க. அதுக்கு வந்துட்டு ஃபென்ட்ராவுமே ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ எபிசோட் 8 வந்து பார்த்தீங்கன்னா கோஸ்ட் க்ரூ வந்துட்டு ஒரு 3 பேரை காப்பாற்றுவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே வந்துட்டு இம்பீரியல் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸ்டார் டெஸ்ட்ராயர் சொல்லிட்டு சின்ன சின்ன ஷிப்பை வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இதுதான் ஸ்டார் டெஸ்ட்ராயர் நினைச்சிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட கிராண்ட் அட்மிரல் த்ரான் கிட்ட இருந்து வர ஷிப்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். பட் ஓகே அங்கே ஒரு பையன் இருப்பான். அவன் வந்துட்டு நம்ம ஜெனரல் சாட்டோட சொந்தக்கார பையன். அவன் வந்துட்டு வரவே மாட்டான். நான் தனியாகவே போராடுவேன்னு சொல்லிட்டே இருப்பான். பட் இருந்தாலும் அவன் மூலியமா எப்படியும் அவனையும் காப்பாற்றி கொஞ்சம் ஷிப்ஸையுமே அழிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து தப்பிச்சு ஒட்டுக்கா டீமாக கிளம்பும் போது தான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்துட்டு ஸ்டார் டெஸ்ட்ராயரை பார்ப்பான். என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு, ஓகேப்பா நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தாங்க அவன் முடிவே எடுப்பான். கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் அந்த எபிசோடு பார்க்கும்போது அந்த பையன் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி ஓகே ரிபல்ஸ் வந்து ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு 3 பேர் கிடச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ எபிசோட் 9 வந்துட்டு ஹாண்டோ கூட சேர்ந்து கிட்டத்தட்டங்க ஒவ்வொரு மிஷனுக்கு போவாங்க. ஆனால் அந்த மிஷன் வந்துட்டு ஃபெயிலாக தான் முடியும். ஏன்னா ஹாண்டோ எதிர்பார்த்ததுமே கிடைக்காது. அவரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அந்த பொட்டிக்குள்ள மாறி உட்காந்துருவாரு. அந்த ஆனால் இந்த இடத்துல எஸ்ரா வந்துட்டு ஹாண்டோவை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஃப்ரெண்டு கிட்ட எப்படி நடந்துக்காரு அப்படிங்கிறத இதில் அழகாவே காட்டியிருப்பாரு. எவன் சத்தா என்ன எனக்கு வந்துட்டு என் பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டே விட்டு வந்திருப்பாரு. கடைசி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த பொருளோட பொட்டிக்குள்ள இருப்பான். அது டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஓகே உலகத்திலே விலை மதிப்பு இல்லாத நட்பு தானே, அதனால என்னோட ட்ரெஷரை விட எனக்கு இதான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருப்பாருங்க. ஸோ எபிசோட் 10ல எஸ்ராவும் கேரன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஃபேக்டரிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் மாதிரி. ஆனால் அங்கே த்ரான் வந்துட்டு என்னெல்லாம் பண்றாரு அட்டுலியோ அப்படிங்கிறதெல்லாமே பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ இம்பீரியலுக்காக செய்யப்பட்ட எந்த ஒரு எக்யூப்மெண்ட் ஆகட்டும் இல்லை வெப்பன்ஸ் ஆகட்டும் வாக்கர்ஸ் ஆகட்டும் இல்லைனா ஸ்பீடர்ஸ் ஆகட்டும் அதை யார் தயாரிச்சாங்களோ அவங்களே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால வந்துட்டு நம்ம ரெபல்ஸோட டீம்ல இருந்த ஒரு வயசான ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க நேரிடும். ஏன்னா அவர் செஞ்ச ஸ்பீடர்ல அவர் வந்துட்டு ட்ரையல் பார்ப்பாரு. அது ஓவர் ஸ்பீடாகி வெடிச்சிடும். அதனால அவர் இறந்துருவாரு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கிராண்ட் அட்மிரல் த்ரான் ரொம்ப கொடூரமாக தான் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிறது தெரிய வரும். பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு வெப்பன்ஸோட டேட்டாஸ் கொஞ்சம் வேணும். அதுக்காக தான் உள்ளே போயிருப்பாங்க. அந்த டேட்டாஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக போகும்போது அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். நம்ம ஜெனரல் கேலஸ் தான் வந்துட்டு புது ஃபோல்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஷாக்காக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே ஃபோல்க்ரமா இருந்து ரெபல்ஸுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் மூலமா வந்துட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே எடுத்துட்டு சும்மா வந்துட்டு கேலஸ் அடிச்சு போட்டு தப்பிச்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிருவாங்க. பட் அட்மிரல் த்ரான் வந்துட்டு கெஸ் பண்ணிடுவாரு உள்ளுக்குள்ள ஒரு கருப்பு ஆடு இருக்குது, அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இவங்க கண்டுபிடிக்கிறதுக்கிட்டோம். அவங்க அந்த வெப்பன் டேட்டா என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இவங்களோட டிஐஇ ஃபைட்டர்ஸ்ல இது வரைக்கும் ஷீல்ட்ஸ் இருந்தது இல்லை. பட் புதுசா தயாரிக்க போற டிஐஇ ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே ஷீல்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதா அந்த புது வெப்பன் டேட்டால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ எபிசோட் 11 சரி ஓகே சீசன் 3 பார்ட் 1 வந்துட்டு இதோட நம்ம முடிக்க போறோம். ஸோ இந்த எபிசோட் 11 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே பயங்கரமா முடியுங்க. ஏன்னா நம்ம டார்த் மோல் வந்துருவாரு. ஓகே அவர் இப்போ வெறும் மாலா டார்த்ங்கிற பேரே வேணாம்னு சொல்லிட்டு விட்டாப்ல அவர் எஸ்ரா கூட்டிட்டு டெத்தோமீருக்கு போவாரு. எதுக்காக அப்படின்னா எனக்கு வேணுங்கிற பதில் உங்ககிட்டயும் உனக்கு வேணுங்கிற பதில் எங்கிட்டையும் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பதில் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி ஓகே இப்போ நம்ம கிட்ட ஹாலோகிரான்ஸ் இல்லை. பட் ஆனா என்னால வந்துட்டு அதை வந்து பார்க்க வைக்க முடியும். ஸோ உனக்கு பதில் வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. ஸோ டெத்தோமீர்ல போயிட்டு நம்ம நைட் சிஸ்டர்ஸோட அந்த ஒரு மேஜிக்கை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்துட்டு அந்த விஷனை வந்துட்டு எகைன் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ அப்போ அதுக்கான ட்ரிங்க் எல்லாம் குடிச்சிட்டு விஷனை ஷேர் பண்ணும்போது எகைன் அவங்களுக்கு கிடைச்சதே வந்து பார்த்தீங்கன்னா 2 சன் இருக்கிற அந்த பிளானட் தான். ஓகே ஏன்னா நம்ம டார்த் மாலுக்கு வந்துட்டு கெனோபி எங்க இருக்கான்னு தெரியணும், இவருக்கு வந்துட்டு சித்து எப்படி அழிக்கணும்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ ரெண்டுக்குமே பதில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டூயின்ல தான் இருக்கு. அதுதானே ரியாலிட்டி. ஸோ நம்ம மாலுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம மால் அவங்கள டேட்டூயின்ல தான் பார்த்திருப்பாரு. ஸோ அங்கேயே முடிய போகுது அப்படிங்கிறதா இந்த கதையை. அவர் வந்துட்டு ஆர்வமா கிளம்பி போயிறாரு. பட் ஆனா இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. இவங்க இந்த மாதிரி இந்த மேஜிக் யூஸ் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு உடலை வந்துட்டு திருப்பி தானமா கொடுத்தாகணும். அதுக்கு என்ன பண்றது தெரியாம இருக்கிற பட்சத்துக்கு நம்ம சபீனும் கேனனும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால என்ன பிரச்சனை ஆகும்னா ஒவ்வொரு உடலை வந்துட்டு அந்த நைட் சிஸ்டர்ஸ் எடுத்துக்குவாங்க. பட் நைட் சிஸ்டர்ஸோட அந்த கேவை தாண்டி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு உள்ள இருக்கிற ஆத்மா வெளியில போயிடும். சபீன் வந்துட்டு அந்த மாதிரி அவர் காப்பாத்திடுவாரு. மால் வந்துட்டு நடுவில் ட்ரை பண்ணுவார் இந்த மாதிரி என் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எஸ்ரா சேர மாட்டார். அது மாதிரி டிசப்பாயின்மெண்டோட வந்து பாத்தீங்கன்னா அவர் கிளம்பிடுவார் அவரோட வேலையை பார்க்கறதுக்கு. பட் ஆனா இந்த இடத்துல அவரோட டார்க் சேபர் வந்துட்டு விட்டுட்டு போயிடுவாரு. அண்ட் நம்ம கேனனுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்மா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு வெளியில எடுக்கிறதுக்காக போவாரு. அந்த சமயத்தில் சண்டை போடும்போது டார்க் சேபரி இவரோட லைட் சேபரி சேர்த்து வச்சு அந்த நைட் சிஸ்டர்ஸ் எல்லாம் வெளியில வர அந்த ஒரு தொட்டி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெட் மாதிரி. ஸோ அந்த பெட்டை வந்து மொத்தமா உடச்சிருவாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். அண்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா குணமாயிருவாங்க. அப்படி குணமானதுக்கு அப்புறம் நம்ம சபீனுக்கு அந்த டார்க் சேபர் வந்துட்டு கிடைக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துருவாங்க. பட் அவங்க கிட்ட வந்துட்டு ஓகே என்ன தெரிஞ்சிச்சு, ட்வின் சன்ஸ் அப்படின்னு தான் தெரிஞ்சிச்சு, 2 சூரியன் இருக்கிற ஒரு பிளானட், அதை நம்ம எப்படி தேடுவோம் எங்க தேடுவோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. நான் சொல்றேன் டெட்டுயின். ஸோ சாரி டெட்டுயின் ஆக்சுவலி ஒரு மிகப்பெரிய க்ளூ தான் வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் நம்ம சபீனுக்கு டார்க் சேபர் கிடைச்சிருக்கு. ஸோ டார்க் சேபர் வந்து பார்த்தீங்கன்னா அது எடுக்கக்கூடாது, ஏர்ன் பண்ணணும். ஸோ ஒருத்தங்களை சண்டையிட்டு தோக்கடிச்சு தான் கிடைக்கணும். பட் ஆனால் இந்த இடத்துல ஈஸியாகவே கிடைச்சிருக்கு. சரி
சரி, சீசன் 3 எபிசோட் 12-13 வந்துட்டு எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சாகராவை இன்க்ளூட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அவரோட டீம் வந்துட்டு ஜியோனிசிஸ்ல போய் சேர்ந்திருப்பாங்க. பட் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க க்ரூவே மிஸ் ஆயிருக்கும். அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம கோஸ்ட் க்ரூவை வந்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. யார் நம்ம பெய்லார்கானா தான் வந்துட்டு அனுப்பிச்சுடுவாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு அங்கே தேடி போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு எதுக்காக போயிருப்பாங்க அப்படின்னா எம்பையர் வந்துட்டு ஜியோனிசிஸ் வந்துட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இனப்படுகொலை அதை வந்துட்டு செஞ்சிருக்காங்க. அந்த இனத்தை எதுக்காக அழிச்சாங்க அப்படின்னும் ஏன் அழிச்சாங்க எதை வச்சு அழிச்சாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணும். அப்பதான் வந்துட்டு எம்பையர் வந்துட்டு உண்மையாலுமே கெட்டவங்க அப்படி சொல்லி அவங்கள நம்புற சில பிளானட்டுக்காகட்டும் சில குரூப்புக்காகட்டும் அவங்க வந்துட்டு ப்ரூஃப் பண்ண முடியும். அப்பதான் எம்பையர் எதிர்த்து சண்டை போறதுக்காக நம்ம கூட வந்துட்டு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கறதுக்காக வந்துட்டு இவங்க போவாங்க. அப்படி போனவங்க தான் மிஸ் ஆயிருப்பாங்க. அதனால நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக போகும். ஸோ அங்க போகும்போது அவங்க க்ரூ மிஸ் ஆனதுக்கு காரணமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஜியோனேஷியனை தான் இருப்பாரு. ஸோ அவர் தான் வந்துட்டு அவங்களோட இனத்திலேயே மிஞ்சி இருக்கிற ஒரே ஒருத்தர். அவர் எதுக்காக இதை பண்றாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாம இருக்கும். இதனால நம்ம சாகரருக்கு ரொம்பவே கோவம் வரும். அப்பதான் வந்துட்டு ஒரு கட்டத்தில் கண்டுபிடிப்பாங்க. அது வந்துட்டு தன்னோட ஒரு முட்டை, ஓகேங்களா, அந்த ஜெனரேஷன் வந்துட்டு திரும்ப வந்துட்டு பிறந்து அவனோட வம்சத்தை வந்துட்டு திரும்ப வந்துட்டு இனப்பெருக்கம் பண்ணும் அப்படிங்கிறக்காக ஒரு முட்டையை மட்டும் பாதுகாத்துட்டு இருப்பாரு. அதனால தான் அங்கே வரவங்க எல்லாருமே அந்த முட்டையை ஒரு வேலை அழிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்து எல்லாருமே தாக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் சாகரா கொஞ்சம் கோவப்படுவார். அதனாலே வந்துட்டு சாகரா வந்துட்டு அந்த முட்டையை வந்துட்டு அழிக்கிற நிலைமைக்கே போயிடுவார். ஏன்னா இந்த ஜெனரேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா அது பேர் வந்துட்டு கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். என்ன பண்ணிருக்குன்னா அந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்காக நிறைய டிராய்ட்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி யாரெல்லாம் இதை நோக்கி வராங்களோ அவங்க எல்லாத்தையுமே அழிச்சிருக்கும். ஸோ சாகரா டீம் வந்துட்டு இது அழிச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால சாகரா டென்ஷன் ஆயிடுவாரு. பட் எப்படியோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு கிளிக்லாக்கை வந்துட்டு மன்னிச்சிருவாரு. வேணாம், எல்லாருக்குமே குடும்பம் வேணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சாகரா ஒரு தங்கச்சி வந்துட்டு க்ளோன் வார்ஸ்ல இழந்திருப்பார்ல, ஒரு குடும்பத்தை இழக்கிறதோட வழி வந்துட்டு அவருக்கு தானே தெரியும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். சாகரா கோவமா இருந்து கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு ஒரு டெரரிஸ்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி எம்பையர் மாதிரி ஆக்ட் பண்ணி கடைசியில் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சு மாறி அதை ஃபர்கிவ் பண்றது வந்துட்டு ரொம்ப அழகாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் எபிசோட் 14ல ஜெப், சாப்பர், AP5 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா சாப்பர் பேச பார்த்து சொல்லி விட்டுட்டு இவங்க வந்துட்டு வேற எங்கேயோ போயிருப்பாங்க மற்ற ஆளுங்கலாம். அந்த சமயத்தில் வந்துட்டு ஒரு இம்பீரியலோட ஒரு புரோட்டோகால் ரைடு வந்துட்டு ரிபல்ஸோட லொகேஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கும். ஆனா அப்படி வந்தப்போ எதிர்பாராத தெரியுமா இவங்க பேஸ் கிட்ட தான் அந்த ஸ்பைடர் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கிட்ட மாட்டி இருக்கும். அதனால வந்துட்டு அது ஆஃப் ஆகி கிடக்கும். நம்ம ஜெப் என்னன்னு தெரியாம அதை தூக்கிட்டு வந்துருவாரு. தூக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் ஆன்லாம் பண்ணிட்டு அது என்னன்னு தெரியல, மெமரி வேற கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கும். அதனால வந்துட்டு அது என்னன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கிற பட்சத்துக்கு ஃபோல்கம் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். என்னன்னா இந்த மாதிரி புரோட்டோகால் ரைட்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க, அந்த ட்ராய்டு நீ எங்க பார்த்தாலும் ஒன்னு அழிச்சிருங்க, இல்லை அழிக்கல அப்படின்னா திருப்பி அமைச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமைச்சிருவாரு. அது பார்க்க நார்மலா இப்படி இருக்கும். அதோட இன்னொரு மோட் வந்துட்டு ரொம்ப கொடூரமா இருக்கும் சொல்லிட்டு அந்த மோட் எல்லாத்தையும் காமிக்கும். ஆனாடா நம்ம தூக்கிட்டு வந்தது அந்த ட்ராய்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு வந்துட்டு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ ஃபோல்கன் யாரும் கிடையாது, நம்ம கேலஸ். ஸோ அந்த ட்ராய்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட்டட் ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் ஆஃப் பண்ணால் கொஞ்ச நேரத்திலே செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து அந்த இடமே அழிஞ்சிரும் இல்லையா எப்படி பார்த்தாலுமே அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த சமயத்தில் நம்ம சாப்பர் வந்துட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. அந்த டைமர் வந்துட்டு மொத்தமாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாரு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது சரி ஓகே இது வந்துட்டு எகைன் நம்மளோட ரிபல்ஸ் கோர்ஸ்ல இருந்து அந்த எம்பையரோட ஷிப்புக்கே அமுச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவங்க எல்லாருமே அந்த ஷிப்புக்கே அமுச்சு விட்ருவாங்க. ஷிப்புக்கு அமுச்சு விடுவோம், அங்கே போய் அதை ஆனாய் வெடிச்சிருங்க. ஸோ சரியான ஒரு பிளானாக இருக்கும். அதுக்கு ஃபோல்க்ரம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரிட்டன் மெசேஜ் அமைச்சிருப்பாரு. ஆனால் இதில் இன்னொரு கூத்து என்னன்னா ஏன் அந்த ஒரு டிராய்டு மட்டும் லொகேஷன் வந்துட்டு இது பண்ணல, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லல, இங்கே வந்து அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறத நோண்ட ஆரம்பிப்பாரு. அப்போதான் அவருக்கு தெரிய வரும் ஓகே நம்ம வந்துட்டு கேலக்ஸி ஃபுல்லாக தேட வேணாம், ஒரு குறிப்பிட்ட 96 பிளானட்ல மட்டும் அவங்கள தேடினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு க்ளூ வந்துட்டு இந்த இடத்துல சிக்கிரும். எபிசோட் 15 வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நல்ல ஒரு எபிசோடுங்க. டார்க் சேபரோட அந்த ஒரு விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃபென்ட்ரா மூலமா வந்துட்டு சொல்லி கொடுத்து சபீனை வந்துட்டு அதுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஸோ சபீனால மட்டும்தான் வந்துட்டு ஓகே திரும்ப அந்த குரூப் எல்லாத்தையுமே மேண்டலோரியன்ஸ் எல்லாரையுமே சேர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்பி நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. பட் இனிஷியலாக வந்துட்டு சபீன் வந்துட்டு பண்ண மாட்டாங்க, கரெக்டாக அவங்களுக்கு வராது. ஏன்னா ஜெடாயோட முறையில் வந்துட்டு அந்த லைட் சேபர் யூஸ் பண்ணாலுமே ஸ்டிக் வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கொடுப்பாங்க. பட் அது அவங்களுக்கு பிடிக்காது. பட் ஆனால் ஒரு சமயத்தில் ஹேரா வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம கேனன் கிட்ட சொல்லுவாங்க. அது ரொம்ப எமோஷனலாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம நம்புறவங்க வந்துட்டு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்தாங்கன்னா அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. உண்மையுமே அது ஒரு சூப்பரான ஒரு டைலாக். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு ஓகே சபீனை வந்துட்டு நம்ம ஏதாவது தூண்டி விடணும், அவள் கரெக்டாக சண்டை போடுறக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வந்துட்டு அவளை கரெக்டாக சண்டை போட வைக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு நீ வந்துட்டு ஏன் ஓடுற, இதுக்கு இம்பீரியரை பார்த்து பயந்து ஓடுற, நீ வந்து பயப்படுற, நீ வந்துட்டு ஒரு பயந்தாங்குழி அப்படிங்கிற மாதிரி பேசும்போது இல்லை நான் வந்துட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டேன், நான் கண்டுபிடிச்ச ஒரு வெப்பன் மூலமாவே என்னோட இனத்தையே வந்துட்டு அழிச்சிட்டாங்க, எங்க ஆளுல மொத்தமாக அழிச்சாங்க, அது எவ்வளோ பெரிய வழி தெரியுமா, நான் அப்படி பண்ணுவாங்கன்னு நினைச்சு பார்க்கலாம், என் பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சபீன் கண்டுபிடிச்ச ஒரு வெப்பன்னால தான் மேண்டலோரியன்ஸ் வந்துட்டு அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் அது நம்மளுக்கு தெரிய வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் அந்த சமயத்தில் சேபர் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்துட்டு உன்னோட வழி எனக்கு புரிஞ்சிருக்கு, பட் உன்னால் லீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலை வணங்குவாங்க நம்ம சபீனுக்கு. அது நல்லா இருக்கும். ஸோ சபீனை பொறுத்த வரைக்கும் மேண்டலோரியன்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சபீன் ஒரு துரோகி, ஏன்னா இவ தான் வந்து நம்ம அழிக்கிறதுக்காகவே வந்துட்டு வெப்பன் கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கா, அதனால தான் தான் ஓடி வந்துட்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் உண்மை அது இல்லைன்னு தெரியும். ஏன்னா சபீனை வந்துட்டு ஏமாத்திட்டாங்க. இதே மாதிரி தான் போகட்டானுக்கும் நடந்திருக்கும். நம்ம மேண்டலோரியன் சீரிஸ்ல பார்த்துருப்போம். இதே மாதிரி வந்துட்டு ஒரு கன்ஃபெஷனை வந்துட்டு போகட்டான்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ சிமிலராக எடுத்திருக்காங்க பாரு. சரி ஓகே, எபிசோட்
எபிசோட் 16 வந்துட்டு சபின், கேனன், ஃபென்ராவ் எல்லாருமே வந்துட்டு நேரா சபினோட அம்மாவை பார்க்கறதுக்காக போவாங்க. கூட எஸ்ராவுமே இருப்பாரு. ஸோ அப்படி போகும்போது அவங்க அம்மா எல்லாருமே வரவேற்பாங்க. நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு டார்க் சேபரோட அவங்க அம்மாட்ட கொடுத்துருங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கார் சாக்சனுக்கு கால் பண்ணி என் பொண்ணை விட்டு ஜெடாயை பிடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிடுவாங்க. பட் ஃபென்ரா வந்து பாத்தீங்கன்னா ஷிப்லயே மறைஞ்சிருப்பாரு. இவங்க எல்லாரும் தான் முன்னாடி போயிருப்பாங்க. பட் கார் சாக்சன் வந்ததுக்கப்புறம் அம்மா அவனை நம்பாதேன்னு சொல்லுவாங்க. அவங்க அம்மாவை கிட்ட கேட்கவே மாட்டாங்க. ஸோ குடும்பத்தை ஒன்று சேர்க்கலாம் அப்படிங்கிறத போவாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவங்க அம்மா இப்படி பண்ணுவோம். கார் சாக்சன் வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்துட்டு இம்பீரியலுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, ஏன்னா ஜெடாய்கள் வந்துட்டு உங்கள் இடத்துல விட்டுருக்கீங்க. ஸோ ரிபலோட இதில் நீங்களும் ஒரு பங்கு தான், அதனால நீங்களும் எங்களோட சேர்ந்து செத்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த துரோகத்துக்குன்னு சொல்லி அவர் அப்படியே திருப்பிடுவாருங்க. என்னடா அவன் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சு சரின்னு சொல்லிட்டு கார் சாக்சன் கூட சண்டை போடுவாங்க. பட் சண்டை போடும்போது செபினும் கார் சாக்சனும் தனியாக போய் சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட் நல்லா இருக்கும். ஃபைட்டோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதம் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு ஓகே தோக்கடிச்சா கொன்றலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் இந்த சீன் பார்க்கும்போது எனக்கு டக்குன்னு நம்ம ஆனக்கின் வந்து கவுண்ட் 2க்கு வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாருல 2 லைட் சேபர் வச்சு, அந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரி டார்க் சேபரி இன்னொரு லைட் சேபர் நம்ம எஸ்ராவோட லைட் சேபரி வச்சு அவங்க வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபீன் வந்துறாங்க. பட் ஆனால் இவர் யாரு கார் சாக்சன் வந்துட்டு சபீனை கொல்லலான்னு பார்க்கும்போது நம்ம சபீனோட அம்மா வந்து கார் சாக்சனை கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி ஒன்றா அணைஞ்சிடும். பட் ஆனால் சபீன் வந்து நான் திரும்ப வரல, எனக்கு இங்கே நிறைய வேலை இருக்கு, நான் இவங்களோட இருந்து என்னோட ரேஸ் அந்த மேண்டலோரியன் ரேஸ் வந்துட்டு திரும்ப இணைக்க பார்க்குறேன் அப்படிமா சொல்லிட்டு இவங்களோட இருந்துருவாங்க. நான் உனக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படிமா சொல்லிட்டு கேனனும் மற்றவங்க எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஃபென்ராவ் தான் வந்துட்டு நடுவில் எல்லாரும் சுற்றி நின்று இருக்கும்போது ஜடாயோட லைட் சேப்பர் தனியாக பிடிங்கி வச்சிருப்பாங்க. அந்த லைட் சேப்பர் வந்துட்டு இவர் தனியாக போய் எடுத்துட்டு வந்து கரெக்டாக கார் சாக்சன் வரும்போது கண்ணாடி உடச்சிட்டு உள்ள வந்து காப்பாற்றிடுவார். நச்சுன்னு இருக்கு அந்த சீன். ஸோ நம்ம சபீனோட அம்மா பேர் வந்துட்டு கவுண்டஸ் ஓசா. ஸோ எபிசோட் 17 வந்துட்டு கர்னல் யுலாரினை வந்துட்டு வர சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு ஃபோல்க்ரமோட டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி அவன் யாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வர சொல்லியிருப்பாரு. ஸோ எஸ்ரா வந்துட்டு ஆக்சுவலி நம்ம கேலஸை காப்பாற்றுறதுக்காக தான் வருவார். ஒரு பிரிசனர் மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஃபோல்க்ரமோட டிரான்ஸ்மிஷன் எங்கிருந்து வருதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க பார்க்குறாங்க. அதனால உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எஸ்ரா சொல்லுவாரு. அப்போ வந்துட்டு சரி ஓகே ஏதாவது ஒன்று ஃப்ரேம் பண்ணுமே சொல்லிட்டு ஒரு கர்னல் லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு மாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு பிளான் பண்ணி ஓகே நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபோல்க்ரமை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ பிளான் பண்ணி மாட்ட வச்சிருக்காரு. பட் ஆனா நம்ம த்ரானுக்கு வந்துட்டு தெரியும் கேலஸ் தான் ஃபோல்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவரோட பிளான் என்ன அப்படின்னா அவன் வந்துட்டு இத்தனை நாளா வந்துட்டு கேலஸை நம்மளுக்கு எந்த உதவியும் பண்ணல, ஆனா இனிமேல் ஃபோல்க்ரமா நம்மளுக்கு உதவி பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு. ஏன்னா அடுத்த டைம் மறுக்கா டிரான்ஸ்மிஷன் அனுப்புவான், ஈஸியா அந்த பிளான்ட்டை வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல, அதுக்காக இப்பே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் வந்துட்டு ஓகே தெளிவாயிருவான். ஸோ தப்பிக்கிற பிளான் பண்ணுவான்ல, அதை காட்டாம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவாரு. யார் அந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆக்சுவலி த்ரானை வந்துட்டு தப்பு கணக்கு போட்டேன். ஆரம்பத்துல இருந்து சாதுவா காமிச்சிட்டு இருப்பாங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 2 டிராய்டு கூட அசாசின் டிராய்டு கூட சண்டை போட்டுருப்பாரு. அதுவே தாறுமாறா இருக்கும். பட் ஆனா அவரோட வார் டாக்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த சீசனோட ஃபினாலில காட்டியிருப்பாங்க பாருங்க. அலண்டு போயிட்டேன். ஸோ எபிசோடு 8 வந்துட்டு செனட்டர் மான் மோத்மா வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு போகும். ஏன்னு கேளுங்க, எம்பையர் எதிர்த்து அவங்க தான் தைரியமாக வந்துட்டு வார்த்தை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு மிரண்டுருவாங்க. எப்படி இந்த பொம்பளை வந்துட்டு இன்னும் மூச்சு விட்டுருக்குது, இந்நேரம் அது வந்துட்டு செத்துருக்கணுமே, தைரியமான ஆள் தான்ப்பா இந்த பொம்பளை அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லிட்டு இருப்பாங்க அந்த டிரான்ஸ்மிஷனை பார்த்து. பட் ஓகே அவங்க வந்துட்டு இதையும் தாண்டி கடந்து போய் நான் எப்படியாவது ஒரு ஸ்பீச் நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மோன் மோத்மா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு அவங்க போகவும் அவங்கள காப்பாற்றுறதுக்காக இருப்பாங்க. ஆனால் அந்த எபிசோடே தரமாக இருக்குங்க. ஸோ மோன் மோத்மா வந்துட்டு எப்படியோ அந்த ஸ்பீச்சை கொடுக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி கொண்டு போய் காப்பாத்தி கடைசியில் அவங்க அந்த ஒரு ஸ்பீச்சை கொடுப்பாங்க. எம்பையர் எதிர்த்து நிக்கணும், அவங்க கிட்ட நான் சரியில்லை, செனட்ல இருந்து நான் இப்பே ரிசைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையாலுமே நச்சுன்னு இருக்கும். அண்ட் அப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை நம்பி அவங்க எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ரிபல் ஷிப்ஸ் வந்துட்டு அப்படியே வரும் பாருங்க. அப்ப அந்த கோஸ்ட் க்ரூ கேட்பாங்க, உங்க பேச்சு அவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பார்க்கும் எப்படி இருக்குன்னா இதுதான் உண்மையான புரட்சி, திஸ் இஸ் த ரியல் ரிபல்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிப்பாங்க. நல்லா இருக்குங்க அந்த எபிசோட் முடியும் போது ஒரு கூஸ் பம்ஸா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ரிபல்ஸ் அப்படியே கூட்டமா திரும்ப சேர நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆர்வமா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா AP5ம் சாப்பரும் அப்புறம் வந்துட்டு புதுசா நம்ம ஹாபின்னு ஒருத்தர் வந்துட்டு நம்ம சபீன் வந்துட்டு இம்பீரியல் இருந்து காப்பாற்றி கூட்டு வந்துருப்பார்ல. ஸோ அவங்க 3 பேர் வந்துட்டு போவாங்க ஒரு கோட்ஸை வந்துட்டு எடுத்துட்டு வரதுக்காக. லோத்தல் இருக்கிற இம்பீரியல் ஃபேக்டரியோட கோட்ஸ் வந்துட்டு எடுக்கிறதுக்காக போவாங்க. ஆனால் அப்படி போகும்போது சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சாப்பர் வந்துட்டு ஹேக் பண்ணி சாப்பர் கிட்ட இருந்து பார்த்து ரெபலோட பேஸை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பிளான் பண்ணிடுவான் இம்பீரியல் ஒருத்தன். ஸோ அப்படி பிடிக்கிற மூலமா என்ன ஆகும் அப்படின்னா சாப்பர் ஹேக் பண்ணி ரிபல் பேஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி என்னென்னமோ பண்ணுவாங்க. இதனால வந்துட்டு ஹேராக்கு செவகாண்டாயிரும், என்னோட டிராய்டி அவன் தொட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமயத்தில் AP5 மட்டும் தான் நம்புவாங்க. AP5ஓட உதவியோட எப்படியோ சாப்பர் வந்துட்டு காப்பாத்திடுவாங்க. அந்த காப்பாத்துற நொடி நல்லா இருக்கும். என் டிராய்டு கிட்ட என்ன பண்ணாங்களோ அதை நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து டிரான்ஸ்மிஷனை ரிப்பீட் பண்ணி விட அந்த ஷிப்பே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக அழிஞ்சிடும். அழுதுக்கு அப்புறம் சாப்பர் வந்துட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைப்பாங்க. ஹேரா ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா சரியாயிரும். சரியானதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். ஆனால் சரியானதுக்கு அப்புறம் சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு நக்கலா பேச ஆரம்பிச்சாரு யாருக்கிட்ட, நம்ம AP5 கிட்ட. பட் ஆனால் இந்த ஹேக் பண்ணிருக்கும் போது
AP5 அப்படியே மரியாதையா பேசிட்டு இருக்கோம். எகைன் ஃபன்னோட அந்த எபிசோட் முடியும். ஸோ எபிசோட் 20 என்னன்னா நம்ம எஸ்ராக்கு எகைன் வந்துட்டு மாலோட குரல் கேட்கும். ஏன்னா மால் வந்துட்டு டட்டூயினுக்கு போயிருப்பாரு. ஸோ டட்டூயின்ல போயிட்டு ஓபியான் கனவே தேடதான் போயிருப்பாரு. பட் ஆனால் ஓபியான் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாம இருக்கும். அப்பதான் நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த ஐகானிக்கான அந்த ஒரு கெனோபி அப்படின்னு சொல்லிட்டு கத்துவார்ல அந்த ஒரு சீனு. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஆனா உன்னை எப்படி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா டட்டூயினுக்கு வந்துட்டு டிராக் பண்ணி வர வைப்பாரு. ஸோ எஸ்ராமே வந்து பாத்தீங்கன்னா உடஞ்சு போன ஹாலோக்ரான் ரெண்டை வந்துட்டு சித்தோட ஹாலோக்ரானும் ஜடாயோட ஹாலோக்ரானையும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவாரு. ஆக்சுவலி இந்த இடத்துல நான் ஒன்று சொல்லணும். என்ன அப்படின்னா நம்ம பெண்டு வந்துட்டு போன சீசன்ல இந்த ரெண்டு ஹாலோக்ரானையும் இணைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கோம். ஒரு ஜடாயினால சித்தோட ஹாலோக்ரானை ஆக்டிவேட் பண்ண முடியும். பட் ஆனா ஒரு சித்தால ஜடாய் ஹாலோக்ரானை ஆக்டிவேட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்தை நான் வந்துட்டு இந்த இடத்துல சொல்லணும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி ஓகே வாட் எவர். ஏன்னா நம்ம மால் வந்துட்டு சித்த ஹாலோக்ரான் ஒரு சின்ன பகுதி தான் வச்சிருப்பாரு. பட் ஆனா நம்ம எஸ்ரா ரெண்டு ஹாலோக்ரானையுமே எடுத்துட்டு தான் சரி ஓகே லொகேஷன் கண்டுபிடிச்சு வருவாரு. பட் ஆனா லொகேஷன் கண்டுபிடிச்சு வரதே ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். ஏன்னா மாலோட இடத்துக்கு தான் வர வைக்கிற மாதிரி பண்ணியிருப்பாரு. அந்த சமயத்துல வந்துட்டு டஸ்கன் ரைடர்ஸ் வந்துட்டு நம்ம எஸ்ராவை தாக்குவாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ரொம்ப வெயில் தாங்காம மறுநாள் விழுந்துருவாருங்க நம்ம எஸ்ரா. அப்போ வந்துட்டு நம்ம கெனோபி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சிருப்பாரு. வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. இல்ல உங்களுக்கு தெரியும் அவர் ஆபத்து இருக்கு மால் இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியும் எல்லாமே தெரியும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா நீ இங்க இருக்க வேண்டிய இடம் கிடையாது நீ உன் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த சமயத்துல மால் வர நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அமுச்சு விட்டுருவாரு. ஸோ கெனோபி பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைட் நம்ம முன்னாடியே சொன்னதான் மாலோட அந்த ஒரு முன்னுரை டு முடிவுரையில சொன்னதான். ஸோ சீக்கிரமாவே வந்துட்டு கொண்டுருவாருங்க. பெருசா இல்ல ஒரு 3 பிளாக் தான் 2 பிளாக் ஒரு அட்டாக் அவ்வளவுதான். அதோட பார்த்தீங்கன்னா மால் கதை முடிஞ்சு. அப்போ கூட கேட்பாரு நீ எதுக்காக இங்க இருக்க யாரையோ பாதுகாக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்பாரு. அவன் தான் எங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு பழி வாங்க போறானா அவன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அப்படி மாதிரி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட உயிர் போயிடும். நம்ம கெனோபி வந்து பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு கண்களை மூடி தூங்க வச்சுட்டு இன்னொரு பக்கம் எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா நாங்க போயிடக்கூடாது நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி கூட போய் ரீயூனிட் ஆயிடுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம கெனோபி நேரா லூக்கை போயிட்டு வேவ் பார்க்கறதுக்காக போக லூக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆண்ட் வந்துட்டு கூப்பிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியும். அதுக்கப்புறம் கடைசி 2 எபிசோடுங்க இதோட முடியுது. வேற லெவல் எபிசோடு. சோ ரெபல்ஸ் எல்லாருமே எம்பையர் மேல போத்துடுக்க ரெடி ஆயிருவாங்க. ஆனா இந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபல்க்ரம் வந்துட்டு சொல்லலாம்னு பாப்பாரு நம்ம கேலஸ். பட் ஆனா டிரான்ஸ்மிஷன் கட் ஆயிரும். சோ டிரான்ஸ்மிஷன் ஆரம்பிக்கும் போதே கட் ஆனதால டிரான்ஸ்மிஷன் பாதியா தான் போயிருக்கும். அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி மட்டும் தான் போயிருக்கும். அது என்னன்னு தெரியாம இன்னொரு பக்கம் ரெபல்ஸ் குழப்பமா இருக்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேலஸ் மாட்டிக்குவாரு. மாட்டுறது மட்டும் இல்லாம உன்னோட டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு போன வழி இந்த பக்கம் இருக்கு அவங்களோட ஷிப்ஸ் எல்லாமே போன வழி இந்த பக்கம் இருக்கு. சோ ரெண்டுமே ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட்ல என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பாயிண்ட் எல்லாம் ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா கேலஸ் வந்துட்டு திருப்பி கூட்டு போறக்கா எஸ்ரா வந்திருப்பார்ல. சோ அந்த சமயத்துல வந்துட்டு சாப்பர் கூட சேர்ந்து அவங்களோட அந்த பிளானட் ஆட்டோலான் அப்படிங்கிற ஒரு பிளானட்டை வந்துட்டு அங்கதான் ரிபல் பேஸ் இருக்கும். அந்த பிளானட்டோட லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் ஆனா இந்த டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு ரெண்டுமே கோயின்சைட் ஆகிறது பார்த்து அந்த இடத்துல ஒரு பிளானட் இருக்கு அப்படிங்கறத நம்ம த்ரான் கண்டுபிடிச்சிருவார். பட் ஓகே த்ரான் இங்க தான் வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரிஞ்சிரும் புரிஞ்சிரும். சோ அதனால வந்துட்டு நிறைய பேர் தாக்குறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க. ஆனா இம்பீரியல் ஆர்மியை வந்துட்டு எதிர்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு அத்தான பேர் இருப்பாங்க. நம்ம கேனன் போயிட்டு பெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கும். என்ன பண்ணி வச்சிருக்க அமைதியா இருந்த ஒரு கிரகத்தை என்னோட கிரகத்தை நீ வந்துட்டு என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு பாரு போற கூட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நான் வந்துட்டு தண்ணிக்குள்ள இருக்கிற பாறை மாதிரி அமைதியா இருந்தேன் நான் யாருக்கும் தெரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன பயந்தவங்கள மாதிரி இருந்திருக்க அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. யாரப்பா அது இப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைஞ்சிருவாருங்க டென்ஷன் ஆகி. சோ ஒரு பக்கம் அவர் அப்படி போக இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம த்ரான் வந்துட்டு மொத்தமா ஒரு பிளாக்கெட் மாதிரி வச்சிருவாரு. யாருமே இங்கிருந்து தப்பி போற முடியாது. அப்படி தப்பிச்சு போனாலுமே வந்துட்டு அதை ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்துட்டு அவங்களை டிராக் பண்ணக்கூடிய அந்த ஒரு டிராக்டர் பீமையும் அவங்க வச்சிருக்காங்க. சோ இன்னொரு பக்கம் எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா எப்படியோ இவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டு யாராவது ஒரு ஷிப் இங்கிருந்து அங்க போயிருச்சு அப்படின்னா நம்மள ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளால ஹெல்ப் கேட்க முடியாது. ஒரு ஷிப் அந்த பக்கம் போயிருச்சுனாலும் ஹைப்பர் ஸ்பேஸ்ல நம்மளால வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியும் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல கமாண்டர் சாட்டோ அவர் தாங்க பாவம். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களோட ஷிப்பை வந்துட்டு மொத்தமா கொண்டு போயிட்டு இவங்களை வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து புல் பண்ணக்கூடிய அந்த ஒரு க்ரூசர் மேல போய் நேருக்கு நேரா மோதி அழிச்சிருவாரு. த்ரான் வந்துட்டு வேணா இரு அவங்களோட டாக்டிக்ஸ் எனக்கு தெரியும் அமைதியாரு இப்ப பண்ணேன்னா அவங்க தப்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாரு. பட் நான் அங்க இருக்கிற ஒரு கர்னல் வந்துட்டு கேட்க மாட்டாரு. உன் பேச்ச கட்டதெல்லாம் போதும் நான் யாரும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவாருங்க. கடைசியில பார்த்தா வழக்கம் போல வந்துட்டு ரெபல்ஸ் வந்துட்டு ஜெயிக்கிற கட்ட மாதிரி ஆயிரும். நம்ம எஸ்ரா அந்த பக்கம் போக ஹெல்ப் கேட்பாரு. ஹெல்ப் கிடைக்காது நிறைய பேர் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கடைசியில ஒருத்தி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபீன் கிட்ட போவாங்க. ஸோ சபீன் வந்துட்டு கொஞ்சம் மேண்டலோரியன்ஸ் மட்டும் கூட்டிட்டு ஹெல்ப்புக்காக வருவாங்க. ஆக்சுவலி அந்த சீன் நல்லா இருக்கும். என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான் அப்படின்னா கொஞ்சம் பேர் இருந்தாலுமே ஒரு நல்லது பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா எங்களோட நம்பிக்கை தான் வந்துட்டு நிறைய சமயத்தில் எங்களோட வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு. ஸோ எஸ்ரா நம்புறான்னா நான் அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சபீன் கிளம்பி வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே பின்வாங்கி நேரா வந்துட்டு சாப்பர் பேஸ்ல வந்துட்டு ஷீல்ட் எல்லாம் போட்டு உட்காந்துருவாங்க. நம்ம த்ரான் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா இறங்கி வந்துட்டு கிரவுண்ட் ஃபோர்ஸோட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்படி அட்டாக் பண்ணும்போது அந்த இடத்துல தாங்க சரியான சீன். பெண்டு அங்க வரும் வந்து மொத்தமா இடி எல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கி அந்த சுத்தி இருக்கிற நிறைய இம்பீரியலோட அந்த ஆர்மியவே அழிச்சிரும். அப்படி அழிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு சென்ட்ரா பார்த்து சுடுங்கடா அப்படிங்கிற சொல்லி கண்ணுகிட்ட சுட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் த்ரான் அந்த இடத்துல போய் பாப்பாரு. அங்க வந்துட்டு நம்ம பெண்டு விழுந்து கிடக்கும். நான் உன்னை கொல்ல போறேன் அப்படிங்கிற சொல்லும்போது நீ பார்க்காதவன நான் பாக்குறேன் அப்படிங்கிற சொல்லுவாரு. என்ன பாக்குற அப்படிங்கிற மாதிரி த்ரான் கேட்கும்போது உன்னோட மரணத்தை பாக்குறேன் சுத்தி நின்று நிறைய பேர் இருக்க உன்னோட மரணம் நிகழும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாரு. இந்த கேப்ல ரெபல்ஸ் வந்து
வந்துட்டு தப்பிச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் பெண்டு சொல்றது தாங்க, நிறைய கைகள் உன்னை சுத்தி நிக்க, உன்னோட மரணம், உன்னோட வீழ்ச்சி நடக்கும். பட் ஆனா அவரோட அழிவை பத்தி சொல்லிட்டு அவர் எகைன் மறைஞ்சிருவாரு. அதை தொடர்ந்து நம்ம வீழ்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போவாங்க. நம்ம ரெபல்ஸ் எல்லாரும் நம்ம அவசரப்பட்டு இறங்கிட்டோம், நம்ம ஒன்னும் அவங்களை அழிக்கிறதுக்கு தயாராகல, நம்ம அந்த அளவுக்கு இன்னும் வளரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க ஹைப்பர் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் சீசன் 3 முழுக்க முடியுது. ஸோ சீசன் 4 ஃபினாலேவே ஆரம்பிக்கலாங்களா? ஸோ எபிசோட் 1 and 2 சபினை லீடா வச்சு கேனன், எஸ்ரா, அப்புறம் மற்ற மேன்லோரியன்ஸ் கொஞ்சம் பேர் அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு மேன்லோருக்கு போவாங்க. எதுக்காக அப்படின்னா சபினோட அப்பா வந்துட்டு காப்பாத்துறதுக்காக போவாங்க. ஏன்னா கார்சாக்சன் வந்துட்டு அவங்க அப்பாவை அந்த இடத்துல பிடிச்சி வச்சிருப்பான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் அது ஒரு ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வர வச்சு போட்டு தள்ளுறதுக்கான ஒரு ட்ராப்பா இருக்கும். ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஆல்ரெடி மக்கள் முன்னிலையில வச்சு அவரை வந்துட்டு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஆல்ரெடி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து பார்த்தவங்களுக்கு வந்துட்டு ஏமாற்றம் தான். பட் ஆனா இங்க நம்ம சபினுக்கு சப்போர்ட்டா போகட்டான் இந்த கிரைஸோட கிளான் வந்துட்டு வந்திருக்கும். அது நம்மளுக்கு உண்மையுமே நல்லா இருக்கு அவங்கள டக்குன்னு நம்ம பார்க்கும்போது. ஏன்னா அந்த ட்ராப்ல இருந்து காப்பாத்தினதே போகட்டானும் அவங்களோட கிளான் மட்டும் தான். அதுக்கப்புறம் கிளான் கிரீஸ், கிளான் ரென், அதுக்கப்புறம் வந்துட்டு ரெபல்ஸ் எல்லாருமே சேர்ந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா போற டிரான்ஸ்போர்ட்டை கண்டுபிடிச்சு அந்த ஒரு சேசிங் வேற லெவல்ல இருக்கும். அந்த சேசிங் முடிச்சு அவங்க அப்பாவை எப்படியோ காப்பாத்திடுவாங்க. அண்ட் காப்பாத்தினதுக்கு அப்புறம் நம்ம சபீனோட அம்மாவும் தம்பியும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சண்டை போட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா வந்துட்டு ஓகே நம்ம எல்லாருமே கூட்டத்திலேயாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனா எகைன் வந்துட்டு நிறைய பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு ஒரு சவுண்ட் கேட்கும் பர்டிகுலரா. அதை வந்துட்டு இவங்க கேட்பாங்க. அந்த சிக்னல்ல கேட்டுட்டு அந்த சவுண்ட் எனக்கு தெரியும், அம்மா அங்கிருந்து நகர்ந்து போங்க அப்படிங்கிற சொல்லவே பார்த்தீங்கன்னா மொத்தமா சவுண்ட் கட் ஆயிரும். அண்ட் இவங்க எல்லாருமே அங்க போய் பார்த்தா நம்ம சபீன் கண்டுபிடிச்ச அந்த ஒரு வெப்பன் ஓகேங்களா, மேன்லோரினோட பெஸ்கார் சூட்டை வந்துட்டு அதை ஹீட் பண்ணி அதோட ஹை டெம்பரேச்சருக்கு போய் உள்ள இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அதை சாம்பல் ஆக்கி விட்டுருக்கும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சாம்பலா இருப்பாங்க. அவங்க அம்மாவும் அந்த இடத்துல இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். சபீன் உட்காந்து அழுவாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிய வரும், நீ முன்னாடியே எங்களை நகர்ந்து போன்னு சொன்னனால நானும் உன் சகோதரனும் பார்த்தீங்கன்னா நகர்ந்து போயிட்டோம், அதனால நாங்கள் தப்பிச்சிட்டோம். பட் ஆனால் மற்றவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திரும்பி வருவாங்க. நான் கூட அப்பா கிடைச்சு அம்மா இறந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் ஆனால் ஓகே அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ சபின் டெவலப் பண்ண அந்த வெப்பனோட பேர் வந்துட்டு டச்சஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஓகே அந்த வெப்பனை பார்த்து நம்ம அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போகட்டானும் நம்ம சபின் வந்துட்டு சேர்ந்து ஸ்டார் டெஸ்டாய்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபில்ட்ரேட் பண்ணி போவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த வெப்பனை கண்டுபிடிச்சாலுமே அதை வந்துட்டு ரீப்ரோகிராம் பண்ணிடுவாங்க இம்பீரியலை மட்டும் தாக்குற மாதிரி. அது முக்கியமாக இம்பீரியலோட சூப்பர் கமாண்டர்ஸ். சரி ஓகேங்க எப்படியோ வெற்றிகரமாக இருந்து பண்ணிட்டாங்க. பட் ஆனால் வந்துட்டு போகட்டான் சொல்லுவாங்க இல்லை இவங்களை கொல்ல வேணாம், அப்புறம் நம்மளுக்கும் என் பேருக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவோம். அவங்க வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் முன்னிலையிலுமே வந்துட்டு போகட்டான் கிட்ட அந்த டார்க் சேபர் வந்து ஒப்படைப்பாங்க. நீ தான் தகுதியானவ, நீ தான் வந்துட்டு எங்க எல்லாத்தையுமே திரும்ப ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சேர்ப்பாங்க. எல்லாரும் முன்னிலையுமே நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம டார்க் சேபர் வந்துட்டு அப்படியே தூக்கி நிக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தலை வணங்குவாங்க. அந்த சீன் செம்மையா இருக்கும். ஸோ எபிசோட் 3-4ல வந்துட்டு மான் மோத்மா கோஸ்ட் க்ரூ வந்து ஒரு இம்பீரியலோட ரிலே ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அனுப்பிச்சுடுவாங்க. சபின், எஸ்ரா, சாப்பர் 3 பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிஷ் மேல போயிட்டு லேண்ட் ஆவாங்க. அப்போ சாப்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா திரி கடிச்சிட்டு போய் விழுகும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இம்பீரியல் கண்டுபிடிச்சிருவாங்க வேற யாரோ மேலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால டிஷ் வந்துட்டு ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெபல்ஸ் இருக்காங்க தெரிஞ்சா ரெபல்ஸை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த சமயத்தில் உதவியாக வருது யாருன்னு பார்த்தா நம்ம சாகராங்க. ஸோ நம்ம சபீனையும் எஸ்ராவை மட்டும் அவர் காப்பாற்றிட்டு தனியாக கூட்டிட்டு போயிடுறாரு. பட் ஆனால் இது ஹேரா சுண்டிலாக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட ஆட்களை எங்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற சொல்லும்போது இல்லை இப்போ அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு போயிடுவாங்க. ஹைப்பர் ஸ்பேஸில் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கும். நான் உங்களுக்கு காப்பாற்றினாலும் நீங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். எனக்கு என்னமோ வந்துட்டு ஜியோனிஸ்ல வந்துட்டு படுகொலை பண்ணாங்க இல்லையா ஜீனோஷன் எல்லாத்தையுமே, அது வந்துட்டு ஏதோ ஒன்று தயாரிக்காக நினைக்கிறேன். இம்பீரியல் வந்துட்டு ஏதோ ஒன்று பெருசாக தயாரிக்குது, அதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு கார்கோல அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்போ ஒரு சிவிலியன் டிரான்ஸ்போர்ட் மாதிரி தான் ஒரு இடம் இருக்கும். பட் ஆனால் அந்த மாதிரி வெளியில் காட்டி உள்ள என்னமோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. உள்ள போகும்போது அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறது வந்துட்டு நிறைய காரசாட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த டெக்னீஷியன்ஸ், அதுவும் முக்கியமாக வந்துட்டு நியூக்ளியர் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளை வந்துட்டு பிரிசனர்ஸாக பிடிச்சி வச்சிருப்பாங்க. எதுக்காக தெரியாது. இவங்களை பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அப்போ எஸ்ராக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பாடல் கேட்குற மாதிரி இருக்கும். அதை நோக்கி வந்துட்டு போகும்போது தெரிய வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு கைபர் கிறிஸ்டலை வந்துட்டு இவங்க வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கைபர் கிறிஸ்டல் எதுக்காக வச்சிருக்காங்க, இதை வச்சு வெப்பன் செய்ய போறாங்க போல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தோணும். பட் ஆனால் அதை வந்துட்டு இவங்க தெரியாம சுடவும் அது அன்ஸ்டேபிள் ஆயிருங்க. அன்ஸ்டேபிள் ஆச்சுன்னா வந்துட்டு அது வெடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்துட்டு இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா இப்போ அங்க இருக்கிற பிரிசனர்ஸ் அந்த டெக்னீஷியன்ஸையும் காப்பாற்றணும். அண்ட் வந்துட்டு இந்த கிறிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ சாகரன் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி வச்சிருவாரு. இவங்க கிளம்பி போறேன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் இவங்களை இருக்க வச்சிருவாங்க. ஏதோ பெருசா பண்றாங்க சொன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சாகர தனியாகவும் ரெபல்ஸ் தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஹேரா வந்து இவங்களை பிக்கப் பண்ண வந்துட்டு இருக்கிற பட்சத்துக்கு இவங்க அந்த பிரிசனர்ஸையும் காப்பாத்திட்டு அண்ட் வந்து கைபர் கிறிஸ்டலை வெடிக்க வச்சுட்டு போயிருவாங்க. அது வெடிக்க ரீசனே சாகராக தான் இருப்பாரு. பட் ஆனால் அது மொத்தமாக வெடிச்சிடும். அது எப்படி வெடிக்கும் அப்படின்னா முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரூசர் இருக்கும். அந்த க்ரூசருக்குள்ள போய் மொத்தமாக வெடிக்க இன்னொரு பக்கம் இவங்களை காப்பாத்துறதுக்கு நம்ம கோஸ்ட் க்ரூ வரவும் ஒட்டுக்கா தப்பிச்சிருவாங்க. தப்பிக்கும் போது ஒருவேளை சாகர சொன்னது உண்மையான தான் என்ன பண்றது, கைபர் கிறிஸ்டலை வச்சு ஒரு ஆயுதத்தை தயாரிக்க முடியுமா அப்படி மாதிரி கேட்கும்போது எனக்கு தெரியல, ஆனா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ எபிசோட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எகே நம்ம கோஸ்ட் க்ரூ வந்துட்டு த்ரான் வந்துட்டு புதுசாக அந்த டை டிஃபெண்டர்ஸ் இருக்கு இல்லையா அதோட அந்த ஷீல்டோட வந்துட்டு புதுசாக தயாரிச்சிருக்காங்க. அதோட ப்ரோட்டோடைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் லோதல் வந்துட்டு கம்ப்ளீட் லாக்டவுனா இருக்கு. உள்ள போயிட்டா திரும்ப வெளியில வர முடியாத மாதிரி இருக்கும். விசாகோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்
பண்ணுவாரு. பட் அவரு மாட்டிக்குவாரு, இவங்க தப்பிச்சிருவாங்க. பட் அங்க இருக்கிற கொஞ்சம் சின்ன சின்ன ரிபல்ஸ் மூலமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி எப்படியும் அந்த இடத்துக்கு போயிருவாங்க. அப்படி இடத்துக்கு போகும்போது சபீன் வந்துட்டு டேட்டா கலெக்ட் பண்ணலான்னு போவாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துடும். என்னன்னா நம்ம அட்மைரல் த்ரான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துருவாரு. த்ரான் வரதா பெரிய ட்விஸ்டா போயிடும். அதனால வந்துட்டு சபீன் அந்த ஷிப் எடுத்து அந்த டிஏ ஃபைட்டரை தூக்கிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நம்ம எஸ்ரா வேற வந்து மாட்டிக்குவாரு. ஸோ எஸ்ராவையும் காப்பாற்றி ஒட்டுக்கா 2 பேர் தப்பிச்சிருவாங்க. பட் அதுக்குள்ள நாவி கம்ப்யூட்டர் இருக்கும், அதே சமயம் ஹைப்பர் டிரைவுமே இருக்கும். ஸோ நாவி கம்ப்யூட்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். அந்த டிஏ ஃபைட்டர் புதுசாக இருக்கிற பற்றி மொத்த டீட்டெயிலுமே இருக்கும். பட் அந்த ஹைப்பர் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு தேவைப்படும் அப்படிங்கிறக்காக வந்துட்டு 2த்தையுமே எடுத்துருவாங்க. பட் ஆனால் இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கும். என்னன்னா இது வந்துட்டு ப்ரோட்டோடைப் தானே, அதனால வந்துட்டு அவங்க கில் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி எங்க இருந்தாலும் அதை வந்துட்டு அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால இவங்க கிராஷ் லேண்டிங் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹைப்பர் டிரைவையும் நாவி கம்ப்யூட்டர் மட்டும் எடுத்துட்டு அவங்க அப்படியே போயிட்டு ஹைப்பர் டிரைவ் ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சிருவாங்க. அதுக்கு வழிகாட்டினது யாருன்னு பார்த்தா ஒரு லோத்தல் கேட் தான். ஸோ அதை ஒளிச்சு வச்சுட்டு இன்னொரு பக்கம் நாவி கம்ப்யூட்டர் மட்டும் தூக்கிட்டு அவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த சமயத்தில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடக்கும். என்னன்னா லோத்தலோட உல்ஃப் வந்துட்டு நம்ம எஸ்ரா உணர்வாரு. அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் லோத்தல் உல்ஃப் வந்துட்டு 100 வருஷங்களா யாரும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி வந்து நிற்க நம்ம சபின் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்காது. அப்போ அந்த உல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட பேச ட்ரை பண்ணும். அதுக்கப்புறம் நிறைய இம்பீரியல் வந்து தேடிட்டு இருப்பாங்க. தேடிட்டு இருக்கனால வந்துட்டு அந்த உல்ஃப் தான் அவங்களை காப்பாற்றியே கூட்டிட்டு போகும். ஸோ அவங்களை போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டதுக்கு அப்புறம் டியூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடும். அவருக்கு அது என்னன்னு புரியாது. அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்தது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. அது வந்து எபிசோடு 7ல எஸ்ராவும் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. 2 பேரும் போயிட்டு அந்த டை டிஃபெண்டரோட அந்த கிராஷ் சைட்டுக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அங்கே தானே ஹைப்பர் டிரைவ் இருக்கு, அதை எடுக்காம தானே வந்திருப்பாங்க. அது எடுக்கணும் அப்படிங்கிறக்காக கூட ஜெப்பியை கூட்டிட்டு போவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம த்ரான் என்ன பண்ணிருப்பாரு, ருக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு அசாசின் ஒருத்தர் அனுப்பிச்சு விட்டுருப்பாங்க. அவன் பார்க்க என்னடா மனுஷனாடா நீ அப்படிங்கிற மாதிரி இருப்பான். மனுஷன் ஏதோ ஒரு ஸ்பீஷிஸ் தான், ஆனால் மிருகம் மாதிரி வருவாங்க. பட் ஆனால் ரூக் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுவார். பட் ரிபல்ஸ் தப்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த இடத்துல ட்ராக்கர் யூஸ் பண்ணி அவங்களோட இடத்த வந்து கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ ஒரு பக்கம் என்னதான் இடத்த கண்டுபிடிச்சாலுமே இப்போதைக்கு கண்டிப்பா அந்த நாவி கம்ப்யூட்டர் நம்ம மான்மோத்மா கிட்ட போயாகணும். அப்பதான் அந்த டிஏஇ டிஃபெண்டர்ஸோட அந்த புது ப்ரோட்டோடைப்போட டீடைல்ஸ் பத்தி அவங்களுக்கு தெரிய வரும் அப்படிங்கறக்காக வந்துட்டு ஹேராஸ்டுலா மட்டும் ஷிப்ல ஹைப்பர் டிரைவ் வச்சதுக்கு அப்புறம் நாவி கம்ப்யூட்டர் தூக்கிட்டு தப்பிச்சு போயிருவாங்க. பட் ஓகே, அவங்க தப்பிச்சாலும் இவங்க தப்பிக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி யோசிக்கும் போது லோத்தலோட உல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டும். எஸ்ராவை மட்டும் நம்பி மொத்த ரிபல்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி போவாங்க. ஏன்னா ஒரு உல்ஃப் நம்புறனால அப்படியே அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் நின்றுங்க. நின்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேனனை தான் வந்து பாத்தீங்கன்னா அது கூப்பிடுற மாதிரி இருக்கும். எனக்கு புரியுது, அதுங்க என்னதான் பாக்குது, என்னதான் கூப்பிட சொல்லி தெரியுது, ஆனா எதுக்காக அப்படி சொல்லி தெரியாத மாதிரி இருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா வழிகாட்டி உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அவரோட வாழை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போவாங்க. நடந்து போனவங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இருட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கும். டக்குன்னு வெளிச்சத்துக்கு வந்துருவாங்க. அவங்க வந்துட்டு அப்படியே நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து சவுதர்ன் ஹெமிஸ்பியருக்கு, அதாவது ஹாஃப் த பிளானட் வந்து பாத்தீங்கன்னா இப்படிங்கிறக்குள்ள கடந்து வந்திருப்பாங்க. அப்பதான் கேனனுக்கு புரியும் இவங்க வந்துட்டு ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்காங்க, இவங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் வந்துட்டு ரொம்ப கனெக்டடா இருக்கு, டீப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஏன் கேனன் வந்துட்டு அது கிட்ட அட்டாச் ஆன சொல்லி தெரியாம இருக்கும். அப்பதான் வந்துட்டு டியூம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும். டியூமா, அது என்னோட பிறப்பு பெயர் கேலப் டியூம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஒரு ஒயிட் உல்ஃப், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் உல்ஃபா இருக்கும். ஸோ வாட் எவர், அப்போ வந்துட்டு அவங்க இருக்கிற அந்த ஒரு கேவ்ல வந்துட்டு நிறைய டிராயிங்ஸ் இருக்கும். அந்த டிராயிங்கோட டிராயிங்கா வந்து பார்த்தீங்கன்னா அந்த உல்ஃப் வந்து மறைஞ்சிருங்க. மறைஞ்சு அப்படியே அந்த பக்கம் போயிடும். பட் சம்திங் ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரியும். அந்த எபிசோட் ஆரம்பத்திலே வந்துட்டு ஹேரா கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பாங்க, நம்ம ஏன் திரும்ப திரும்ப லோத்தலுக்கு வரோம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. கேலக்சியில் நிறைய பிளானட்ல நிறைய பிரச்சனை இருக்கு, நம்மளும் சில பிளானட்டுக்கு போவோம், ஆனால் நம்ம லோத்தலுக்கு மட்டும் திரும்ப திரும்ப வந்திருக்கோம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இந்த பிளானட்டுக்கும் நம்மளுக்கு ஏதோ ஒரு டீப்பான கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே நம்ம கேனன் வந்து சொல்லியிருப்பாரு. அது எனக்கு இப்போ புரியல, முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. ஸோ எபிசோட் 8ல வந்துட்டு ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து கொடுக்குறக்கா ட்ரை பண்ணுவாங்க. ஹேரா கிட்ட நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும், எங்களை வந்து கூட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து அப்படிங்கிறக்காக பண்ணுவாங்க. பட் ஆனால் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு போகாது. பட் பக்கத்தில் ஒரு டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். என்ன போய் பார்த்தா அங்கே ஒரு மைனிங் கில்ட் இருக்கும். அந்த மைனிங் கில்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெஹிக்கிள் வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்துட்டு அந்த டை டிஃபெண்டர்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்காக ரிசோர்சஸ் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு தடுக்கிறக்காக இவங்க உள்ள இறங்குவாங்க. உள்ள இறங்கும்போது விசாகா இருப்பாரு. விசாகாவும் மற்ற ஸ்லேவ்ஸ் இருப்பாங்க. அவங்களே காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு கமாண்டர் இருப்பான். அவனையும் வந்துட்டு எப்படியோ போட்டு தள்ளிட்டு அங்கே இருக்கிற இம்பீரியல் கிட்ட இருந்து கொஞ்சம் பேர் தப்பிச்சுட்டு அண்ட் இவங்களுமே அந்த வெஹிக்கிள் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்து டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேராக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ரிசோர்சஸ் பில்ட் பண்ணி டை டிஃபெண்டரோட ஃபேக்டரியில் வச்சு டை டிஃபெண்டர்ஸ் வந்துட்டு திரும்ப திரும்ப தயாரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரா வந்துட்டு நேரா என்னதான் அந்த நேவி கம்ப்யூட்டர்லாம் போய் கொடுத்து டை டிஃபெண்டர் வந்துட்டு அழிச்சாகணும், அந்த ஃபேக்டரி அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலுமே அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா இதை விட ஒரு பெரிய வெப்பன் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு முன்னாடி இது ரொம்ப சின்னது தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. பட் இல்லை, நம்ம போய் அங்கே அழிச்சு காமிச்சோம் அப்படின்னா நம்மளாலே அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மக்களுக்கு நம்பிக்கை வரும், இம்பீரியலும் பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. பட் ஆனால் அங்கே போகும்போது எபிசோட் 9ல மொத்தமாக மாறிடும். ஏன்னா ஹேராவோட கூட வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு கிராஷ் லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். 4 பேர் தான் பொழைப்பாங்க, அதில் ஹேராவும் ஒருத்தவங்க தான். பட் எப்படியோ பொழைச்சு வந்துட்டு இருக்கும்போது நம்ம கேனனுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கும். நம்ம ஹேராவை காப்பாற்ற போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடர் எடுத்துட்டு போவார். பட் ஆனால் லோத்துல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்திடும், நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க காதலிக்கிறாங்க அதனால. ஸோ நடுவில் அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரொமான்டிக்கான விஷயம் வந்துட்டு நல்லாவே காட்டியிருப்பாங்க. அண்ட் அது எமோஷனலாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணுவார், ஸோ ஜெடாய்களுக்குள்ள எமோஷன்ஸ் இருக்கக்கூடாதுல்ல, அது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பாயிண்ட்ல தவறான வழியில் வந்துட்டு அவங்களை லீட் பண்ணி கொண்டு போயிடும். ஏன்னா பயம் வந்துட்டு கோவத்தை வர வரைக்கும், கோவம் வெறுப்பு வர வரைக்கும் கிட்டத்தட்ட ஆனக்கின் என்ன தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லோ
ஃபோர்த் உல்ஃப் வந்துட்டு தடுத்து நிறுத்திடும். அதனால வந்துட்டு எஸ்ரா கிட்ட போயிட்டு என்னால வந்துட்டு நான் ஹேராவை வந்துட்டு மனசுக்குள்ள வேற மாதிரி நினைக்கிறேன், அந்த எண்ணத்தோட நான் போய் காப்பாற்ற முடியாது, ஸோ நீ பிளான் போட்டு செயல்படுத்து, நான் உன் கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஒரு கிளைடர் பண்ணி உள்ள போயிடலாம், நான் கிளைடர் வச்சு நிறைய பேர் அங்கே பண்ணிட்டு இருக்காங்க, அதை மாதிரி நம்மளும் பண்ணி உள்ள போயிடலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம கேனன் ஷேவ் பண்ணிட்டு கட்டிங் பண்ணிட்டு வருவாரு. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் இருப்பார், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துட்டு இன்னொரு பக்கம் ஹேரா வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற பட்சத்துக்கு இவங்க எல்லாரும் உள்ள இறங்கி காப்பாற்றுவாங்க. காப்பாற்றுறது நல்லா கியூட்டாவே இருக்குங்க. ஹேராவோட அந்த ஒரு கேலிகோரி இருக்கு இல்லையா, அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு ப்ரெசென்ட்டாக கொடுக்குறேன் அப்படி மாதிரி சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் வேற ஹேராக்கு வந்துட்டு உண்மையை சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருப்பாங்களா, அதனால நிறைய உண்மை பேசுவாங்க. சே இப்படி பண்றியா அப்படி பண்றியா, ஐயோ என்ன உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க ஒட்டுக்கா மேலே ஏறி தப்பிக்கலாம்னு சொல்லி போகும்போது ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்க. ஓ இது உனக்குள்ள இருக்கிற சொல்லி தான் கேட்கும்போது இல்லை நான் சொல்றேன் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுவாங்க. ரொம்ப எமோஷனாக இருக்கும். இது சொல்றதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சீனே இருக்குங்க. நல்லா இருக்கும் அந்த சீன் உண்மையாலுமே. பட் அதுக்கப்புறம் ஸோ ஒரு டாப் ஆஃப் த ஒரு ஃபியூல் டெபார்ட் மேலே வந்துட்டு நம்ம ரெபல்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மீட் ஆயிருவாங்க. அங்கிருந்து ஷிப்பில் தப்பிச்சு போகலாம் சொல்லி பிளான் பண்ணிருப்பாங்க. எல்லாரும் ஏறிடுவாங்க தான். ஏறும்போது நம்ம பிரைஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்துட்டு அழிக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த ஒரு ஃபியூல் டெபார்ட் வந்துட்டு ஃபயர் பண்ணிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளாஸ்ட் ஆகும். அந்த பிளாஸ்ட் இருக்கிற ஃபயர் வரக்கூடாது, இவங்க மேலே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேனன் போய் ஃபோர்ஸை வச்சு அதை ஹோல்ட் பண்ணுவார். அப்போ வந்துட்டு சிண்டிலா வந்து பார்த்தீங்கன்னா இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி வர பார்ப்பாங்க. வேணான்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸையும் தன்னோட காதலையும் காப்பாற்றுறதுக்காக அவர் வந்துட்டு ஃபோர்ஸ் புஷ் பண்ணி அவங்கள தள்ளி விடுவார். ஆனால் இந்த பக்கம் அந்த ஃபயர் மொத்தமாக வெடிச்சு அவரை உள்வாங்கி நம்ம கேனன் இறந்துருவார். இந்த சீன் வந்துட்டு உண்மையாலுமே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு அவருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கிற அந்த ஒரு டைமு அது எவ்வளோ பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது அப்போ தான் சொன்னாங்க டக்குன்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஹேராவோட நிலைமை என்ன அப்படிங்கும்போது ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஓகே இது ஒரு அனிமேஷன் கேரக்டர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த சீரிஸை பார்க்க நம்மளுக்கே அவங்க நம்ம கூட இருக்கிற ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ஃபேமிலியில் ஒருத்தர் போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு சீரியஸாக. நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன், நானும் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ இப்போ எபிசோட் 11 வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னா அட்மிரல் தனாலிக்கு செம காண்டாயிரும். ஏன்னா அந்த ஃபியூல் டெபார்ட் வந்து வெடிக்க வச்சதுனால அந்த தாய் டிஃபெண்டரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு ஷட் டவுன் ஆயிருங்க. ஓகேங்களா, ஸோ இதனால வந்துட்டு பிரைஸ் மேலே செம காண்டாயிருவாரு. ஸோ இன்னொரு பக்கம் ரெபல்ஸுக்கு செம காண்டு, ஏன்னா வந்துட்டு கேனன் இறந்ததுனால கொன்னது எம்பையர். ஸோ அதனால அந்த ருக்கை போட்டு அடி நடிச்சு அவன் உடம்பெல்லாம் பெயிண்ட் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எகைன் வந்துட்டு அமுச்சு விட்டுருவாங்க எம்பையர் கிட்டேயே. இதுக்கடையில் எஸ்ரா வந்து பார்த்தீங்கன்னா உல்ஃப் வந்துட்டு கோவப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்துட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும். அந்த இடத்துல நெத்தில நாமம் போட்ட மாதிரி ஒரு மிகப்பெரிய உல்ஃப் வந்துட்டு அதுகிட்ட பேசும். ஸோ ஆனால் அந்த இடத்துல தான் அவருக்கு வந்துட்டு புரியுது ஒரு மிகப்பெரிய அந்த உல்ஃப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள வந்துட்டு கேனனோட அந்த ஒரு ஆத்மா வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எஸ்ரா உணர்வாரு. அது ஒரு பர்டிகுலர் ஜெடாய் டெம்பிளோட உடஞ்சு போன ஒரு பகுதியை கொடுத்து இதை போய் கண்டுபிடி, கடந்த காலத்தை வந்துட்டு மாற்றி எதிர்காலத்தை வந்துட்டு உனக்கு கைக்குள்ள வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு க்ளூ கொடுத்து அமுச்சு விட்டுரும். சரி ஓகே இதை வச்சு நம்ம வந்துட்டு ஜெடாய் டெம்பிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு போவாங்க. ஸோ ஒருவேளை எம்பையர் தான் அங்கே வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஜெடாய் டெம்பிள் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம சபீனும் எஸ்ராவும் போயிட்டு ஒட்டு கேட்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு எம்பரர் அங்க இருக்கிற வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு நினைக்கிறேன், அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. இதை பத்தி நம்ம கண்டுபிடிக்கணும், மோர்டிஸோட குடும்பம் தான் இது இங்க இருக்கிற சிலையில் இருக்கிறவங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா கேனனோட மரணம் நிகழ்ந்திருக்க கூடாது, அது நிகழ்ந்ததுனால வந்துட்டு நிறைய விஷயங்கள் மாறுபட்டிருக்கு. ஸோ என்னால வந்துட்டு கரெக்டான முடிவு எடுக்க முடியாது, ஸோ சீக்கிரமே அதுக்கான வழியை கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மட்டும் அமுச்சு விட்டுருவாரு. ஸோ எஸ்ரா போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அங்க மோர்டிஸோட அந்த லைட் சைட்ல வந்துட்டு கை வைப்பாரு. ஸோ கை வச்சக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டோர்வே மாதிரி வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓநாய்கள் எல்லாமே போயிட்டு ஒரே செவத்துல வட்டம் போடும்போது அந்த இடத்துல வந்துட்டு உள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். இந்த பக்கம் சபீன் எல்லாரும் மாட்டிக்குவாங்க தான். பட் ஆனா எஸ்ரா வந்து பாத்தீங்கன்னா உள்ள பூந்து போயிடுவாரு. அப்பதான் டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு நடுவுல அந்த இடத்துல வந்துட்டு அவர் மீட் பண்ணுவாரு அகைன். ஸோ ஒரு பக்கம் எஸ்ரா வந்துட்டு அந்த டைம் அண்ட் ஸ்பேஸுக்கு நடுவுல இருக்கிற the place between worlds and worlds அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சுத்திட்டு இருக்கிற பஸ்துக்கு இன்னொரு பக்கம் சபீனை பிடிச்சி எப்படி அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு அந்த ஆர்கிடெக்டும் கேட்டிருப்பாரு. இன்னொரு பக்கம் ஹேர் ஹவுஸ் எப்போ வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்திற்காக வந்துட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த ரெஸ்கியூ நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது மொராய் அப்படிங்கிற அந்த பறவை வந்துட்டு பாப்பாரு. ஸோ அந்த பறவை வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த டாட்டர் ஃபாதர் டாட்டர் சன் 3 பேர் இருப்பாங்கல்ல அந்த சிலை, அதுல டாட்டருக்கு மேல வந்துட்டு இந்த பறவை இருந்திருக்கும். ஸோ அந்த பறவை வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு பாத்வே கிட்ட வந்து நின்று இருக்கும். ஸோ அந்த பாத்வே உத்து பார்க்கும்போது அது எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம சீசன் 2க்கு அப்படியே போங்க, வேடரும் அசோகாவும் சண்டை போட்டுருப்பாங்களா அந்த ஒரு சீனுக்கு போகும். அங்க அசோகா வந்துட்டு கிட்டத்தட்ட கீழே இருக்கிற அந்த ஃப்ளோரை அடிச்சு நொறுக்கிட்டு கீழே விழுகும் போது அசோகாவை பிடிச்சி இழுத்துருவாரு. இழுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அசோகாவை சேவ் பண்ணிடுவாரு. சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுவாரு கேனன் வந்துட்டு இங்கதான் வந்து நீ லீட் பண்ணி கொண்டு வந்தாரு, நிறைய மாறிடுச்சு, கேனன் இப்போ இல்ல, இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, உன்னை என்னால காப்பாற்ற முடியும் அப்படின்னா கேனனே காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு கேனன் எங்க இருக்காருன்னு சொல்லி பார்த்து போய் கேனனை காப்பாற்றலன்னு போகும். பட் நான் அசோகா சொல்லுவாங்க நீ கேனனை காப்பாத்தின அப்படின்னா நீங்க எல்லாரும் இறந்துருவீங்க, நீங்க வந்திருக்கவே முடியாது, சோ அதை பண்ணாத விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயுமே கேனனோட மரணத்தை எகைன் பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். பட் இருந்தாலும் அந்த இடத்துல பால்பேட்டன் வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட டோர்வே வந்துட்டு கண்டுபிடிச்சிருவாரு. ஸோ இவங்க 2 பேர்த்துல எஸ்ரா மட்டும் பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் ஆனால் தப்பிச்சு 2 பேர் வெவ்வேறு பாதையில போவாங்க. அசோகா வந்து பாத்தீங்கன்னா அவங்க எந்த வழியில இருந்து வந்தாங்களோ அந்த வழிக்கு வந்துட்டு திரும்ப போயிருவாங்க. அப்பதான் நம்மளுக்கு சீசன் 2 எண்டிங். அசோகா வந்து பாத்தீங்கன்னா எகைன் அந்த டெம்பிள்குள்ளேயே வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்களா அந்த ஒரு சீன் வந்துட்டு காட்டுவாங்க. இன்னொரு
பக்கம் நம்ம கேனன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த போர்ட்டலையுமே மூடிடுவாருங்க. மூணதுக்கப்புறம் அந்த டெம்பிள் மொத்தமும் இடிஞ்சு விழுந்துரும். இடிஞ்சு விழுந்ததுக்கப்புறம் இவங்களுமே தப்பிச்சிருவாங்க. ஸோ எபிசோட் 14 வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம லோத்தலில் இருக்கிற எல்லா மக்களையுமே வந்துட்டு வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுப்பாங்க. ஆனால் அந்த சமயத்தில் வந்துட்டு ரைடரை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா துரோகம் பண்ணுற மாதிரி பண்ணி பிரைஸை வந்துட்டு வர வச்சிருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் பிரைஸுக்கு தெரியும் துரோகம் பண்ணது வந்துட்டு ரிபல்ஸுக்கு மாதிரி காட்டி நம்மளை வர வச்சு பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும். அந்த லோத்தல் ஊர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி எப்படியும் வந்து பிடிச்சினா பிடிச்சிருவாங்க. அண்ட் நம்ம ஹாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா சிண்டிலா கூட வந்து ஹெல்ப் பண்ணி நேராக உள்ள கூட்டு வருவார். உண்மையாலுமே நல்லா இருக்குங்க இந்த எபிசோடு. மொத்தமாக சேர்த்து பிரைஸை பிடிச்சிருவாங்க. பிரைஸை பிடிச்சதுக்கப்புறம் நீ தான் வந்துட்டு வந்து அந்த இடத்த அழிக்கிறதுக்கும் மக்களை காப்பாற்றுறதுக்கு உதவி பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பிரைஸை கூட்டிட்டு நேராக அந்த டை டிஃபெண்டரோட அந்த ப்ரொடக்ஷன் ஃபேக்டரிக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனால் அங்கே போய் அவன் பொருள் எடுத்து அவனே போடணும் அப்படிங்கிற மாதிரி அட்மிரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி வந்துட்டு அழிக்கலாம், ஸோ இவங்களையும் வச்சு அழிச்சலாம்னு சொல்லிட்டு அப்படி மாற்றி ஒரு பிளானை போட்டுருவாருங்க. என்னடா இது மனுஷன் எப்படா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இம்பீரியல் டாம்குள்ளே போயிட்டு எல்லா இம்பீரியல் ஃபோர்ஸுமே உள்ள வர வச்சு அதை லான்ச் பண்ணி அங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாத்தையும் அழிச்சலாம்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு இடைஞ்சலாம் வந்துட்டு கிராண்ட் அட்மிரல் தான் வந்து இருப்பார். ஸோ அந்த மிகப்பெரிய டாமுக்கு மேலே கீழே சிட்டி மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரூசர் எல்லாத்தையும் நிறுத்திட்டு பிளாக்மெயில் பண்ணுவார். எஸ்ரா மட்டும் விட்டீங்க அப்படின்னா நான் உங்களை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளானை போடுவாங்க. எஸ்ரா வந்துட்டு கிளம்பி போயிடுவார். பட் ஆனால் எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும். பட் எஸ்ரா அங்கே போகிறது மட்டும் இல்லாமல் திரான் வந்துட்டு எஸ்ரா கொண்டு போய் எம்பரர் நிறுத்த அவர் வந்துட்டு உங்கள் அப்பா அம்மா கூட வாழ்றதுக்கு நான் எகைன் ஒரு வாய்ப்பு தரேன் அப்படி மாதிரி சொல்ல. பட் இருந்தாலும் எனக்கு இவங்களை விட இப்போ இருக்கிற என் குடும்பம் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ரிபல்ஸுக்காக அந்த கோயிலை இடிச்சுட்டு வந்துருவாரு. இடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆட்களே அடிச்சு போட்டு வெளியில் வந்துருவாருங்க. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த டோமை மொத்தமாக அழிச்சா மக்கள் எல்லாமே அழிச்சிடுவாங்க சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. பட் ஆனால் இவங்க வந்துட்டு எப்படியோ ஷீல்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஷீல்டு ஆக்டிவேட் பண்ணி அவங்க தாக்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மக்களும் சேஃப் இவங்களும் சேஃபாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் எஸ்ரா வந்துட்டு தப்பிச்சிருவாரு. அந்த இடத்துல கடைசி ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா நம்ம க்ளோன்ஸ் 2 பேர் கிரெகர் உல்ஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் ஒருத்தர் இருப்பாங்க கவர்னர் சாட்டோவோட சொந்தக்கார பையன் இருக்காங்களா அவங்க 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஸோ பிளான் வந்துட்டு மொத்தமாக கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா இன்னொரு பிளான் வந்துட்டு எஸ்ரா சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் பர்கிள்ஸை கூட்டிட்டு வந்துருவாருங்க. அது சும்மா செம்ம சீனு. எல்லா பர்கிள்ஸும் வந்து அங்கே இருக்கிற ஸ்டார் டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு போட்டு எல்லா சின்ன சின்ன டெஸ்ட்ராயர் டிஐ ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபெண்டர்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சு நொறுக்கிட்டு வருவாங்க. திரான் இதை பார்த்து மிரண்டுருவாரு. என்னடா இப்படி ஒரு பிளானை எதிர்பார்க்கவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா திரானை வந்துட்டு அந்த பர்கிள் வந்து ஃபுல்லாக டைட்டாக இறுக்கி பிடிச்சிக்கும். அப்போ எஸ்ரா வந்துட்டு அந்த பர்கிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நான் போறேன் நீங்க வந்துட்டு மக்களை காப்பாத்திட்டு நான் இல்லாம இருக்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல பர்கிள்ஸோட சேர்ந்து திரானையும் கூட்டிட்டு அவர் ஒரு ஜம்ப் பண்ணிடுவாரு. இது நினைச்சு கூட பார்க்கல அவர் எங்க போனாரு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு அந்த டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்களோட பிளான் பிரகாரம் அந்த ஒரு அந்த இம்பீரியலோட டோமை மொத்தமா வெடிக்க வச்சிருவாங்க பறக்க விட்டு. அப்போ வந்துட்டு மக்கள் எல்லாமே செம சந்தோஷமா இருப்பாங்க. அப்படியே மக்கள் வந்துட்டு இம்பீரியலை எதிர்த்து நிற்பாங்க. அந்த சீன் வேற லெவலில் இருக்கும். நம்ம பிரைஸ் இருக்காங்க அவங்க வந்துட்டு நான் இம்பீரியலுக்கு நியாயமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த பிளாஸ்டா செத்துருவாங்க. ஸோ இப்போ லோத்தல்ல வந்துட்டு மொத்தமாக இம்பீரியல் ஆக்குபேஷன் முடிஞ்சு போச்சு. ரிபெலியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வருது. ஸோ காலங்கள் போக வந்து பார்த்தீங்கன்னா எம்பையர் வந்துட்டு லோத்தலுக்கு திரும்ப வரவே இல்லை. கோஸ்க்ரூ வந்துட்டு பேட்டில் ஆஃப் எண்டோர்ல எம்பையர் வந்துட்டு தோக்கடிக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா உதவி பண்ணுச்சு. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது இம்பீரியல் வந்துட்டு லோத்தல் வந்துட்டு ஆக்குபை பண்ணதுலேருந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு சபீன் வந்து பார்த்தீங்கன்னா அசோகாவோட சேர்ந்து எஸ்ராவை தேட கிளம்புறாங்க. ஏன்னா எஸ்ரா வந்துட்டு என்னை கண்டுபிடிங்க அப்படி மாதிரி அசோகாட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சிண்டுலா வந்து அவங்களோட மகனோட ஒன்னா பறந்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேலஸை கூட்டிட்டு போயிட்டு கேலஸால தான் மக்கள் அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாலுமே அவங்க மக்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அந்த புதுசாக கண்டுபிடிச்ச அந்த பிளான்ட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்கள குடும்பமாக ஏற்றுக்குவாங்க. ஒரு நல்ல ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும். ஸோ அசோகா சபீன் சேர்ந்து தேட போக அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வரப்போற அசோகா சீரீஸ்ல பார்க்கும் வரை உங்களிடம் பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட். ஸோ அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராற்றல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே த ஃபோர்ஸ் பி வித் யூ.